இந்த மாலை வேளையிலும் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுக்கும்படியாக கர்த்தர் கொடுத்திருக்க நல்ல சந்தர்ப்பத்துக்காக கர்த்தரை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறேன். எஸ்தரின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசித்து கர்த்தருடைய செய்திக்கு நேராய் கடந்து போவோம். எஸ்தரின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிப்போம். செய்யப்படுகிறதற்கு ஆதார் மாதம் என்கிற 12ஆம் மாதம் அவர்களை மேற்கொள்ளலாம் என்று நம்பினார்களே, அந்நாளிலே தானே யூதரானவர்கள் தங்கள் பகைஞரை மேற்கொள்ளும்படிக்கு காரியம் மாறுதலாய் முடிந்தது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்து மகிமையுண்டாகட்டும். இன்றைக்கு மாலை இந்த வேத பகுதியிலிருந்து நம்ம எடுத்துக்கொள்கிற தலைப்பு காரியம் மாறுதலாய் முடியும். யூதரின் பகைஞர்கள் அவர்களை மேற்கொள்ளலாம் என்று நம்பினார்களே, அந்நாளில் தானே யூதரானவர்கள் தங்கள் பகைஞர்களை மேற்கொள்ளும்படி காரியம் மாறுதலாய் முடியும். நிறைய இருக்குது நம்ம சொல்லிட்டு போகிறதுக்கு. கிறிஸ்தவ ஜீவியத்தை எடுத்து பார்த்தா டெய்லி இப்போ நம்ம வர்ஷிப் நடத்தின மாதிரி டெய்லி நாங்கள் உங்களுக்கு ஆறுதல் அடைகிறது போல தான் பேச வேண்டிய சூழ்நிலை இருக்குது. சில நேரம் அப்படி தான் வாழ்க்கை அமைஞ்சிருது. சிலருக்கு, எல்லாருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. சிலருக்கு என்ன செய்ய வேண்டியது இருக்குது, எப்போவுமே அப்படி பேசி ஆறுதல் படுத்த வேண்டிய நிலவரத்தில் அவங்க ஜீவியம் அவங்க குடும்பம் அப்படி இருக்கும். அது இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. இப்போ என் தரப்புல இருந்து நான் பேசினா நல்லா இருக்காது. கவலையே இல்லாத ஒரு மனுஷன், கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லாத ஒரு மனுஷன். அப்படி தானே கொரிந்தியரில் சொல்லியிருக்கு. கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கவலை என்ன செய்யாதான் கிடையாது. அவங்களுக்கு ஒரே ஒரு கவலை, எப்படி கர்த்தருக்கு பிரியமாக இருக்கலாங்கிறே மட்டும்தான். வேறு சாப்பாட்டுக்கு கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. குடும்பம், கோத்திரம், படுக்க ஒன்றுமே நம்ம யோசிக்க வேண்டியதில்லை. உங்களை பொறுத்தவரை அப்படி நம்ம என்ன சொல்ல முடியாது. இப்போ பாஸ்டர் எடுத்து பார்த்தாலும் 2 பொம்பளை பிள்ளைகளா பாஸ்டர்? ஆமாம், 2 பொம்பளை பிள்ளைகள். நெருப்பு மடியில் கட்டிட்டு இருக்க மாதிரி இருக்கணும். இனி அது 2 கண்ணு கருத்துமாக பார்க்கணும். சபையில் எங்கேயும் மாட்டிடக்கூடாது, போகிற இடத்துல மாட்டிடக்கூடாது. அதுகளை கண்ணு கருத்துமாக பார்க்கணும். ஊழியத்து நிமித்தம் இது செய்யணும். இனி அதில் கரையேற்றுறதை பார்க்கணும். கரையேற்றுற இடத்துல நல்ல முறையில் அதை வாழ்ந்தால் சந்தோஷம், இல்லைன்னா அது வேறு பிரச்சனையாயிடும். சில குடும்பங்கள் அப்படியே மாட்டிடுதே. சில பாஸ்டர்ஸுக்கு, சில பிள்ளைகளுக்கு வரக்கூடியவன் தண்ணி அடிக்க மாட்டான், தம் அடிக்க மாட்டான், அறக்கிருக்கனாக இருப்பான். ஒன்றும் செய்ய முடியாது. அவனை திருத்தவும் முடியாது, விரட்டவும் முடியாது. ஊருக்கு நல்லவனாக இருப்பான், மனைவிக்கு ஆகாதவனாக இருப்பான். அப்போ அந்த பாஸ்டர் ஜெபம் பண்ணியும் பிரயோஜனம் இருக்காது, சபையார் ஜெபம் பண்ணியும் பிரயோஜனம் இருக்காது. இப்போ நம்மள மாய்ப்பட்டவங்களுக்கு அப்படிப்பட்ட எந்த கஷ்டமும் என்ன செய்யாது, கிடையாது. கவலையே இல்லை. இப்போ என் தரப்புலேருந்து நான் பேசும்போது அது நல்லா இருக்குமான்னா தெரியாது. உங்கள் தரப்புக்கு பேசணும். அல்லேலூயா. ஆமாம். அப்போ அதுக்குள்ளே பாரம் உள்ளவங்க வந்தால் தான் அதுக்குரிய வார்த்தையை பேச முடியும். நம்ம என்ன பேசுவோம், எப்படியும் செத்து போவா, பரலோகத்துக்கு போகணும். சுருக்கமான வார்த்தை என்ன, செத்து போவா. இப்போ பார்த்து நீங்கள் இந்த சபைக்கு வந்து எத்தனை வருஷம் ஆகுது பாஸ்டர்? 2 வருஷம் தான் ஆகுது. சரி, இதுக்கு முந்தி எங்கள் இருந்த சபைகளெல்லாம் அடக்க ஆராதனை நடத்தியிருக்கீங்களா பாஸ்டர்? ரைட். அப்போது நிறைய அடக்க ஆராதனைகள் நடத்தியிருக்காங்க. சரி, இன்றைக்கி அப்படியே நிறுத்திடும். நம்ம சப்ஜெக்டை விட்டு கொஞ்சம் கீழே இறங்காமல் போயிடும். தொண்டையும் ஒரு மாதிரி இருக்குது, சரியாயிடும். போக போக சரியாகும். காரியம் மாறுதலாய் முடியும். காரியம் மாறலாம். லைஃப்பில் வந்து சுருக்கமாக சொல்லிடலாம். கப்பலால் கரை சேர்க்கப்பட முடியாதவர்கள் 276 பேர் கப்பல் துண்டுகளால் கரை சேர்க்கப்பட்டார்கள். இந்த பிரசங்கம் நிறைய கேட்டு மனசில் வைக்கணும் அப்படியெல்லாம் நான் சொல்ல வரல. ஆனால் கேட்குற பிரசங்கத்தில் சில வார்த்தை இருக்கும், அதை நல்லா பிடிச்சிக்கிட்டு கரை போயிடும். இன்றைக்கு கூட 1.5 மணி நேரம் பிரசங்கம் பண்ணும்போது எல்லா வார்த்தையும் நீங்கள் கேளுங்க, ஆனால் உங்களுக்குரிய வார்த்தையை பிடிங்க, கரை சேர்த்துடலாம். இல்லை, இந்த தலைப்பையே எடுத்துக்கொள்ளுங்க, காரியம் மாறுதலாய் முடியும். எவ்வளோ வியாதி நேரத்திலே நினச்சிக்கிடுங்க, எனக்கு காரியம் மாறுதலாய் முடியும். சோதனை நேரத்தில் காரியம் மாறுதலாய் முடியும். பிரச்சனையான நேரத்தில் காரியம் மாறுதலாய் முடியும். சத்துரு எவ்வளோ போராடினாலும் காரியம் மாறுதலாய் முடியும். யூதரின் பகைஞர்கள் மேற்கொள்ளலாம் என்று நம்பின அந்நாளிலே யூதரானவர்கள் தங்கள் பகைஞர்களை மேற்கொள்ளும்படி காரியம் மாறுதலாய் முடிந்தது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். சமயத்தை அதிகமாக எடுக்காமல் சுருக்கமாக சில கருத்துக்களை சொல்லி நம்முடைய ஆராதனையை முடிப்போம். எஸ்தரின் புஸ்தகத்தில் மாறுதலாய் முடிந்த 7 விஷயம் இருக்கு. எஸ்தரின் புஸ்தகத்தில் மாறுதலாய் முடிந்த 7 விஷயம் இருக்கு. முதல் காரியம் வேதத்தில் வாசிக்கும் போது எஸ்தரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 17 வாசித்துட்டு 7 வாசித்தா
கொஞ்சம் விசில் ராஜா சகல ஸ்திரீகளை பார்க்கிலும் எஸ்தர் மேல் அன்பு வைத்தான். சகல கன்னிகைகளை பார்க்கிலும் அவளுக்கு அவன் சமூகத்தில் அதிக தயையும் பட்சமும் கிடைத்தது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். 7வது வசனத்தை வாசிங்க. அவன் தன் சிறிய தகப்பன் குமாரத்தி ஆகிய எஸ்தர் தன் என்னும் அச்சாளை வளர்த்தான். அவளுக்கு தாய் தகப்பன் இல்லை. அந்த பெண் ரூபவதியும் சௌந்தரியமுடையவளுமாய் இருந்தாள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். முதல் குறிப்பு எஸ்தரின் புஸ்தகத்தில் மாறுதலாய் முடிந்தது. ஒரு ராஜ பரம்பரையான வஸ்தி தள்ளப்பட்டு அந்த வஸ்திக்கு பதிலாக எஸ்தர் உள்ள கொண்டு வரப்படும். அந்த எஸ்தர் யாருன்னா ஒரு அனாதை பெண். எஸ்தருக்கு மொர்தெகாய் ஒரு அண்ணன் மருவன், சிறிய தகப்பன், சித்தப்பா மகா. யார் மகா? அப்படிதானே சொல்லியிருக்கு. சிறிய தகப்பன் மகள் அப்படிதானே சொல்லியிருக்கு. ஏங்க அப்படிதானே? நீங்க முழிக்கிறத பார்த்தா எனக்கும் கொஞ்சம் சந்தேகம் வந்துடும். சிறிய தகப்பன் பிள்ளை அப்படிதானே? ஆனால் அவன் பிள்ளை போல நினச்சி வளர்க்க. ஆனால் அண்ணன் முறை வரும், சித்தப்பா பெரியப்பா பிள்ளைகள்னு வச்சுடு. ரைட். இப்போ நமக்கு அந்த முறையெல்லாம் இல்லை. தாய் தகப்பன் இல்லாத ஒரு அனாதை பெண் பட்டத்து ஸ்திரியாக மாறான். ராஜ பரம்பரையில் இருந்து வந்த ஒரு வஸ்தி தள்ளப்பட்டு அந்த இடத்துக்கு ஒரு எஸ்தர் கொண்டு வரப்படுறார். அப்போ இந்த இடத்துல முதலாவது மாறுதலாய் முடிந்தது. வஸ்திக்கு பதிலாக எஸ்தர் பட்டத்து ஸ்திரியாக மாறும். 127 நாடுகளுக்கு ராஜா. 127 நாடுகளுக்கு இப்போ ஒரு 200 சில்லற நாடுகள் இருக்கோன்னு நினைக்கிறேன். அதில் ஒரு 120 நாடுகள் ஏறக்குறைய கிறிஸ்தவ நாடுன்னு சொல்லி, கிறிஸ்தவ தேசம்னு சொல்லி டிக்ளேர் பண்ணப்பட்டது. சரியா? ஒரு 200 நாடுக்கு மேலே உலகத்தில் இருக்கு. ரைட். ஆனால் அன்றைக்கு ஏறக்குறைய 127 நாடுகளுக்கு ராஜா யாரு? ஆகாசம் ராஜா. அவருக்கு எஸ்தர் பட்டத்து ஸ்திரியா மாறும். இப்போ இதில் நமக்கு என்ன அப்படின்னா, ஆண்டவர் சொந்தத்தில் வந்தார். சொந்தம் புறக்கணித்தது. கனி கொடுக்கிற ராஜ்யம் உங்களிடத்திலிருந்து எடுத்து சிறுமந்தையாகிய நமக்கு தரப்பட்டது. அல்லேலூயா. ஆமாம். வஸ்தி ஒரு ராஜ பரம்பரையான ஒரு அனுபவத்தில் இருந்தால் அவ தள்ளப்பட்டது. எஸ்தர் உள்ள வர்றதுக்கு இருந்தது போல யூதர்கள் இன்றைக்கு தள்ளப்பட்டு நம்ம இன்றைக்கு அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. அது ஒரு பெரிய ஸ்லாக்கியம். நீங்கள் எப்படி எடுக்கிறீங்கன்னு தெரியாது. எனக்கு தெரிந்த விதத்தில் வேதத்திலிருந்து சொன்னால் அது ஒரு பெரிய ஸ்லாக்கியம். அல்லேலூயா. ஆமாம், நமக்கு கிடைக்கக்கூடாத ஒரு பெரிய ஸ்லாக்கியம். இன்றைக்கு வரைக்கும் அவர்களுக்கு அது எட்டா கனியாக இருக்குது. ஆனால் நமக்கு ஆசீர்வாதமாக இருக்குது. அல்லேலூயா. வஸ்தி தள்ளப்பட்ட பிற்பாடு உள்ள வர முடியாமல் இருந்தாங்க. அதே போல் யூதர்கள் இன்றைக்கும் தேவனுக்குள்ள கொண்டு வரப்பட முடியாமல் ஏசப்பாவை ஏற்றுக்கொள்ள முடியாதவங்களா இருக்கிறாங்க. ஆனால் நமக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பை கர்த்தர் தந்திருக்கிறார். அல்லேலூயா. ரெண்டாவது மாறுதலாய் முடிந்த விஷயம் எஸ்தரின் புஸ்தகத்தில். சரியா? வாஸ்து பார்த்தீங்கன்னா 5ஆம் அதிகாரம் 4-5 வாசிக்கும் போது, அப்பொழுது எஸ்தர் 5ஆம் அதிகாரம் 4-5 வாசிங்க. அப்பொழுது எஸ்தர் ராஜாவுக்கு சித்தமானால் நான் தமக்கு செய்வித்த விருந்துக்கு ராஜாவும் ஆமானும் இன்றைக்கு வர வேண்டும் என்றாள். ஆமா, இன்றைக்கு வர வேண்டும் என்றாள். அப்போ ரெண்டாவது மாறுதலாய் முடிந்த விஷயம், எஸ்தரின் விருந்துக்கு ராஜா வந்தார். யாருடைய விருந்துக்கு ராஜா வந்தார்? எஸ்தரின் விருந்துக்கு ராஜா வந்தார். யாருன்னா ஒரு அநாத பெண் வைக்கிற விருந்து. இப்ப பட்டத்து ஸ்திரியா மாறிட்டாங்க. ஆனாலும் ஒரு அநாதை பெண்ணாய் இருந்து பட்டத்து ஸ்திரியா மாறின எஸ்தர் கூப்பிட்ட போது ராஜா வாரேன்னு சொன்னார். அல்லேலூயா. ஒரு பெரிய சிலாக்கியம். இன்னைக்கு எலெக்ஷன் வரப்போகுது. எல்லாரும் நம்மளை தேடி வருவாங்க. எந்த கட்சிக்காரங்கன்னு நம்ம சொல்ல வேண்டியதில்லை. எல்லாரும் தேடி வருவாங்க. எல்லாரும் நம்மளை பார்த்து கையெடுத்து கும்பிடுவாங்க. உங்களுக்கு எதையாவது செய்கிறேன்னு சொல்லுவாங்க. அது இயல்பு தான். அதை நம்ம குறை சொல்ல முடியாது. காமராஜர் ஆட்சி காலத்துக்கு பிற்பாடு எவ்வளோ அரசியல் தலைவர்கள் வந்திருக்கிறாங்க, ஆட்சி செய்தாங்க. ஒருத்தர் குறை சொல்கிறது மட்டும்தான் மிஞ்சி இருக்கு. எல்லாருக்கும் வாய்ப்பு ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. 5 வருஷம் 10 வருஷம்னு ஆட்சி கொடுத்துருக்கிறாரு. 2 பேரும் மாற குறை சொல்லுவாங்களே தவிர தமிழ்நாட்டுக்கு குறை இல்லாத ஒரு ஆட்சி தந்ததில்லை. அல்லேலூயா. 10 வருஷம் ஆண்டுகிட்டு வருவாங்க. அதுக்கு பிற்பாடு அவங்க குறை சொல்லுவாங்க. இவங்க 5 வருஷம் ஆளுவாங்க. அதுக்கு பிற்பாடு குறை சொல்லுவாங்க. இது நமக்கு கூடியது. எலெக்ஷன் நேரம் மட்டும் வருவாங்க, நம்மளை பார்ப்பாங்க, கையெடுப்பாங்க, கும்பிடுவாங்க. அதுக்கு பிற்பாடு நம்ம கும்பிட்டாலும் அவங்களுக்கு தெரியாது. அவங்க மேலே போயிட்டாங்கல்ல. அல்லேலூயா. அதனால இது இயல்பு. ஆனால் இப்போ எஸ்தர் கூப்பிட்ட விருந்துக்கு ராஜா வாரேன்னு சொன்னார்.
அது ஒரு பெரிய சிலாக்கியம். விருந்துக்கு வாங்கன்னு கூப்பிட்டா வந்துட்டாங்க. அல்லேலூயா. ஆமாம், அது ஒரு பெரிய விசேஷமான ஒரு அனுபவம். எனக்கு ஒரு சம்பவம் ஒரு ஞாபகத்துக்கு வருது. ரைட்டா, இதுக்கு செட்டாகி போகுமான்னு இல்லை, ஆனால் அது ஒரு ஆசீர்வாதம். ஒரு ராஜா பெரிய விருந்து வைக்கிறார். உங்களுக்கு கேள்விப்பட்டிருக்கு, ஒரு பெரிய ராஜா விருந்து வச்சு அன்னைக்கு விருந்தில் கலந்துக்கிட்ட எல்லாத்தையும் சொன்னாங்க, அரண்மனையில் இருக்கிற நிறைய கிஃப்ட்டு, நிறைய பரிசு பொருள் வச்சுருந்தாங்க. வந்தவங்க எல்லாம் உங்களுக்கு என்னென்ன பரிசு பொருள் வேணுமோ எடுத்துகிட்டு போங்கன்னாங்க. அரண்மனையில் நிறைய பரிசு பொருள், அவங்கவுங்க ஒவ்வொரு பரிசு பொருளாக அள்ளிட்டு போனாங்க. அவங்கவுங்க விருந்துக்கு வந்தவங்க தேசத்தில் இருக்கிற எல்லாரும் ஒவ்வொரு பரிசு பொருளாக எடுத்துகிட்டு போனாங்க. கடைசியில் ஒரு ஏழப்பட்ட ஒரு மனிதன் மீதியாக இருக்கிறான். அவன் அங்கே இருக்கிற எந்த பரிசு பொருளையும் எடுக்கலை. ராஜா கூப்பிட்டாரு, என்னப்பா நீ ஒன்றும் எடுக்கலையான்னு. இல்லை, ஒன்றும் வேண்டாம். சரி, உனக்கு என்ன வேணும்? அவன் கொஞ்சம் நம்ம இதில் சொன்ன என்ன, பயந்து தயங்கி நிற்கிறான். என்ன வேணும் சொல்லு அப்படின்னா. எனக்கு ஒன்றும் வேண்டாம், ஆனால் ஒரு விருப்பம் இருக்குது. சரி, உன் விருப்பத்தை சொல்லு அப்படின்னா. ஒன்றும் இல்லை, நான் வாழ்கிற இடத்துல ஒரு நாள் நீங்கள் வந்து தங்கிட்டு போகணும். நான் வாழ்கிற இடத்துல ஒரு நாள் நீங்கள் வந்து தங்கிட்டு போகணும். ராஜா யோசித்தாரு, அவர் தேசத்தில் உள்ள பையன் ஆள் தானே, சரின்னாரு. சரின்னு சொல்லிட்டு கேட்டார், இவன் எங்கே இருக்கிறான் என்ன இது. அப்போ தான் அறிவிப்பு வந்துச்சு. மந்திரி எல்லாம் வந்தாங்க, சொன்னாங்க, ஐயா அவன் இருக்கிறது ஒரு குக்கிராமம், நல்ல இது கரண்ட் கிடையாது, தண்ணி வசதி கிடையாது, ரோடு வசதி கிடையாது, என்ன செய்யலாம். சரி, அப்போ அவன்கிட்ட சொன்னார், நான் ஒரு 3 மாதம் கழித்து ஊருக்கு வாரேன், ஒரு நாள் தங்கிட்டு போகிறேன். இந்த 3 மாதத்துக்குள்ளே ராஜா சொன்னார், நான் போகிறதுக்கு தங்குறதுக்கு ஏற்ற விதத்தில் அங்கே ரோடு போடுங்க. அங்கே என்ன செய்யுங்க, ரோடு போடுங்க. இப்போ கூட எங்கள் ஊரில் ஒரு நல்ல காரியம் நடந்துச்சு. நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் வாராங்கன்னு சொல்லி ஒரே ரோட்டில் 5-6 வேகத்தடை மறுபடி போட்டுருவாங்க, அதை எடுத்தாங்க. அப்புறம் போடாத ரோடெல்லாம் உடஞ்சிருந்த ரோடெல்லாம் இருந்துச்சு. எனக்கு ஒரு சந்தோஷம்தான். அடிக்கடி ஒரு 3 மாதத்துக்கு ஒரு 6 மாதத்துக்கு ஒருக்கா இப்படி நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர்கள் வந்து போனால் நம்ம ஊரில் இருக்கிற ரோடாவது நல்லா இருக்கும். அல்லேலூயா. இப்போ அங்கே ரோடு போட்டாங்க. அந்த இடையிடையே நம்ம சொல்லிக்கணும் அல்லேலூயா. ஒருவேளை இது அவங்க கேட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும். பரவாயில்ல, இப்படி நம்மளை பற்றி பேசுறதுக்கு ஒரு ஆள் இருக்குதேனி. அல்லேலூயா. ரைட்டு. அப்போ வருவோம். அப்போ ரோடு போட்டாங்க, போஸ்ட் கம்பம் நாட்டினாங்க, கரண்ட் லைன் கொண்டு வந்தாங்க, தண்ணி லைன் கொண்டு வந்தாங்க. ராஜா வந்தா தங்குறதுக்கு ஏற்றபடி ஒரு நல்ல வீடு கட்டினாங்க. அங்கே இருக்கிற ஜனங்களுக்கு கொஞ்சம் ராஜா வரும்போது எல்லாம் குடிசை வீடா இல்லாமல் இருக்கிறதுக்கு ஏற்ற விதத்தில் வீட்டு வசதிகள் எல்லாம் கர்த்தர் அந்த ராஜா ஏற்படுத்தினார். அல்லேலூயா. ஆமாம், இப்படி ஒரு அருமையான ஒரு அனுபவம் உண்டானதா ஒரு சம்பவத்தை சொல்லுவாங்க. அது உண்மையானு என்கிட்ட கேட்டக்கூடாது. நான் கொஞ்சம் கட்டுக்கதைகள் கேட்டதை கொஞ்சம் விஸ்தாரப்படுத்தி ஜோடிச்சே சொல்லுவேன். அல்லேலூயா. நம்ம பைபிள்லே நிறைய கட்டுக்கதைகள்லாம் இருக்குது. அது மாதிரி நானும் சொல்லுவேன். அதனால நான் சொல்லலாங்கிறதில்ல, நானும் சொல்லி பழகிருக்கேன். ரைட்டா, ஓகே. இப்போ நம்ம கருத்துக்கிறோம். இப்போ இது போல நீங்களும் உங்கள் லைஃப்பில் எப்படி ராஜாவை கூட்டு போனீங்கன்னா உங்களுக்கும் ஆசீர்வாதம். அல்லேலூயா. இதோ வாசற்படியிலிருந்து தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனுக்குள் பிரவேசிப்பேன், அவனோடு கூட போஜனம் பண்ணுவேன். அல்லேலூயா. எழுத்தின்படி ஒரு ராஜாவை அழைத்த போது அந்த ராஜா தான் போறதுக்கு இவ்வளவு காரியங்களை ஒழுங்குபடுத்தி இருப்பார்கள். ஆனால் நம்முடைய ராஜா வரும்போது அப்படிதான் இருக்கும். அல்லேலூயா. சரி, நம்ம கருத்துக்கு நேரம் வரும். இப்ப நம்ம கருத்து என்ன? 2வது குறிப்புல எஸ்தரின் விருந்துக்கு ராஜா வந்தார், அது ஒரு மேன்மை. இப்ப இதுக்கும் நமக்கு என்ன சம்பந்தம்? அதான் முக்கியம். இப்போ வேதத்துல ஒரு சம்பவம் இருக்குன்னா அந்த சம்பவத்துல இருந்து நம்முடைய ஜீவியத்துக்கு என்ன இருக்கு, அதான் முக்கியம். அல்லேலூயா. இப்போ நான் கவனிச்சு பார்ப்பேன், பிரசங்க நேரத்திலே ஜனங்கள்கிட்ட பிரசங்கம் பண்ணிட்டு அது எனக்கு ரொம்ப சில நேரம் கஷ்டமா இருக்கும். இந்த ஒர்ஷிப் நேரங்களில் பாருங்க, பிரசங்கியார்களை விட ஒர்ஷிப் நேரத்தில் பாவம் தொண்டை கீறுன்னு போட்டு இது செய்வாங்க. ஜனங்களும் ஓரளவுக்கு தங்களால் இயன்ற அளவுக்கு கையை கால ஆட்டி எடுத்து அல்லேலூயா ஆமேன்பாங்க. எனக்கு ஒரு கேட்கணும் போல இருக்கும். எங்கள் சபையிலே அதனால இப்பெல்லாம் சொல்லுவேன், ரொம்ப கடந்து துள்ள பிறக்கெல்லாம் செய்யாது, உணர்ந்து ஆவில நிரம்பு. ஆவில நிரம்பும் போது பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ள இருக்கிறார் அனுப்பாரு, இருந்து ஆவில நிரம்பு. அல்லேலூயா. 2வது அந்த ஆவியானுடைய நிறைவு உங்களுக்குள்ள வருதானி பாருங்க. அல்லேலூயா. அந்த ஆவியானவரால் உங்களுக்குள்ள என்ன உண்டாகுதுன்னு பாருங்க. இப்போ ஒரு மழை பெய்து ஒரு குளிர்ந்த காத்து வந்தா நம்ம ஃபீல் பண்றோம், சரீரம் உணருது. அல்லேலூயா.
சும்மா ஒன்றும் இல்லாமல் இந்த கையை காலை கட்டி தட்டி எடுத்து கல்லா புல்லா நாங்கள் ஆர்வ கோளாறுல நல்லா கத்துவோம், பழகிட்டோம், நாங்கள் பழக்கப்பட்டிருக்கோம். இது எங்களுக்கு தொழிலுங்க, நாங்கள் என்ன செய்ய முடியும்? இது உங்களுக்கு இதை விட்டுட்டு நான் இனி இப்போ ஜிப்பாவை கழிச்சிட்டு வேலைக்கு போக முடியுமா? போனால் சரியாகுமா? முடியாதுங்க. இது எங்களுக்கு தொழில், அதனால பழகிட்டோம். ஆனால் நீங்கள் ஏமாந்துடக்கூடாது. நான் சொன்னேன், புரியுதா உங்களுக்கு? இது எங்களுக்கு தொழில் ஆயிட்டு. கேட்கும்போது கஷ்டமாக தான் இருக்கும், ஆனால் அதான் உண்மை. அல்லேலூயா. நிறைய பேருக்கு சபை என்பது வேற வழி கிடையாதுங்க. இனி போய் 57 வயசுல கொத்தவும் பிறக்கவும் நான் போக முடியுமா? நான் கொத்த பிறக்க போன அந்த பிரதர் ஏற்றுக்குவாங்களா? என்ன பாஸ்டர் நீங்கள் கொத்த பிறக்க போயிட்டீங்க, இப்படி போயிருக்கீங்களே, நீ தம்பி நீங்கள் ஏற்றுக்குவீங்களா? ஏற்றுக்க மாட்டீங்க. புரியுதா உங்களுக்கு? இப்போ நானே கொத்த பிறக்க முடியாது, ஆண்டவர் கிருபையினால அந்த இது இல்லை, ஆனாலும் இல்லை, உங்களையும் ஏற்றுக்க மாட்டீங்க. ஐயோ இவ்வளோ ஜிப்பா போட்டு ஒரு இப்படி போயிருக்காரு. அப்போ இனி இப்போ என்ன செய்து தான் ஆகணும்? உங்களுக்கு ஏற்ற விதத்தில் நாங்கள் எங்களுக்கு இதில் பேட்டனை மாற்றி தான் ஆகணும். இருக்கோ இல்லையோ, சரக்கே இல்லாட்டாலும் சரக்கு இருக்கிறது மாதிரி நாங்கள் காட்டித்தான் ஆகணும். வேலை நடக்குதோ நடக்கலையோ, அல்லகா உள்ளகா ஆன ஊன 62ன்னு சொல்லி என்னவாது சொல்லி ஒரு குதூகலம் காட்டணும். இப்போ நான் இருக்கிறேன், இந்த 5 நாளும் 5 பிரசங்கத்தில் ஏதாவது ஒரு தலைப்பு எடுத்து ஒரு ஒரு கிழக்கு மாதிரி ஒரு காட்டிட்டு போனோம். வேற வழி இல்லையே. கூப்பிட்டாச்சு, வந்தாச்சு, வேஷம் போட்டாச்சு, பேசித்தான் ஆகணும். ஏதாவது செயல் நடந்துட்டா ஓகே, இல்லைன்னா ஒன்றும் ஒரு ஆளாவது மனம் திரும்பி இல்லை, இந்த ஒரு ஆளாவது இந்த கன்வென்ஷன்ல உண்மையா தெய்வ ராஜ்யத்துக்குரியவங்களா மாற்றப்பட்டுட்டா கண்டிப்பா பாக்கியம். அல்லேலூயா. என்னுடைய பகுதியில் இருக்கிறது. அல்லேலூயா. எல்லாரும் மாறணும், எல்லாரும் மாறிடுவாங்க, அது எனக்கு இல்லை. அந்த அளவுக்கு ஊழியம் செய்யக்கூடிய கிருபை இல்லை. ஒரு காலத்தில் ஊழியம் செய்யும் போது நான் ஊழியம் செய்த ஸ்தாபனத்துக்கு விசுவாசிகள் ஆத்மாக்களை கூப்பிட்டு வருவாங்க. ஒரு பிரசங்கம் கேளுங்க, என்ன பிரசங்கம் கேளுங்க, ஒரு பிரசங்கம் கேளுங்கன்னு கூப்பிட்டு வருவாங்க. அந்த ஒரு பிரசங்கம் கேட்குற அன்னையோடு அவங்க மனம் திரும்பி இருப்பாங்க. ஆமாம். ஆனால் இன்னைக்கு அன்னைக்குள்ள அளவுக்கு பிரசங்கம் எப்படின்னு தெரியல. ஒருவேளை வார்த்தைகள் இருக்கலாம், குறிப்புகள் இருக்கலாம், ஆனால் வேலை நடக்குதான்னு எனக்கு தெரியல. அல்லேலூயா. அது ஏன்னா என் ஜீவியத்தின் குறைவு தான் காரணம். நான் பொய்யெல்லாம் சொல்ல முடியாது. அல்லேலூயா. அன்னைக்கு சின்ன வயசு, இவ்வளோ நேர்த்தியாக குறிப்புகள் எடுத்து பிரசங்கம் பண்ண தெரியுமான்னு தெரியாது. ஆனால் வார்த்தையில் ஜீவன் இருந்துச்சு, வார்த்தையில் வல்லமை இருந்துச்சு. வார்த்தை ஒரு மனிதனை சந்திக்கும் போது அவனை மாற்றி அமைத்தது. அல்லேலூயா. சின்ன பையன், ஆனால் ஊழியம் செய்த சபையில் ஜனங்கள் எப்போதும் வருகையை குறித்து நினைச்சாங்க. எதையும் விட்டு வெளியே வர்றதுக்கு அவங்களுக்கு கஷ்டமே இல்லை. ஆனால் இப்போ அழகாய் பிரசங்கம் பண்ணி ஜோக்கோடி பேசுகிறேன். சரக்கு ஒர்க் அவுட் ஆனயமா இல்லை எனக்கு தெரியும். அல்லேலூயா. நீங்க கொடுக்குற சாட்சியினால நோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. காரணம் என்னன்னா ஜீவியத்தின் குறைவு அதுக்கு காரணம். அல்லேலூயா. ரைட். இப்போ நம்ம கருத்துக்கு நேரம். இப்போ இந்த 2வது குறிப்புக்கும் நமக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பி அதுல ஒரு நல்ல கருத்தை தியானிச்சுட்டு போவோம். ரைட்டா? இப்போ 2வது குறிப்பில் இருக்கிறதுல என்ன இருக்கு? எஸ்தரின் அழைப்புக்கு ராஜா வந்தார். இப்போ நல்லா கவனிச்சு பாருங்க. நானும் ஸ்பர்ஜன் பாஸ்டரும் பேசி பழகிட்டோன்னு வைங்களா, நானும் பிரதரும் நல்லா பேசி பழகிட்டோன்னு வைங்களா. அப்போ பிரதர் எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க. உங்கள் பேர் என்ன பிரதர்? ஜேக்கப். ஜேக்கப் பிரதர். சும்மா இருக்கிறத கொஞ்சம் பேச்சு கொடுத்து கொஞ்சம் இழுப்போனி தான். இந்த வம்புக்கு இழுக்கிறதுல என்கிட்ட ஒரு சின்ன நல்ல குணம் உண்டு. அல்லேலூயா. சும்மா இருக்கிறத எதையாவது ஒன்று போட்டு கடலை கடிக்கிற மாதிரி கடிச்சிக்கிட்டே இருந்தால் அதனால் ஜேக்கப் பிரதரை கூப்பிட்ருவோம். சரி. அப்போ ஜேக்கப் பிரதர் ஸ்பர்ஜன் பேட்டெல்லாம் பாஸ்டர்ட்டெல்லாம் நல்லா பழகியாச்சு. இப்போ கன்வென்ஷன் முடிஞ்ச உடனே அடுத்தது நம்ம என்ன சொல்லலாம், நம்ம ஜெமாங்கால கன்வென்ஷன்லாம் முடிஞ்ச உடனே பேசுகிறாங்க. பாஸ்டர் எப்படி இருந்துச்சு என்ன ஏது அப்படின்னா பேசுகிறோம். பிரதர் பேசுகிறாங்க, இப்படி பேசுகிறோம். ஆரம்ப காலத்தில் ஒரு 2 மாதத்துக்கெல்லாம் திடீர்னு அவங்க ஃபோன் வந்துட்டா நான் உற்சாகமாக எடுத்துருவேன். என் ஃபோன் கால் வந்துட்டுனா பிரதர் எடுத்துட்டாங்கன்னு சொல்லி நல்லா கவனிச்சிடுங்க. 2வது குறிப்புக்குரிய விளக்கம் எடுத்துருவாங்க. ஐயோ ஜபா பிரதர் பேசுகிறார். ஹலோ பிரதர் எப்படி இருக்கிறீங்க, இந்த வாரம் எந்த கன்வென்ஷன் பிரதர்? என்ன பிரதர் நீங்கள் வேற, இந்த வாரம் எங்கே போகிறேன் பிரதர்? அப்படியா? ஆமாம் சரி, எல்லாம் அங்கே பேசுனது தான் பேசும் பிரதர். என்ன பிரதர் நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு அவங்க பேச நாம் பேச கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் போயிடும். ஸ்பர்ஜன் பாஸ் ஒரு 20 நிமிஷம் போயிடும். ஒரு 6 மாதம் கழிச்சு அவங்க ஃபோன் வந்தாலும் சரி, என் ஃபோன் வந்தாலும் சரி, மண்டே கடிக்கைக்கு வந்துட்டாரப்பா அப்படின்னு எடுத்து, பாஸ்டர் பிரைஸ் லார்ட் பாஸ்டர், நான் சாப்பாட்டுக்கு முன்னுக்கு இருக்கிறேன், சாப்பிட்டுக்கிட்டு எடுக்கிட்ட. அதாவது இன்னைக்கு தொந்தரவு பண்ணாங்கன்னு அர்த்தம். இன்னைக்கு தொந்தரவு பண்ணாங்கன்னு. இந்த காதல் கல்யாணம் வரைக்கும் இனிக்கும்.
பார்க்கறதுக்கும் பேசுறதுக்கும் அதில் இந்த பக்கம் இருக்கிறவங்களுக்கு பயங்கர கொண்டாட்டமா இருக்கும். பார்த்துட்டா பேசிட்டா கண்ணை அடிச்சிட்டா. கல்யாணத்துக்கு பிற்பாடு துண்ட காணும் துணிய காணும் ஓட இவங்க காத்து காத்து இருப்பாங்க, பேசிட மாட்டாங்க. ஒரு பெண்ணுக்கு 7000 வார்த்தை இருக்குமா? எத்தனாயிரம் வார்த்தை? 7000. ஒரு ஆணுக்கு 700 வார்த்தை தான் இருக்குமா. ஒரு ஆணுக்கு பார்த்தா தான் வார்த்தை வருமா, பெண்களுக்கு பார்க்காமலே வார்த்தை வருமா. அதனால தான் இப்போ ஒரு பையன் கல்யாணம் ஆனவங்கன்னா வெளியே போயிட்டு வரும்போது ஏறக்குறைய 6990 வார்த்தை பேசி முடிச்சுவோம். வெறும் 10 வார்த்தை இருக்கு. வந்தோடனே எப்படி என்னங்க என்ன அப்படின்னா நல்லா இருக்கேன் அப்படிம்பா. ரெண்டாவது சோறை போடும்பாங்க, தண்ணியை போடும். இவ்வளோ 10 வார்த்தையும் பேசி முடிச்சோன்னா எம்டி ஆயிரும். இவங்க கிட்ட ஒரு 700 வார்த்தை போக 6300 வார்த்தை கேப்பில் இருக்கும். இது அவ்வளோத்தையும் அவங்க பேசலைன்னா அது ஸ்டாக்லேயே இருக்கும். நீ பார்த்துருக்கீங்களா? ஒரு கல்யாணத்துக்கு போயிட்டு வந்தோடனே ஒருத்தங்கள்ட்ட கேட்டு என்னங்க போனீங்க, என்னாச்சு உங்கள் குடும்பத்தில்? போனேன், மாப்பிள்ளை பொண்ணு எப்படி இருந்தா? இருந்தாங்கம்மா, எல்லாரும் நம்மளை போல தான் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்வாங்க சொல்லுவாங்க. எங்க பார்க்கவே இல்லை. என்னத்தை பார்க்கறதுக்கு? அவன் தாடியை வளர்த்துக்கிட்டு இருந்தான், அவளை அந்த பிள்ளை என்ன இல்லாமல் இது செய்துட்டு இருந்தாங்க. நம்ம கல்யாணத்துக்கு நான் இருந்தேன் அதே மாதிரி தான் அவனும் இருந்தேமா இருந்துச்சு. எங்கள் பொண்ணு மாப்பிள்ளை பார்க்க நல்லா இல்லை. அதே உங்ககிட்ட வந்து கேட்டா, ஏங்க போனேங்க, உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்க கூட வந்தாங்க, அவங்க வந்தாங்க, இவங்க வந்தாங்க, அப்படி வந்தாங்க. பொண்ணு இருக்கு தெரியுமா, ஓவருங்க, ரொம்ப டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க, அது நல்லாவே இல்லை. பையனை பார்த்தாலே பாவம் போல இருக்கு. இவர் கேட்பார், என்ன போல தான் நினச்சி. ஆமாம், உங்களை போல ஒன்றும் இல்லை, அந்த பையன் பார்த்தா பாவம் போல இருக்கு. அப்போ நல்லா மசாலா அரைக்கிறவனோ அப்படின்னு கேட்டுக்கலாம். கேட்ட உடனே நிறுத்திடுவாங்க. கத்தோடைய பரிசுத்தம். இப்போ நம்ம கருத்து, இப்போ இது எதுக்குன்னா நம்ம ஜோடிக்க போகிறோம். இப்போ அதான் கணக்கு. இப்போ நல்லா கவனிச்சா எங்களுடைய பரஸ்பரமான உறவு ஒரு 6 மாதத்துக்குள்ளே புளிக்க ஆரம்பிச்சிடும். 6 மாதத்துக்குள்ளே புளிக்க ஆரம்பிச்சிடும். ஜெபா பிரதர் பேசினா இதைத்தான் பேசுவாங்க, ஜாக்கப் பிரதர் பேசினா இதைத்தான் பேசுவாங்க, ஸ்பர்ஜன் பாஸ்டர் பேசினா இதைத்தான் பேசுவாங்கன்னு சொல்லி தவிர்க்க ஆரம்பிப்போம். ஒரே காதல் பார்த்தீங்கன்னா போதும், பஸ்ஸில் இருந்து டக்கு 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 டக்குன்னு அனுப்புகிறான். அவன் அனுப்புவான். உங்களுக்குள்ள அவன் ஒரே பிள்ளை 3 பேரை கையில் வச்சிருப்பாங்க. தக்கையில் வரைக்கும் ஒருத்தன் வருவான், அதுக்கு பிற்பாடு மார்த்தாண்டம் வரைக்கும் ஒருத்தன் வருவான், அப்புறம் கொல்லங்கோட்டிலேருந்து வண்டியில் கூப்பிட்டு போகிறேன் ஒருத்தன் வருவான். பரலோகத்துக்கு போனால் தான் தெரியும் யாருக்கு யாரெல்லாம் இருந்தாங்க. நீ ஒருத்தன் முதலாவது ஒருத்தன் வந்து நிற்பான், மை டார்லிங் அப்படிமா, நீ டார்லிங்கா. ரெண்டாவது வரும், அம்மா நான் தான் அம்மா. மூணாவது உள்ளன்னு சொல்லுவான். 3ஐயும் கலத்தி விட்டு அம்மா அழகா எங்கள் அப்பா சொன்னாங்க, உண்மையிலே நான் பிள்ளைகள் பிறந்தவங்க பேரை தான் வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அப்பா சொன்னதை பார்த்து கட்டிட்டு போயிடும். இது நம்ம பக்கத்தில் பிள்ளைகள் அப்படி தான் இருக்கணும். நீங்கள் சரியா கலத்துறதுல பெஸ்ட்டுன்னா நம்ம பிள்ளைகள் தான். அல்லேலூயா. ஆமாம், ரைட், ஓகே. இப்போ நம்ம கருத்துக்கு வரும். ரைட், இது வந்து உங்களை மட்டும் இல்லை, எங்கள் அம்மாவிலேருந்து எங்கள் சகோதரியிலேருந்து எல்லா பிள்ளைகளும், பொம்பளை பிள்ளைகளுக்கு அது ஒரு நல்ல கிருபையாகும். பார்த்துட்டு ரைட், நம்ம எப்போது அடுத்து அதை தியானிக்கும் போது வருவோம். இதெல்லாம் கூட்டு போனால் தான் கொஞ்சம் நல்லா இருக்கும். இதெல்லாம் பேசினா தான் எனக்கும் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. ரைட், வரும். இப்போ என்ன அப்படின்னா, ஆண்டவரை இப்போ கொண்டு வர போகிறோம். எஸ்தரின் விருந்துக்கு ராஜா வந்தார். இப்போ பார்த்துடுங்க, நல்ல பழகி பேசி இருந்தவங்க கல்யாணத்துக்கு பிற்பாடு நிறைய பேர் ஆம்பளைகள் என்கிட்ட புருஷன் என்கிட்ட பேசுகிறதே இல்லைம்பாங்க. எங்கள் கல்யாணத்துக்கு பிற்பாடு என் வீட்டுக்காரர் என்கிட்ட பேசுகிறதே இல்லை. ஆனால் கொழுந்தியார் வந்துட்டா சில ஆம்பளைகளுக்கு என்ன சந்தோஷப்பா, பை 1 get 1 ஃப்ரீ மாதிரி. எங்கள் சபையிலெல்லாம் ஒரு தாய்க்கு 3 பொம்பளை பிள்ளைகள், அதாவது ஒரு குடும்பத்தில் 3 பொம்பளை பிள்ளைகள் உள்ளது 3 குடும்பம் எங்கள் சபையில். எப்பா, அவனுக்கு வந்த மூத்த மருமகனுக்கெல்லாம் பை 1 get 2 ஃப்ரீ என்னை மாதிரி. அதாவது 2 வீலரில் போனால் கொழுந்தியார் பின்னுக்க, அதுக்கு பின்னாக்க மனைவி. அதில் இனி ட்ரிப் அடிக்கிறது இருக்குது, 1 ட்ரிப்பு 2 ட்ரிப்புன்னு சொல்லி. அது ஒரு பெரிய விசேஷம். மனைவியை விட கொழுந்தியார் வந்தால் தான் பேச்சு வந்துடும், சிரிப்பு வந்துடும். என்ன இது, அது நம்ம அது இடது பக்கம் இருக்கிறது கொண்டாட்டம். அதாவது பை 1 get 1 ஃப்ரீ இன்னை மாதிரி. மூத்த மருமகனாக வந்துட்டா மீதி எல்லாம் அவங்களுக்கு இலவசம் மாதிரி. அது ஒரு ரைட், ஓகே. இப்படியே அந்த மாதிரி இருக்கும். மனைவிட்ட பேசுறதுக்கு வார்த்தையே இருக்காது. வந்தோடனே நல்லா இருக்கிறியா? நிறைய ஆம்பளைகளுக்கு மனைவி மாற்ற நல்லா இருக்கிறியானே கேட்க விருப்பம் இருக்காது. உன் உடம்பு எப்படி இருக்குன்னே கேட்கறதுக்கு விருப்பம் இருக்காது. நான்லாம் கேட்பேன், நீ கல்யாணம் பண்ணுறது எதுக்குன்னு கேட்பேன். கல்யாணத்துக்கு முன்னால் நல்லா கேட்கணும் ஆம்பளைகிட்டலாம். கல்யாணம் பண்ணுறது எதுக்கு? சோறாக்கி போடுறதுக்கு, அவங்க அம்மா அப்பாவை கவனிக்கிறதுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணணும். அப்படியெல்லாம் நல்லா பார்த்துடுங்க. அப்படிப்பட்டவங்களுக்கெல்லாம் கெட்ட வச்சாங்க, அவனுக்கு ஃபோட்டோவை எடுத்து வாட்ஸ்அப்பில் போட்டு விட்டுருங்க.
அது மாதிரி அந்த சம்பந்தம் கேட்கும்போது இடது பக்கம் இருக்கிறவங்க எவ்வளோ தருவீங்கன்னு கேட்பாங்க. அவனெல்லாம் நம்ம அகராதியில் என்ன போல் ஆக்கிடணும், சன்னியாசி கூட்டத்தில் கொண்டு வந்துடணும். ஒரு நாள் அவனுக்கு சம்பந்தம் கொடுக்கக்கூடாது. ஆமாம், எவ்வளோ தருவீங்க? சமீபமாக ஒரு பாஸ்டருக்கு பிள்ளைக்கு சம்பந்தம் கேட்டிருக்கிறாங்க. நம்ம நாகர்கோயிலன்னா பிள்ளை அவ்வளோ அழகாக இருக்கும், பிள்ளை அவ்வளோ அழகாக இருக்கும், நல்ல படிப்பு. எங்கே என்ன இதுன்னெலாம் இப்போ நான் சொல்ல விரும்புவேன், சரி வேண்டாம், இதெல்லாம் பட்டம் கட்டியான்னு. அப்போ இங்கே கேட்டிருக்காங்க. கேட்டுக்கிட்டு அவங்க சொல்லியிருக்காங்க, என் மகளுக்கு நான் உங்கள் கோடி கணக்கில் கொடுத்தேன், நீங்கள் எவ்வளோ தருவீங்க? நீ பாஸ்டர் உடனே கட்டினேன். என் பிள்ளைக்கு நான் கொடுக்குற பழக்கம்லாம் இல்லை. என்கிட்ட பாஸ்டர் சொல்லும்போது சொன்னேன், பாஸ்டர் கொடுத்துறவே செய்யாங்க அவனுக்கு, இவனுக்கு கல்யாணம் பண்ணக்கூடாது. இவனை வாட்ஸ்அப்பில் ஃபோட்டோ எடுத்து இவனை வாட்ஸ்அப்பில் எல்லாருக்கும் பரப்புங்க. எங்கெங்கே வால் போஸ்ட் அடிக்கணும் அங்கே வால் போஸ்ட் அடித்து ஒட்டுங்க. இவனை திருநெல்வேலியில் கொண்டு வந்து என்ன மாதிரி இவனை வந்து அந்த வண்டி காலை ஆக்கி விட்டுறணும். வயல் வளரும். இந்த ஸ்ரீதனம் கேட்டுட்டான்னா அவனுக்கு கல்யாணமே பண்ணி வைக்கக்கூடாது. அல்லேலூயா. ஆமாம், அவங்க மாமா அவங்க அப்பா அம்மா கூடயே அவன் சன்னியாசியாக வாழ வைக்கணும். சன்னியாசி அவங்க அப்பா அம்மாவுக்கு சன்னியாசியாக வாழணும். என்ன இவ்வளோ கஷ்டப்பட்டு உங்களை வளர்த்து டியூஷன் விடுறதுல இருந்து ஸ்கூலுக்கு விடுறதுல இருந்து உங்களை கண்ணும் கருத்துமா பார்த்து உங்களை பூநொல்லி போடாமல் எவனையும் பார்த்துடக்கூடாது, பேசிடக்கூடாது, சிரிச்சிடக்கூடாது, யாருக்கும் கைப்பற்றக்கூடாது அப்படின்னு சொல்லி உங்களெல்லாம் பாதுகாத்து இவங்கள்ட்ட கொடுத்தா அவன் அதுக்கு ஒரு விலையும் போட்டு அதை பூநொல்லி பார்த்து போய் மாலையை பிச்சு போட்ட குரங்கு மாதிரி இருந்தால் அவனெல்லாம் எங்கே கொண்டு வச்சு சாத்தன்னு நினைக்கிறீங்க? வச்சு இருக்குன்னு இருக்கணும். அல்லேலூயா. ஆமாவா இல்லையா? கஷ்டப்பட்டு உங்களை எவ்வளோ உபதேசம் தந்து எவ்வளோ இது செய்து உங்களை கண்ணும் கருத்துமா போகிறதுலேருந்து வாரதுலேருந்து சபையில் வந்து உட்கார்றதுலேருந்து உடுக்கிற ட்ரெஸ்ஸில் வரைக்கும் உங்களை அடக்கமாக உங்களை வளர்த்து இந்த பக்கத்தில் நாங்கள் கொடுக்கலான்னு எவ்வளவு தருவீங்க? என்ன வச்சிருக்கிறீங்க? கல்யாண செலவுக்கு எவ்வளவு தருவீங்க? அம்மா இருக்குது உனக்கு கல்யாண செலவுக்கு. ஏன் இவ்வளோ நாள் நீ உன் குடும்பத்தில் சம்பாதிக்கலையா கல்யாணம் போடாக்கு? நல்லா வாங்கிவிட்டு கல்யாண செலவு பிரியாணி, மாப்பிள்ளை வீட்டில் ஆட்டுக்கறி பிரியாணி எழுதி போடு, பொண்ணு வீட்டிலேருந்து வாங்கின சிறிதனத்தில் போட்டிருக்கு. வாடா. பேசலாமா பேசக்கூடாதா? சொல்லலாமா சொல்லக்கூடாதா? நம்மளை மாய்பட்டவன் சொல்லணும்னா வேற யார் சொல்லுவான்? அல்லேலூயா. அம்மா நல்லா சொல்லணும். அல்லேலூயா. நல்ல பிள்ளையா பாருங்க, படித்த பிள்ளையா பாருங்க, ஒழுக்கம் உள்ள பிள்ளையா பாருங்க, கட்டிட்டு போங்க. இந்த வாட்ஸ்அப்பு, ட்விட்டர்ஸ், இன்ஸ்டாகிராம் இல்லாமல் நல்ல பிள்ளையா அடக்கமாக நல்லா வளர்த்துருக்காங்களான்னு பாருங்கள். கிழிஞ்ச துணி போட்டுக்கிட்டு இந்த லெக்கின்ஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு தூக்கிட்டு எடுத்துகிட்டு இல்லாமல் கரெக்டாக இருந்தால் பாருங்கள், கட்டிட்டு போங்க. அது இது இருந்துன்னா கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா அது உங்களை விடாது. துணி எடுக்க போகணும், அதை வாங்கணும், லெக்கின்ஸை வாங்கணும், அதை வாங்கணும், இதை வாங்கணும்னு சொல்லி ஊறுபட்ட செலவு வைக்கும். அதனால் அப்படிப்பட்டதுகளை கல்யாணம் பண்ணாமல் நல்லா அடக்கமாக இருக்கணும். அந்த முடியெல்லாம் ஒரு மாதிரி கிராப் அடித்து எடுத்து மங்கிக்கு ஸ்டைலில் இருக்குமானா நினச்சிடுங்க, பியூட்டி பார்லருக்கு போக வேண்டிய வேலை வந்துடும். அதனால நீ பியூட்டி பார்லர் வைக்க வேண்டியதாக இருக்கும். அந்த கூட்டத்தெல்லாம் தொடவே செய்யாங்க. அது போக்கில் அது வந்து அவுத்துட்டான், நான் கழுதை எடுத்து விட்டுச்சான், ஓட்டோன்னு மேட்சல்லே விட்டுருங்க. அது போக்கில் அது பியூட்டி பார்லருக்கு போட்டு அங்கே போட்டு வரட்டு. பார்க்கும்போது இப்படி பாருங்க, அங்கே கொடுக்கும்போது இதை பாருங்க. அல்லேலூயா. இதுலே மேலான விஷயம் ஒன்று இருக்கு. வந்தாச்சு நீ சொல்லி என்ன சொல்லி இறங்கியாச்சு நீ பேசிட்டு போயிரும். ரெண்டு கூட்டத்திலே பேய் இல்லாத வீடா பாருங்க. திருப்பி கொடுத்துக்கிட்டு பாஸ்டர்ஸ் நாங்கள் எப்படியாவது சேர்த்து விடைக்கு பார்ப்போம். ஸ்பர்ஜன் பாஸ்டர் இங்கேருந்து ஏதாவது ஒன்று அந்த சபையில் ஒன்று இந்த சபையில் கவனமாக இருங்க. ஜோம் பண்ணி நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டியது, நீங்கள் கொடுக்கக்கூடிய மாமனார் குடும்பத்தில் பேய் இல்லாமல் இருக்கான்னு பாருங்க. திருப்பி அங்கே கொடுத்துட்டு பெர்கமு சபையை மாதிரி பிசாசுகள் இருக்கிற சாத்தானின் கூட்டம் இருக்கிற இடத்துல சிங்காசனம் இருக்க வைக்க முடியாது. நீங்கள் கஷ்டப்பட்டு வளர்த்துருப்பீங்க பிள்ளை அல்லது பையனை கஷ்டப்பட்டு வளர்த்துட்டு இந்த பக்கம் பேய் குடும்பத்தில் கொடுத்துட்டீங்கன்னா கஷ்டமாயிரும். ஜோம் பண்ணி கண்டுபிடிக்கணும், பேய் இல்லாத குடும்பமா பேயை விரட்டுற குடும்பமானு பார்க்கணும். அல்லேலூயா. எல்லாம் தான் நம்ம சம்பந்தத்தில் பார்க்க வேண்டிய. சும்மா பார்த்தோம் படிப்பு இருக்குது, அழகு இருக்குது, அந்தஸ்து இருக்குது, அப்படியெல்லாம் பார்த்து கொடுத்தாங்க. சரி, இப்போ நம்ம கருத்து என்ன? அதுக்கு தான் வருவோம். ரெண்டாவது பாயிண்ட் கருத்து என்ன? இது எதுக்கு சொன்னோன்னா, இன்றைக்கி புருஷனாக இருக்கிறவங்க மனைவி மாற்ற உட்காந்து பேசுறது இல்லை, பிள்ளைகள்கிட்ட உட்காந்து பேசுறது இல்லை. சகோதரி மாதிரி எப்போவுமே பேசணும்னு விரும்புவாங்க எழுத்தின்படி. அல்லேலூயா. அவங்க ஒரு புருஷன்கிட்ட பேசாமல் வேற என்ன இருக்கும்? பைபிள் படி உன் ஆசை உன் புருஷனை
பற்றி இருக்கு. ஒரு 4 வார்த்தை பேச மாட்டாங்களா? என்ன இப்போ வேலைக்கு போயிட்டு வந்தோன்னே, என்ன எப்படி இருக்கா, ஏன் உடம்புக்கு சரியில்லை, முகத்தை பார்த்தா உனக்கு கஷ்டமாக இருக்கு, ஏன் என்ன உடம்பு கஷ்டம் என்ன, அப்படி என்ன இருக்குது, ஒரு காப்பி போட்டு தரட்டா, ஒரு டீ போட்டு தரட்டா, சரி நான் ஒரு சாப்பாடு ஆக்கி தரட்டா, நான் என்ன செய்யணும், நான் எது செய்யணும், ஒன்றும் யோசிக்காத, வேலையெல்லாம் இருக்கட்டும், அதை செய்யலை என்ன தப்பு இருக்குன்னு சொல்லி இடது பக்கம் இருக்கிற கூட்டம் விசாரித்து எடுத்து ஒரு அன்பு கூர்ந்தா அது நல்லா இருக்கும். அல்லேலூயா. அதை ஏன் செய்யக்கூடாதாக்கும்? உட்கார்ந்த இடத்துலயே உட்கார்ந்துட்டு இருப்பேன், சாப்பாடு கொண்டு வா, அதை கொண்டு வா. நல்லா இறங்கி ஒரு ஆண் என்று சொன்னால், இப்போ பைபிள் அப்படிதான் சொல்லுது, சபையை போஷித்து கர்த்தர் காப்பாற்றுகிறார். அல்லேலூயா. நம்மளே வருத்தத்தில் இருந்தாலும், நம்மளே பலகீனமா இருந்தாலும், மனைவியாகிய சபையை கர்த்தர் போஷித்து தேடி வந்து ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. அப்போ ஆண்கள்ட்ட அந்த கேரக்டர் இருக்கணும். அல்லேலூயா. உட்காந்து பேசணும். ஏமா வேதனையோடு இருக்கா, ஏமா துக்கத்தோடு இருக்கா, ஏன் புலம்பலோடு இருக்கா, என்ன கஷ்டம், பிள்ளைகள் அவன் அப்படி இருந்தா அதனால என்ன இருக்கு? எல்கானா பேசினாரா பேசலையா? எல்கானா அன்னாள் வேதனையோடு இருக்கும்போது பேசினாரா பேசலையா? உனக்கு இருக்கிற 10 பிள்ளையை விட நான் உனக்கு மேலன்னு சொன்னார். அல்லேலூயா. ஆமா, அப்படி இருக்கணும். ஆண்களா இருக்கிறவங்க அப்படிதான் இருக்கணும். அல்லேலூயா. நீங்க என்ன ஊர்ல உள்ளவங்கள்ட்ட பேச முடியும்? இவங்க பேசாதேனால தான் நம்ம ஊர்பட்டவனுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி கடலை போட வேண்டியது இருக்கு, லைன் அடிக்க வேண்டியது இருக்கு, வாட்ஸ்அப்ல சாட் அடிக்க வேண்டியது இருக்கு. அல்லேலூயா. இந்த வேலையை கரெக்டா செய்திருக்கலாம்ல. அன்னைக்கே ஆதாம் இது ஏவாள்கிட்ட பேசி பழகி இருந்தா, இந்த அம்மையார் பாம்பு பேசுறதுக்கு பழகி இருப்பாங்களா? என்ன ரைட், நம்ம கருத்துக்கு வரும். எங்கேயோ போறோம், எங்கேயோ வாரோம், ரைட், ஓகே, எப்படியோ ஒரு லைனுக்கு வந்துடுவோம். கொஞ்ச நேரம் அப்படி குழம்பி தான் நிற்கும், கரெக்டாக வருவோம்னு நினைக்கிறேன். இப்போ என்ன, நாங்கள் பேசுனா புளிச்சிருது, கல்யாணம் ஆனவங்களுக்குள்ள புளிச்சிருது. ஆனால் ஆண்டவர்கிட்ட மட்டும் அது இல்லை. அல்லேலூயா. ஒரு கருத்தை உங்களுக்கு சொல்கிறேன். எங்கள் அப்பா அந்த சம்பவத்தை எங்கே பேசினாலும் இந்த சப்ஜெக்ட் பேசும். எங்கள் அப்பா 11 பிள்ளைகள், நல்லா கேட்டுடுங்க. எங்கள் அப்பா கொஞ்சம் வீர கதைகள்லாம் விடுவார். அவங்க 1900 ஏறக்குறைய 43 அந்த கணக்கில் பிறந்திருப்பாங்க, 23 அந்த கணக்கில். நம்ம சுதந்திர போராட்ட நேரம்லாம் அவங்களுக்கு ஏறக்குறைய 47 வயசு, 24 வயசு அந்த கணக்கில் இருந்திருக்கு. அதனால அந்த சுதந்திர போராட்டம் அந்த இதெல்லாம் அவங்களுக்கு நல்லா தெரியும். அப்போ எங்கள் அப்பா பிள்ளைகளெல்லாம் வந்தாங்கன்னா கதை விட ஆரம்பிப்பாங்க. 1947 சுதந்திர போராட்ட நேரம் இப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை விடுவாங்க. முதல் தடவை குடும்பத்தில் கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அடுத்தது எப்போமாவது குடும்பத்தாரெலாம் சேர்ந்து அக்கா அப்பா அண்ணன்மார் எல்லாரும் எங்கள் அப்பாட்ட போகும்போது மறுபடியும் பேசிக்கிட்டே இருப்பாங்க. 5-10 நிமிஷத்தில் மறுபடியும் ட்ராக் எங்கே வந்துடும்னா 1947. நீங்கள் கேட்டிருக்கீங்களான்னு தெரியல, வயசானவங்கள்ட்ட உட்காந்து பேசி பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும். அப்படி பேசிக்கிட்டே இருப்பாங்க. 1947 எங்கள் அப்பா ஆரம்பித்த பிற்பாடு திருப்பி ஒரு காலத்து பிற்பாடு எங்கள் அக்கா போயிடுவாங்க, அண்ணன்மார் போயிடுவாங்க. கடைசியில் ஒரே ஒரு ஆள் இருக்கும். யார் சொல்லுங்க பார்ப்போம்? ஜபாபரர் மட்டும் இருப்பேன். இருந்து கண்ணு தட்டாம கேட்பேன். எங்க அப்பா ஒரு 35-40 நிமிஷம் அப்படி புதுசா பேசுவாங்க. அதாவது அப்போ பேசுறது போல பேசுவாங்க. நானும் கண்ணு தட்டாம கேட்டுட்டு இருப்பேன். கடைசியில சொல்லுவாங்க, நல்லா ஜெபிக்கிற மனுஷன், நான் ஜெபிக்கிறேன் மக்கா, நீ போயிட்டு வாரியா? சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிடுவேன். நல்லா கவனிச்சிடு. இன்னைக்கு வயசானவங்க ஒரு 60-65 வயசுக்கு மேல உள்ளவங்கள்ட்ட கேட்டு பாருங்க, குடும்பத்தில் பேச ஆள் கிடையாது. இன்னைக்கு முதியோர் இல்லத்துல கொண்டு சேர்க்கிறாங்க. எப்படி இருக்கும் தெரியுமா? இன்னைக்கு இருக்கிற இந்த பிள்ளைகளுக்கு தெரியாதுங்க. செல்போனும் கையுமா இருக்கிறாங்க. ஒரு டைம் வரும்போது கஷ்டப்பட்டு வளர்த்துட்டு பிள்ளைகள்கிட்ட அன்பு காத்திருப்பாங்க. சில மாமனார், சில பாட்டிமார், தாத்தாமார்கிட்ட இந்த பேர பிள்ளைகளை அண்டை விட மாட்டாங்க, பேச விட மாட்டாங்க, எச்சிக்கு மேலே விழுந்துரும்னு சொல்லி. இப்படிலாம் எனக்கு என்ன சொல்லன்னு தெரில. இப்பெல்லாம் ரொம்ப கவனமாக போய்கிடுங்க. வயதான காலத்தில் உட்காந்து பேசுறதுக்கு எப்படிமா இருக்கிறீங்க, எப்படிப்பா இருக்கிறீங்க, நல்லா இருக்கிறீங்களாம்மா. எங்கள் அப்பா அம்மாவுக்கெல்லாம் கிடைச்ச பாக்கியமே என்ன தெரியுமா? அந்த பேர பிள்ளைகள் வரைக்கும் உட்காந்து பேசுவாங்க. இல்லைன்னா எங்கள் அம்மாலாம் பிச்சிருவாங்க. என்ன மக்கா வந்த அன்னைக்கே வரல, நான் எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தேன். எங்கள் அம்மாலாம் பார்த்தீங்கன்னா கம்பீரமாக இருக்கும்ப்பா, எல்லாம் சாதாரணப்பட்ட இல்லை பாட்டி நான் இப்படின்னு. நீ இப்பவுமே வந்துடுவேன்னு நினச்ச மக்கா, இனி வந்துடுவேன் பாட்டி, நான் போகும் வரைக்கும் மெட்ராஸ்லேருந்து வந்துருப்பேன், போகும் வரைக்கும் வருவேன் பாட்டி அப்படின்னு சொல்லி பெட்லேயே உட்காந்து படுத்து தடவி ஜோம் பண்ணி அனுப்பி விடுவாங்க. அல்லேலூயா. டெத்து டேட்டெல்லாம் அவ்வளவு குடும்பமும் இருந்து வழி அனுப்பி விட்டோம். அல்லேலூயா. கிடைக்கல இன்னைக்கெல்லாம் அந்த பெற்றோர்களுக்கு அது கிடைக்கல. வயசானவங்க அப்படி இப்படி நீ ஒதுக்கி போட்டு. ஆனால் நம்ம ஆண்டவர்கிட்ட ஒரு கேரக்டர் இருக்குங்க. சேராபீன்களுக்கு ஒரே ஒரு பல்லவி தான் தெரியும், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். அதை வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்லியிருக்கு. ஓயாம சொல்லிட்டு இருப்பாங்க. எப்படி சொல்லிட்டு இருப்பாங்களா?
நம்ம சபையில் இப்போ கிருபாசனம் பாட்டு புக்கு, ஜெபத்தோட்ட பாட்டு புக்கு, விடுதலையின் கீதம் பாட்டு புக்கு, டிபிஎம் பாட்டு புக்கு, ஃபுல் காஸ்பல் பாட்டு புக்கு, நீ இப்போ 10 பாட்டு புக்கு வச்சு ஒரு ஆராதனை அரை மணி நேரம் நடத்துறதுக்கு அவ்வளோ பாட்டு புக்கையும் பாட வேண்டியது இருக்குது. இந்த மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டை போட்டு அடின்னு அடிக்க வேண்டியிருக்கு. எப்பா என்ன கதற வேண்டியது இருக்குது. அப்போ உங்களை கொஞ்சம் அசைக்கிறதுக்கு எழுந்தி நில்லுங்க, எக்ஸசைஸ் மாதிரி. லெஃப்ட் ரைட் ஓலக்கால் சீலக்கால்னு சொல்லி பழைய காலத்தில் மிலிட்ரிக்கு ஆள் எடுத்த மாதிரி உங்களை நடங்க பிறங்க அப்படின்னு சொல்லி கையை தட்டுங்க, காலை தட்டுங்க, வாயை திறங்கன்னு சொல்லி இது செய்யுங்க. நீங்கள் இருக்கிற இடத்துல இருந்து சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் ஒரே ஒரு சின்ன பல்லவி அல்லேலூயா. ஒரு நாள் வரைக்கும் ஆண்டவருக்கு அது புளிக்கலை. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர்னு சொல்ல சொல்ல மகிமை இறங்கிக்கிட்டே இருக்கு. அல்லேலூயா. நான் ஜேக்கப் பிரதர்கிட்ட பேசணும்னா புதுசாக ஏதாவது பேசணும். ஸ்பர்ஜன் பாஸ்டர்கிட்ட பேசணும்னா புதுசாக பேசுறதுக்கு சப்ஜெக்ட் நான் எடுத்திருக்கணும். அதுக்கு அந்த மாதிரிப்பட்ட இதில் நான் செயல்படணும். ஆனால் ஆண்டவர்கிட்ட நீங்கள் சொன்னதே சொல்லுங்கள், கேட்டுக்கிட்டே இருப்பார். வருஷமெல்லாம் கேட்டுக்கிட்டு இருப்பார். அல்லேலூயா. உங்கள் பிள்ளைகள் பாட்டிகிட்ட என்னத்தை பேச, தாத்தாட்ட என்னத்தை பேச, புருஷன்ட்ட என்னத்தை பேச, மனைவிட்ட என்னத்தை பேச, பிள்ளைகள்கிட்ட என்னத்தை பேசன்னு புளிச்சு போயிருக்கேன். ஆண்டவருக்கு ஒரு நாள் நம்ம பேசுறது புளிக்காது. ஒரு நாள் கூட என் லைஃப்ல இருந்து மனத்தாழ்மையாக சொல்கிறேன், ஜெப நேரத்தில் போதோன்னு ஆண்டவர் ஒரு நாளும் சொன்னதில்லை. சொன்னதே சொல்லுவேன். சாப்பாட்டு நேரத்தில் ஒரு வசனத்தை நிறைய நேரம் சொல்லுவேன். என்னை கவனித்து பார்த்தா அந்த விரல் அசையும். உங்கள் தேவனாய கர்த்தரை சேவிக்க கடவர்கள் அவர் 40 தண்டினை ஆசீர்வதிப்பார். வியாதி ஒரு தடவை சொல்ல மாட்டேன். எனக்கு சொல்ல வேண்டியதுக்கு ஒரு டைம் இருக்கும், அது வரைக்கும் சொல்லுவேன். அல்லேலூயா. ஒரு நாளும் ஆண்டவர் ஒரு நேரம் சொன்னால் போதோன்னு சொன்னதில்லை. அல்லேலூயா. உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு பிரசங்கம் புரியுதா? உங்களுக்கு படைச்ச தெய்வங்க, எல்லாமே புதுசாக படைக்கிற தெய்வங்க. ஆனால் உங்களுடைய என்னுடைய வார்த்தை ஒரே வார்த்தையாக இருந்தாலும் சரி, அவருக்கு புதுசாக பழகின வார்த்தையாக இருக்காண்டா சொல்லிக்கிட்டே இருந்தால் போதும். அல்லேலூயா. இன்றைக்கு இந்த மாலை வேளையில் கர்த்தருடைய சமூகத்துக்கு வந்திருக்கிற தெய்வ பிள்ளை, அன்றைக்கு எஸ்தரின் விருந்துக்கு ராஜா வந்தது போல இந்த மாலை வேளையில் என்னோடு பேசுவதற்கு யாரும் இல்லை, என் கூட உறவாடுவதற்கு யாரும் இல்லை, என்னை நேசிக்கிறதுக்கு யாரும் இல்லை, நான் பேசுனா கேட்கறதுக்கு யாரும் இல்லை நீ நினைக்கலாம். படைச்ச ஒரு தேவன் இருக்கிறார். நீங்க இருக்கிற இடத்துல அவரை கூப்பிட்டீங்களானா அவர் வருவார். நீங்க எல்லா சமயமும் உங்களுக்கு தெரிஞ்ச வார்த்தையில பேசுங்க. படிப்பறிவு வேண்டாம், ஞானம் வேண்டாம், அழகு வேண்டாம். நீங்க பேசிக்கிட்டே இருங்க. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர்ங்கிற வார்த்தையே சொல்லுங்க. இந்த காலத்திலும் இந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை துதிப்பேனி பாடுங்க. அந்த ஒரு சரணம், அந்த ஒரு பல்லவி போதும், ஆண்டவர் உங்ககிட்ட கேட்டுக்கிட்டே இருப்பார். அல்லேலூயா. அது ஒரு மழலைங்க, அது ஒரு மழலை. இந்த குழந்தைகள் இருக்குன்னு தெரியுமா, அது ஒரு 2-3 வயசுக்குள்ள அப்பா அம்மானு கூப்பிடும். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது ஒரு குழந்தை பருவத்து மட்டும்தான் எனக்கு பிடிக்கும். 5 வயசு வரைக்கும் ஒரு குழந்தை, அதுக்கு மழலை, அதுக்கு சேட்டை ரொம்ப பிடிக்கும்னா ரொம்ப பிடிக்கும். அதுக்கு மேலே எனக்கு பிடிக்குமான்னா பிடிக்காது. அல்லேலூயா. அந்த சேட்டை அது மாதிரி தேவனாய கர்த்தருக்கு நம்ம ஆண்டவராக இயேசப்பா செல்ல பிள்ளையா இருந்தார். எப்படி இருந்தாரா? நம்ம யார் அவருக்கு? ஜெபா யார் தெரியுமா? ஆண்டவருக்கு செல்ல பிள்ளை. நீங்க எல்லாரும் சொல்லுங்க, ஜெபா பிரதர் ஆண்டவருக்கு செல்ல பிள்ளை. எல்லாரும் வாய் திறந்து சொல்லுங்க, ஜெபா பிரதர் ஆண்டவருக்கு செல்ல பிள்ளை சொல்லுங்க. இதுக்கா சொன்னேன் அறிவுகளா? உங்க பேரை சொல்லி சொல்லுங்க. அல்லேலூயா. என் பேரை சொல்லி சொல்லதுக்கா இவ்வளவு பிரசங்கம்? நீங்க இப்போ உங்க பேரை சொல்லி சொல்லணும். ஜெபா பிரதர் ஏசப்பாவுக்கு செல்ல பிள்ளை சொல்லுங்க பாப்போம். ஏசப்பாவுக்கு ஜெபா பிரதர் செல்ல பிள்ளை சொல்லுங்களா? ஏசப்பாவுக்கு ஜெபா பிரதர் செல்ல பிள்ளை அப்படித்தானே பைபிள்ல சொல்லியிருக்கா? அப்படி செல்ல பிள்ளைன்னு சொல்லியிருக்கா மக்கா? சொல்லியிருக்கா சிஸ்டர்? இல்லையா? தலையாட்டிட்டாங்க. சங்கீதம் 89:26 வாசிங்க. சங்கீதம் 89:26 வாசிங்க. அப்படி ஒரு வசனம் இருக்கான்னு பார்ப்போம். நீங்களும் நான் அவருக்கு செல்ல பிள்ளையானி பார்த்துரு வைப்போம். என்ன அவன் என்னை பிறந்தாச்சு. இன்னைக்கு எப்படியுமே கொஞ்சம் சிக்கல் தான். இடியப்ப சிக்கல்ல பொய்யாச்சு. நம்ம லைனை பிடிச்சி போயிருக்க வேண்டியது லைனை வெட்டி இறங்கியாச்சு. ஏனி இடியப்ப சிக்கல்மா இடியப்பத்தை அவுச்சிருவோம். வாசிங்க. அவன் என்னை நோக்கி நீரன் பிதா. நீரன் பிதா. தேவனை முதலாவது ஒரு மனுஷன் எப்படி கூப்பிடணுமா? அப்படின்னா என்ன? அப்படின்னா என்ன பிதானா என்னது? கடவுளுங்கிற வார்த்தையை விட முதல்ல என்ன சொல்லணுமா தெரியுமா? உங்க அப்பன் யாருலன்னு கேட்டா எங்க அப்பன் கடவுள்ல. உங்க அப்பன் யாருலன்னா வாசிங்க. அது வாசிங்க, அழகா சொல்லிருக்கேன் பாருங்க. வாசிங்க. அவன் என்னை நோக்கி நீரன் பிதா. அவன் என்னை நோக்கி நீரன் பிதா. என் தேவன் என் ரட்சிப்பின் கன்மலை என்று சொல்லுவான். கன்மல் இரண்டாவது தான் தேவன். முதல்ல அவர் நமக்கு யாரா? அவர் நமக்கு யாரா? பிதா. உங்க அப்பா யாருன்னு? கடவுள் யாருல? எங்க அப்பா மேல சொல்லாமா சொல்லக்கூடாதா?
சொல்லாமா சொல்லக்கூடாதா? பிரச்சனை வரும்போதெல்லாம் சொல்லேன், கடவுள் எங்கள் அப்பா இல்லை, அப்பா தான் கடவுள். நம்ம ஊர் பாஷைக்கு சொன்னேன், நான் அப்படி சொல்கிறதே கிடையாது. நான் ஏசப்பாங்கிற வார்த்தை தான் சொல்லேன். அந்த ஒரு ஸ்லாங்காக, அந்த ஒரு உரிமை வார்த்தைக்காக சொன்னேன். இப்போ என்ன நடக்குது? அடுத்த வசனத்தை வாசிங்க, 27 வாசிங்க. நான் அவனை எனக்கு முதற் பேரானவனும். முதற் பேரானவன். நல்லா காட்சி. இப்ப ஏசப்பா யாருக்கு? முந்தின நித்தியத்தில் ஆண்டவரா ஏசப்பா தேவனுக்கு எப்படி இருந்தாராம்? செல்ல பிள்ளை. என்ன பிள்ளை? செல்ல பிள்ளையா இருந்தாராம். இப்போ தேவன் எனக்கு பிதா, அவர் எனக்கு தேவன், அவர் எனக்கு இரட்சகர்னு சொல்லும் போது அப்படி சொல்றவங்க எல்லாம் அவருக்கு யார் ஆயிருவாங்களா? முதற் பேரான், செல்ல பிள்ளை ஆயிருவான். ஆமாவா இல்லையா? இப்ப செல்ல பிள்ளைகளா? செல்ல பிள்ளை இல்லையா? நான் ஆண்டவருக்கு செல்ல பிள்ளைப்பா. அல்லேலூயா. நீங்க செல்ல பிள்ளையானி பார்த்துடுங்க. நீங்க யாருங்க செல்ல பிள்ளைலாம்? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. சில செல்ல பிள்ளைகள் பாருங்க. இப்போ என் குடும்பத்தில் நான் கடைசி பையன். எங்க 5 வயசுல கூட எங்க அப்பா என்னை தூக்கி சுமந்து இருக்கிறாங்க. என் லைஃப்ல எனக்கு கிடைச்ச பாக்கியம் எல்லாமே சிறந்தது. அல்லேலூயா. என் மரண நாளும் சிறந்ததா தான் இருக்கும். அல்லேலூயா. என் ஆண்டவர் எனக்கு தர்றது எல்லாமே பெஸ்டா தான் தருவார். முதல்ல எனக்கு அவர் பெஸ்ட். அல்லேலூயா. அவர் தாரதெல்லாம் பெஸ்ட். அல்லேலூயா. எதுவுமே குறைஞ்சது கிடையாது. உங்களுக்கு எப்படி கிடைச்சிருக்குன்னு தெரியாது, எனக்கு தந்ததெல்லாம் பெஸ்ட். அல்லேலூயா. ஆமா, கிடைச்ச தாய் தகப்பன், பிறந்த ஊர், ரட்சிப்பு, எனக்கு கொடுக்கப்பட்ட ஊழியம், எனக்கு கொடுக்கப்பட்டிருக்க வஸ்திரம், எனக்கு கொடுக்கப்பட்ட சரீரம், எனக்கு கொடுக்கப்பட்ட எல்லா ஆளினால் பெஸ்ட். அல்லேலூயா. ஆமா, தேவன் பெஸ்ட்டை தான் தருவார். செல்ல பிள்ளை. அல்லேலூயா. நிறைய இருக்குங்க இதுல, சில வார்த்தையெல்லாம் இருக்குது. ஆண்டவருக்கு பிடித்தமான நிறைய விஷயம் இருக்குங்க. அதாவது எப்படி சொல்லி தர்றதுக்குன்னு தெரியல, சொல்லாமலும் போகிறதுக்கு விருப்பம் இல்லை. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் ஒரு தோளின் மேல் இருக்கு, அவருடைய நாமம். தேவனுடைய குமாரனாகிய ஏசப்பாவுக்கு ஒரு விருப்பம் இருந்துச்சு. ஒரு தேவன், அவருக்குள்ள 3 ஆழத்துவம் இருக்கு. ஒரு தேவன் 3 ஆழத்துவம். 3 தேவன் கிடையாது, 3 ஆழத்துவம். 3 ஆழத்துவம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். உதாரணமா எடுத்துக்கிடுங்களா. இப்போ என்ன சொல்லலாம்? ஜட்ஜி, கோர்ட்ல இருக்கிற ஜட்ஜி, நீதிபதி. வீட்டுக்கு வந்தா மனைவிக்கு புருஷன், பிள்ளைகளுக்கு அப்பா. ஒரு ரோஜா பூ எடுத்தீங்கன்னா, ஒரு ரோஜா பூ கலர் சிகப்பு, வடிவம் பெருசு, வாசனை, 3ம் சேர்ந்தது ரோஜா பூ. 3ஐயும் பிரிக்க முடியுமானா பிரிக்கலாம். அல்லேலூயா. நான் சொன்ன அர்த்தம் புரியுதா உங்களுக்கு? 3 ஆழத்துவம் ஒரு தேவன். அல்லேலூயா. அந்த ஆழத்துவத்தில் இருக்கிற தேவன் மனிதனுடைய வீழ்ச்சிக்கு பிற்பாடு எழுத்தின்படியே மனிதர்கள் பெற்றெடுத்த குழந்தைகளை கொஞ்சிக்கிறதையும் எதையும் பார்த்தபோது ஆண்டவர் மனுகுலத்துக்கு ரட்சிப்பை எப்படி வேணாலும் கொண்டு வந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் கொண்டு வந்த முறை என்ன தெரியுமா? ஒரு ஸ்திரீனுடைய வயிற்றிலே பரிசுத்தாவியானவர் மூலமாய் குழந்தையாய் உற்பத்தியாகி, அந்த குழந்தை விழுந்து போன மனிதர்களுடைய கூட்டத்திலே ஒரு கூட்டம் கொஞ்சம் குலாவும் கர்த்தர் விரும்பினார். அல்லேலூயா. அதனால தான் அழகா சொல்லியிருக்கோம், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். உங்க வாழ்க்கையில் அப்படியெல்லாம் நீங்க ஆண்டவரை ருசிச்சிட்டீங்கன்னு வைங்களாம், என் செல்லமே, என் தங்கமே, ராசா, என் ஆண்டவரை எப்பா அப்படின்னு சொல்லி, என் தங்கமே, என் செல்லமேன்னு சொல்லி, அது சும்மா இல்லை, உண்மையிலே அவருடைய அன்பை நினைச்சு, ஆண்டவர் அப்படி நினைச்சு நீங்க சொல்லி பாருங்க, அந்த நாளெல்லாம் வேற லெவல். அல்லேலூயா. ரைட். இதுக்கு மேலே நின்னோன்னா நல்லா இருக்கு, போதும். ரொம்ப வசீகரப்படுத்தினாலும் நல்லா இருக்கு, போதும். இப்போ என்ன 2வது குறிப்பு? ஆண்டவர்கிட்ட பேசிட்டு இருந்தா ஆண்டவரும் போதும்னு சொல்ல மாட்டார். அல்லேலூயா. அதனால லைஃப்ல எனக்கு யாரும் இல்லை, நான் தனிமே வெறுமை, பேசுறதுக்கு ஆள் இல்லைன்னு நினைக்காங்க. இருக்கிற இடத்துல இருந்து எனக்கு ஜெபம் பண்ண தெரியாதுன்னு சொன்னாலும் தெரிஞ்சதை பேசிக்கிட்டே இருங்க, ஏசப்பா கேட்டுக்கிட்டே இருப்பார். அல்லேலூயா. அதனால வயசானவங்களாம் நினச்சிடுங்க, என் மகன் பேசலை, என் மகா பேசலை, என் பேர பிள்ளைகள் பேசலை, என்கிட்ட வரலை அப்படின்னு நினைக்காங்க. இருக்கிற இடத்துல இருந்து ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டு இருங்க. ஏசப்பா என் கூட இருங்க, ஏசப்பா உங்களை எனக்கு பிடிச்சிருக்கு, ஏசப்பா என்ன உங்களுக்கு பிடிக்குதான்னு பேசிக்கிட்டே இருங்க. கொஞ்ச நாளையில் அவர் உங்கள்கிட்ட பேச பழக ஆரம்பிச்சிருவாரு. ஆரம்பித்த பிற்பாடு உங்களுக்கு நேரம் போகிறதே தெரியாது. அல்லேலூயா. எத்தனை வருஷம் ஆனாலும் தெரியாது. அல்லேலூயா. 1992 வருஷத்தில் ஊழியத்துக்கு போனேன். 2026 வருஷம் ஆகுது. இன்றைக்கு வரைக்கும் நாள் போனதே தெரியல. எப்படி 34 வருஷம் கடந்து போச்சுன்னு தெரியல. அல்லேலூயா. ஒரு நாள் கூட போர் அடிச்சான்னு எனக்கு சொல்லவே முடியாது. அல்லேலூயா. நேரம் போகலன்னு சொல்லக்கூடிய இடமே இல்லை. அல்லேலூயா. அவ்வளோ ஜாலியாக இருக்கு. எனக்கெல்லாம் ரொம்ப ஜெபம் பண்ண தெரியுமான்னு தெரியாது, சும்மா சோத்திரம் பண்ணுவேன்,
ஜாலி, அது ஒரு லைஃப், ஒரு ஜாலி லைஃப், ரைட். அப்போ ரெண்டாவது குறிப்பில் எஸ்தரின் விருந்துக்கு யார் வந்தா? ராஜா வந்தாங்க. நான் ஒரு அம்மா வாயை பிளந்துட்டு இருக்கிறாங்க, கவனிச்சிடுங்க. ஏதாவது ஆபத்துன்னா தூக்கி காப்பாற்றிடணும். அப்போ கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ இது நம்ம ஏன்னா கவனமாக இருக்கணும். நேரம் ஆயிட்டுன்னா சில நேரங்களில் அது நமக்கு கொஞ்சம் இடைஞ்சலாயிடும். வந்த உடனே குடும்பத்தார் கேட்பாங்க, எப்போ உயிர் போச்சு, நம்ம எப்படி சொல்ல முடியும்? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ நம்முடைய கருத்துக்கு நேராக கடந்து வரும். இங்கே பாருங்க, பின்னுக்கு பார்க்கக்கூடாது. அப்போ நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். அப்போ நம்ம கருத்துக்கு நேராக கடந்து வருவோம். இப்போ என்ன ரெண்டாவது குறிப்பு, எஸ்தரின் விருந்துக்கு ராஜா வந்தார். அது நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலே எப்பெல்லாம் ஆண்டவர் நோக்கி நம்ம கூப்பிடுறோமோ, ஆண்டவர்கிட்ட பேசிட்டு இருக்க விரும்பும், அப்போ நம்ம இருக்கிற இடத்துல வருவார். அல்லேலூயா. எங்க இருந்தாலும் கூப்பிடுங்க. அல்லேலூயா. எந்த சூழ்நிலையில இருந்தாலும் கூப்பிடுங்க, எப்பவும் கூட வச்சிடுங்க. அல்லேலூயா. ரைட். அப்போ ரெண்டாவது குறிப்பு. மூன்றாவது குறிப்புக்கு வருவோம். சரியா? என்ன 12 குறிப்பு இருக்கு. எப்போ முடிக்க போறோம்னு தெரியல. ரைட், பாப்போம். எஸ்தரின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க. எஸ்தர் 6:2. அப்பொழுது வாசற் காவலாளரில் ராஜாவின் 2 பிரதானிகளாகிய பிக்தானாவும் தேரேசும் ராஜாவாகிய அகாஸ்வேருவின் மேல் கை போட பார்த்த. போதும். பிக்தானாவும் தேரேசும் ராஜாவை கை போட நினைச்சாங்க. உண்மையிலே ராஜாவை கொன்னாங்களா இல்ல தேரேசும் பிக்தானும் தேரேசும் கொல்லப்பட்டாங்களா? கொல்லப்பட்டாங்க. காரியம் மாறுதலாய் முடிந்தது. எஸ்தரின் புத்தகத்தில் மாறுதலாய் முடிந்த மூன்றாவது காரியம், பித்தானும் தேரேசும் ராஜாவை கொல்ல நினைச்சாங்க. ஆனா பித்தானும் தேரேசும் கொல்லப்பட்டார்கள். அல்லேலூயா. இது எதுக்கு? நம்ம இந்திய நாட்டை எடுத்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவங்க இவங்களெல்லாம் இதுச்சு, நம்ம எல்லாம் சிறுபான்மை கிடையாங்க, எழுத்தின்படியே நம்ம பெருங்கூட்டம். அல்லேலூயா. ஈஸியாக ஒன்று நம்மளை அழிச்சிட்டு அப்படியெல்லாம் முடியவே முடியாது. அல்லேலூயா. அதெல்லாம் ஒன்றும் நடக்காதுங்க. அல்லேலூயா. நடக்கும்னு நினைக்கிங்க, நடக்கவே நடக்காங்க. இன்னைக்கு ரட்சிக்கப்படுறவங்க ரட்சிக்கப்பட்டுக்கிட்டே இருக்காங்க, ஞானஸ்தானம் எடுக்கிறவங்க எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க, அபிஷேகம் பெறுறவங்க அபிஷேகம் பெற்றுக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கு சபைகள் வளர்ந்துக்கிட்டு தான் இருக்கு. அல்லேலூயா. கொஞ்சம் இன்னும் ஊழியக்காரங்களும் தெய்வ பிள்ளைகளும் இன்னும் கொஞ்சம் தியாகமாக இருந்தால் எழுப்புதல் தானாக வரும். அல்லேலூயா. ஒன்றும் செய்யாண்டாங்க, தானாக வளரும். இது இந்த மார்க்கம் ஜீவ மார்க்கங்க, இதை யாரும் அழிக்க முடியாது. அல்லேலூயா. ஒரு ராஜா, அந்த ராஜ்யம், அந்த ராஜாவுக்கு பேரெல்லாம் எனக்கு தெரியல, கேட்டிருக்கிறேன். அவர் சொன்னாராம், நம்ம தேசத்தில் இருக்கிற கிறிஸ்தவங்களெல்லாம் அழிச்சிருங்க அப்படின்னாங்க. எல்லாரையும் அழிக்க இது செய்தாங்க. அவர் ஒரு தடவை குண்டு அடிப்பட்டு சாக இருந்தார். சாக இருந்தபோது தண்டே மந்திரிட்ட கேட்டார், நம்ம தேசத்தில் இருக்கிற கிறிஸ்தவங்களெல்லாம் அழிச்சிட்டீங்களான்னு. அவன் சொன்னானா, எப்போ நம்ம அழிக்கணும்னு நினைச்சோமோ அப்போ கிறிஸ்தவம் பெருகிட்டு ஐயான்னார். தனக்குள்ள இருந்து போயிட்டு இருந்த ரத்தத்தை எடுத்து வானத்தை நோக்கி வீசிட்டு சொன்னானா, நசரேயனாகிய இயேசுவே நீ ஜெயித்து விட்டீர்னு சொல்லி. அல்லேலூயா. இந்த மார்க்கத்தை அழிக்க முடியும் நீ நினைக்கிறீங்க? ஒரு தோமாங்க விட்டிருந்தா கூட இவ்வளவு பரவி இருக்குமான்னு தெரியாது. அந்த தோமாவை கொன்னேனாலும் இன்றைக்கும் தேன் சாமம். இது சென்னை மாநகரத்தில் ஞாயிற்றுக்கிழமை காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் பாருங்க, தெய்வ பிள்ளைகளுடைய கூட்டம் பெருங்கூட்டமா இருக்கும். அல்லேலூயா. ஏங்க, இந்த ஜெபாவை ரத்த சாட்சியா மறிக்கிறதுக்கு கன்னியாகுமரியில் போட்டாங்கன்னா கன்னியாகுமரியில் எழுப்புதல் உண்டாயிட்டே அர்த்தம். அல்லேலூயா. ஏங்க, இது என்ன மார்க்கங்க? யூதர்கள் அன்னைக்கு ஆண்டவர் அழிச்சுட்டா முடிஞ்சு நினைச்சா அன்னைக்கு தான் இந்த மார்க்கம் துவங்கிச்சு. இதை யாருங்க அழிக்க முடியும்? அழிக்கணும் நீ நினைச்சவங்களை வச்சு ஆண்டவர் தம்முடைய ராஜ்யத்தை கட்டினவர். எத்தனை சாட்சி சொல்ல முடியுங்க? இதை அழிக்க முடியும் நீ நினைக்கிறீங்க? சும்மா ஓட்டுக்கு நம்ம ஆட்கள் சிறுபான்மை, ரைட், ஓகே. அப்படிலாம் கிடையாதுங்க. நமக்கு எவ்வளோ உபத்திரம் வருவோ அவ்வளோ வளரும். உண்மைதாங்க. அல்லேலூயா. வேதம் முழுவதும் எடுத்து பார்த்தா எப்பெல்லாம் கிரிட்டிக்கலான வேதனைக்குரிய சம்பவம் வந்துச்சு அப்பெல்லாம் தான் கர்த்தர் இறங்கினார். அல்லேலூயா. 7 மடங்கு சூழதான் தேவகுமாரன் யாருன்னு வெளிப்படுகிற இடம். அல்லேலூயா. அப்படிதான் ஆண்டோடைய சம்பவம். நம்ம இப்போ ஃபுல்லாக நிறைய மாற்றி அமைக்கிறதுக்கு ஜோம் பண்ணிட்டு இருக்கோம். அப்படிலாம் இல்லைங்க. வரட்டுங்க, வர சொல்லுங்க. அல்லேலூயா. தமிழகத்தை ஆள சொல்லுங்க. அப்பதானங்க நம்ம கூட இருக்கிற ஆண்டவர் நம்ம காட்ட முடியும். அல்லேலூயா. என்ன மார்க்கங்க? பித்தானும் தேரேசும் வரட்டான், கை போடட்டான். இல்லைங்க, நம்ம சும்மா லபலபனி கிடந்து என்னவோ அடிச்சுட்டு கிடக்கு. ரைட், ஓகே. அதனால இந்த மார்க்கத்தில் பித்தானும் தேரேசு மாதிரி நிறைய பேர் எழும்புவாங்க. எழும்பணும். நம்ம கணக்கில் சொன்னா அசைக்கவே முடியாது. அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் ஜீவ மார்க்கத்தை வச்சிருக்கிறார். 8ஆம் அதிகாரத்தில் அப்போஸ்தலர் நடபடியில் சபையை பாழாக்கிறவன் 9ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் வெளிச்சமாய் சந்தித்தார். போய்கொண்டிருந்த பயணித்து கொண்டிருந்த குதிரையிலிருந்து கீழே விழுகிறார். ஒரு அசரீரான ஒரு சத்தம் கேட்கிறது. சவுலே சவுலே, நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? ஆண்டவரே, நீர் யார்?
நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன். தெரிந்து கொள்ளப்பட்ட 12 அப்போஸ்தலர் கேட்டின் மகனாகிய யூதாஸ் ஆண்டு செத்தான். 11 பேர் கூட மத்தியா என்கிற ஒருத்தன் சேர்க்கப்பட்டான். அந்த 12 பேரால் செய்ய முடியாத காரியத்தை 14 நிருபம் எழுதி பழைய புதிய ஏற்பாட்டு காலத்தின் புஸ்தகத்தை தூக்கி நிறுத்தி இன்றைக்கு இருக்கிற புதிய ஏற்பாட்டு காலத்து சபைக்கு தூணாய் கர்த்தர் மாற்றினார். கிறிஸ்துவின் அச்சடையாளங்களோடையவராய் சபைக்கான குறைவானதை சுமந்து தீர்க்கிறவராக தேவன் நியமித்திருப்பாரானால், சபையை பாழாக்கிற ஒரு மனிதனை கொண்டு சபையை ஸ்தாபித்து கட்ட வைத்திருப்பாரானால், இன்றைக்கும் இந்த இரவுல தேவனுடைய வார்த்தை கேட்டுக் கொண்டிருக்க அருமை சகோதரனே, சகோதரியே, இன்றைக்கு உனக்கு விரோதமாக இருந்தாலும் சரி, இந்த மார்க்கத்துக்கு விரோதமாக இருந்தாலும் சரி, சபைகளுக்கு விரோதமாக இருந்தாலும் சரி, சத்தியத்துக்கு விரோதமாக இருந்தாலும் சரி, ஊழியர்களுக்கு விரோதமாக இருந்தாலும் சரி, எந்த வல்லமை எழும்பி ஜெயிக்காது. ஒருவேளை சிலருடைய ஜீவன்கள் போகலாம், அது முளைக்கும். கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்து இருக்கும், அது செத்தது ஆகில் மிகுந்த பலனை கொடுக்கும். அதனால்தான் பெரும் தலைவர்கள் எல்லாம் இந்த மார்க்கத்தை தொட மாட்டாங்க. ஈவேரா பெரியார் எல்லாரையும் சொல்லுவார், சாகும்போது புதிய ஏற்பாட்டு அவருக்கு தலைக்கு கீழே இருந்துச்சான். நம்முடைய முன்னாள் முதலமைச்சராக இருந்து மரித்த கலைஞர் தொடமாட்டாங்க. நம்ம ஜெயலலிதா அம்மையார் கூட ஒரு தடவை மதமாற்ற சட்டத்தை கொண்டாங்க. திருப்பி அரியணை ஏறுறதுக்கு முன்னால் அருமனையில் வந்து பேசின பிற்பாடு தான் ஏறினாங்க. அல்லேலூயா. இந்த மார்க்கம் நான் சொல்லுவேன், நம்முடைய பாரத பிரதமர், நான் மோடி அவங்களெல்லாம் குறைச்செல்லாம் பேசுவேன். நம்முடைய பாரத பிரதமர் மோடி அவங்க கல்ஃப் கண்ட்ரியில் இருக்கிற அரபுக்காரன்ட்ட கை கொடுக்கறது பெருசு கிடையாது. லண்டனுக்கு போனாலும், அமெரிக்காவுக்கு போனாலும், ஆஸ்திரேலியாவுக்கு போனாலும் கிறிஸ்தவ நாட்டு தலைவர்களுக்கு கை கொடுக்கறது தான் மேன்மையா இருக்கும். அல்லேலூயா. தேவன் யாருங்க? தேவன் எப்படிப்பட்ட ஒரு காரியம் ஆறுதலாய் முடியும். சரித்திரத்தில் இந்த 15 வருஷ சரித்திரத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா, பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயா போன இடங்கள்ல கிறிஸ்தவ நாடுகள்ல கால் வச்சது தான் மேன்மையா இருக்கும். What a God, wonderful God. நம்முடைய தேவன் யாருங்க? சரித்திரத்தை மாத்தி எழுதுற. சொல்லலாம், ஆட்சிக்காக அரசியலுக்காக பேசலாம், செய்யலாம், சரித்திரம் மாறாது. அல்லேலூயா. எத்தனை கல்ஃப் கண்டி போனாலும் சரி, பாரத பிரதமருக்கு மரியாதை கொடுக்கிற நாடு கிறிஸ்தவ நாடு. பாரத பிரதமர் கை குலுக்குனா அது ஆசீர்வாதமா இருக்கிறது, மேன்மையா நினைக்கிறதும் கிறிஸ்தவ நாட்டு பிரதமர்களோடு கை குலுக்குனாதான் இருக்கும். அல்லேலூயா. பித்தனாவும் தேரேசும் கை போட நினைத்தார்கள், சரித்திரத்தை மாற்றினார். காரியம் ஆறுதலாய் முடிந்தது. இந்த இரவிலும் கர்த்தருடைய சமூகத்துக்கு வந்திருக்கிற சகோதரனே, சகோதரி, அருமை ஆவிக்குரிய தேவனுடைய பிள்ளை, உனக்கு விரோதமாக 1000-10,000 ஆட்கள் புறப்படலாம். உன் பக்கம் 1000 பேர், உன் வலது புறத்தில் 10,000 பேர் விழுந்தால் அது உன்னை அணுகாது. சர்வ வல்லமுள்ள தேவனுடைய இரக்கம் உன்மேல் இருக்குமானால், அவருடைய கிருபை உன்மேல் இருக்குமானால், அவருடைய காருண்யம் உன்மேல் இருக்குமானால், உண்மையாகவே உன்னுடைய வாழ்க்கைக்கு விரோதமாக எழும்புகிற எந்த வல்லமையும் கீழ்ப்படுத்தப்படும். சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேல் இனி நடந்து பால சிங்கத்தை வலு சர்ப்பத்தை மிதித்து போடுவாய். காரியம் ஆறுதலாய் முடிந்தது. 4 எஸ்தரின் புத்தகத்தில் மாறுதலாய் முடிந்த விஷயம் வாசிப்போமா? வாசி. எஸ்தரின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 6-7. எஸ்தரின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 6-7. சீக்கிரம் வாசிங்க. ஆமான் உள்ளே வந்தபோது ராஜா அவனை நோக்கி, ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு என்ன செய்யப்பட வேண்டும் என்று கேட்டான். அதற்கு ஆமான், என்னை அன்றி யாரை ராஜா கனம் பண்ணுவார் என்று தன் மனதிலே நினைத்து ராஜாவை நோக்கி, ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு செய்ய வேண்டியது என்னவென்றால், ராஜா உடுத்திக் கொள்கிற ராஜவஸ்திரம், ராஜா ஏறுகிற குதிரை, அவர் சிரசிலே தரிக்கப்படும் ராஜமுடியும் கொண்டு வரப்பட வேண்டும். காரியம் ஆறுதலாய் முடிந்தது. காரியம், ஒரு ராத்திரி ராஜாவுக்கும் தூக்கம் வரல, ஆமானுக்கும் தூக்கம் வரல. மொர்தெகாய் நல்லா உறங்கிட்டு இருக்கிறான். சம்டைம்ஸ் உங்களுக்கு விரோதமானவங்க யாருக்கும் தூக்கம் இருக்காம இருக்கும். மாமியாருக்கு சில நேரம் தூக்கம் வராது, மருமகளுக்கு சில நேரம் தூக்கம் வராது. ஒரு சபையில் ஒரு மாமியார் மருமகள் இருந்திருக்கிறாங்க. பாட்டு, சோதனை போராட்டம், மாமியார் சாட்சிக்கு பாட்டு, சோதனை போராட்டம் நிந்தையவமானம் கோரமாய் வந்தும் கிருபையில் நிலைக்கணி பாட்டு. அடுத்தது இவங்க உட்கார்ந்த உடனே மருமக எழும்பி 2 சாட்சிக்கு பிற்பாடு, வெள்ளம் போல் நிந்தை மேற்கொள்ள வந்தும் வீரநேகேமியா அப்படின்னு பாட்டு. 2 பேரும் ஜோமணி தான் விரட்டி இருக்கு. சில நேரங்களில் இப்படிதான் வந்து அமைஞ்சிடும் சபைகள். புரியுதா உங்களுக்கு? ராத்திரி உறக்கம் வராது, கவலையப்படாங்க, நிம்மதியா தூங்குங்க. மொர்தெகாய் நிம்மதியா தூங்குறான். ஆமான் வந்து கேட்டான்,
அந்த உடனே ராஜா கேட்டாரு, எப்பா இப்படி ஆகும், நான் கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு என்ன செய்யணும்னு சொல்லி. அவன் கேட்டான், ராஜா ஏறுற குதிரை, ராஜா ஏறுற குதிரைன்னு கேட்டான். ராஜா உடுத்திக்கொள்ளு ராஜவஸ்திரம்னு கேட்டான். ராஜா தலையில் வைக்கிற கிரீடம்னு கேட்டான். நல்லா இப்போ ஒரு சின்ன கருத்தை மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன், நல்லா உங்களுக்கு அப்போ தான் புரியும், ரைட்டா? இப்போ இதை கொஞ்சம் நமக்கு எப்படி, இதுக்கு நமக்கு என்ன சம்பந்தம் இருக்குது, அதுதான் காரிய மாறுதலாய் முடிந்தது எப்படி, அதுக்கு நமக்கு என்ன சம்பந்தம். இப்போ அவன் கேட்டதெல்லாம் அவனுக்கு சரி அப்படின்னு ஆச்சு, ஓகே சொல்லியாச்சு. அவன் கேட்டது யாரு கேட்டான்? மொர்தெகாய் கேட்டான். அல்லேலூயா. அந்த ராத்திரி ஒருவேளை மொர்தெகாய் எழுப்பி உனக்கு என்ன வேணும்னா, ஐயா நான் ஒரு யூதையா வாசல்ல இருக்கிறேன், இந்த ஆமான் டெய்லி என்னை பார்த்து முறைச்சிட்டு போகிறான், எனக்கு தலைவணங்கிற பழக்கமும் கிடையாதையா, ஆகையினால உங்கள் நாட்டில் இங்கே இருக்கிறத விட 127 நாடில் வேற ஏதாவது ஒரு நாட்டில் எனக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர் தாங்கன்னு கேட்டிருப்பான். ஆனால் ஆண்டவர் என்ன செய்தார், எந்த ஆமானை வச்சு மொர்தெகாய் உயர்த்தணுமோ கத்துறதை செய்தார். அல்லேலூயா. இப்போ இதுக்கு நமக்கு என்ன சம்பந்தம், அதானே இப்போ கேள்வி. அல்லேலூயா. இப்போ ஆமான் ஓகே, மொர்தெகாய் ஓகே. ஆமான் கேட்டதெல்லாம் மொர்தெகாய்க்கு, இப்போ எனக்கு இதில் என்ன சம்பந்தம் இருக்குன்னு ஒரு கேள்வி எழும்பத்தானே செய்யுது. இதுக்குள்ள ஒரு ஸ்பிரிச்சுவலாக ஒரு ஏதாவது விளக்கம் இருக்கான்னு கேட்கத்தானே செய்யுது. நான் ஒரு 2 சென்ட் பூமி கூட இல்லாமல் இருக்கிறேன், 5 சென்ட் பூமி கூட இல்லாமல் இருக்கிறேன், சொந்த வீடு இல்லாமல் இருக்கிறேன், நம்ம பரிதாபப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். அதுக்கு நமக்கு என்ன இருக்கு? அன்னைக்கு இப்படிப்பட்ட நிலவரம். இன்னைக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கணும், அதை சொல்லிட்டு போனால் தான் நல்லா இருக்கும். ஒரு ஸ்தாபனத்தின் தலைவர்னு வச்சுக்கிடுவோமா? ஒரு ஸ்தாபனத்தின் தலைவர் இருக்கிறாங்க. சில இடங்களில் தலைவரை பற்றி பேசுவேன், 1 வருஷத்துலேயே தலைவர் மண்டையை போட்டுருவாங்க. அது என்னன்னு தெரியல. நம்ம ராசிக்கு சில இடங்களில் போட்டு தள்ளுறதே தான் இருக்குது. எதையாவது கட்டி எழுப்பலான்னா போட்டு தள்ளுறதே தான் இருக்குது. பாருங்கள், போன வருஷம் நம்ம நார்த்து கன்வென்ஷன் போன உடனே ஐயாவுக்கு இந்த காலில் அடிபட்டு இருந்து அப்பவே மனசுக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு, அப்படியே கஷ்டமாக இருந்துச்சு. அப்புறம் இங்கே ராமேஸ்வரம் அப்பவும் கால் புண்ணு ஆறலை, கஷ்டமாக இருந்துச்சு. பாருங்கள், அடுத்த வருஷத்துக்குள்ளே போயிட்டாங்க. நல்ல மரணம். பார்த்த பரிசுத்தவான்கள் அப்போஸ்தலன்னு சொல்றதுக்குள்ள ஒரு நல்ல மரணம். அல்லேலூயா. நல்ல கேரக்டர்ஸ் நிறைய. அவங்கெல்லாம் பிரசங்கம் பண்ணும்போது கேட்டுக்கிட்டே இருக்கணும், அவ்வளோ அழகாக இருக்கும். இந்த மாதிரி அலப்புறமாய் கலப்பலாம் ஒன்று இருக்கு, அழகாக பேசுவாங்க. சில இடத்துல அதிகாரப்பூர்வம். ரைட். இப்போ நம்ம கருத்து வந்து இப்போ என்ன, ஒரு ஸ்தாபனத்தினுடைய தலைவர், அவர்கிட்ட என்ன கார் இருக்குது? ஒரு டொயோட்டா இன்னோவா ஒரு கார் இருக்குது, பழைய மாருதி 800 ஒரு கார் இருக்குது, சாதா ஒரு விஷயத்து இது என்ன செய்யலாம், ஹோண்டாயில் வெரினா ஒரு கார் இருக்குது, 3 வகையான கார் இருக்குது. இப்போ பாஸ்டர் ஒருத்தன் ஒரு ஊழியக்காரரை கூப்பிட்டு கேட்குறாரு, எப்பா நான் உனக்கு எந்த கார் தரணும்னு கேட்டால் அவங்க என்ன காரை கேட்பாங்க? டொயோட்டா இன்னோவாவை என்ன செய்வாங்க? கேட்பாங்க. டொயோட்டா இன்னோவா கேட்பான். அதே மாதிரி தான் அவன் சொல்கிறான், குதிரை லாயத்தில் ஏறி கழிச்ச குதிரை நிறைய இருக்குது, பழக்கப்பட்டுக்கிட்டு குதிரை இருக்குது. ஆனால் அவன் சொல்கிறான், ராஜா ஏறுகிற பழக்கத்தில் இப்போ லைவ்ல எந்த குதிரையில ராஜா ஏறுறாரோ அந்த குதிரை தான் எனக்கு வேணும் அப்படின்னு நினைச்சு அவன் கேட்டான். ஆனால் அவன் கேட்டது மொர்தெகாய்க்கு. சப்ஜெக்டுக்குள்ள இப்போ வந்து அவங்களுக்கு புரியும். இன்றைக்கு உங்க வீட்டு பக்கத்தில் உங்களுக்கு 5 சென்ட் பூமி இருக்கு, ஒருத்தங்க 2 அடி நிலத்தை எடுத்து வீடு கட்டினா கெட்ட சொல்லுங்க. நம்ம அரசியலில் எடுத்து பாருங்க, வரைக்கு முன்னால இருந்ததை இப்போ இருக்கிறத எடுத்து பார்த்தா தமிழ்நாட்டில் என்ன செய்தாலும் தமிழ்நாடு வத்தாதுங்க. அல்லேலூயா. என்னன்னு கொள்ளை அடிச்சுட்டு போட்டு குடும்பம் கொண்டா போறாங்க. அல்லேலூயா. நல்லா இருக்கட்டு, நல்ல லஞ்சம் வாங்கட்டு, நல்ல ஊழல் வாங்கட்டு, நல்ல கட்டடம் கட்டட்டு, என்ன கொஞ்ச நாளைக்கு உயிரோடு இருப்பான். ஆண்டோடைய கிருபையினால கட்டாத வசதியான பட்டணங்களையும் சகல வஸ்துக்களால் இருந்த வீடுகளையும் வெட்டாத துறவுகளையும் நாட்டாத திராட்சை தோட்டங்களையும் கர்த்தர் நமக்கு தருவார். 1000 வருஷம் ஆளுகை செய்வோம் ஆசை என் நேசருடன், 1000 வருஷம் ஆளுகை செய்வோம் ஆசை என் நேசருடன். அல்லேலூயா. எங்க நமக்காக கட்டுறாங்க, கிரிக்கெட் வீரர்கள் எல்லாம் வச்சு நல்ல ஸ்விம்மிங் பூல் எல்லாம் வச்சு நல்லா கட்டுறாங்க, நமக்காக கட்டுறாங்க. உங்களுக்கு யாருக்கெல்லாம் என்ன வேணுமோ இங்கே குளித்தல இல்லைன்னா இது என்ன படந்தால் மூடு களியக்கவலை மாட்டாண்ட பக்கத்துக்கு போய் நல்ல பில்டிங்கை பார்த்து சொல்லுங்க, எனக்காக ஆண்டவர் கட்டி வச்சிருக்கிறார். கட்டாத வசதியான பட்டணங்களை எல்லாம் நமக்காக 1000 வருஷம் ஆண்டவர் ஆயட்சிப்படுத்தி, அப்படித்தானே பைபிள் சொல்லுது. எங்க உங்ககிட்ட ஒரு வீடு கட்ட சொன்னா நீங்க எப்படி கட்டுவீங்க? உங்களுக்கு நார்மலா கட்டுவீங்க. உங்களுக்காகவே இன்னைக்கு என்ன சொல்லலாம், பேர சொல்லி கஷ்டமா இருக்கு. நம்ம இந்தியாவில் இருக்கிற பெரிய பணக்காரங்களெல்லாம் லட்சக்கணக்கான சதுரடியில் வீடு கட்ட வச்சது நமக்காக. அல்லேலூயா. ஆனா நான் ஆண்டோடைய கிருபையினால 1000 சரசாட்சியில் இந்தியாவில் இருக்க மாட்டேன், வெளிநாட்டுக்கு போயிடுவேன். இப்போ வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு யோசிக்கிறேன். ஏன்னா இவ்வளோ அடக்கம் ஒடுக்கமாக இருக்கிற உங்களையே திருப்தி இல்லாமல் பேசிக்கிட்டு இருக்கிறோம். ஊழியக்காரங்களாம் திருப்தி படக்கூடாதுங்க, பரிசுத்தமாக இருக்கணும்.
இன்னும் நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டு. திருப்தி பட்டெல்லாம் பேசினா நீங்க கெட்டு போயிருங்க. திருப்தி படக்கூடாது. நல்லா 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 வைரம் பட்ட தீட்டப்படத்தான் ஜொலிக்கும். ஆனா இப்ப போக மாட்டேன் வெளிநாட்டுக்கு, கண்ட தேசத்துக்கெல்லாம் கூப்பிட்டாங்கன்னா போக மாட்டேன். அங்க கண்டையும் போட்டுட்டு கிழிஞ்சிட்டு பொடிச்சு போட்டு இருக்கிறது போல இருக்கும். நமக்கு இப்ப போராட்டம் இல்லை, ஆனாலும் நமக்கு தேவையில்லை. ஆனா 1000 வருஷ சரசாட்சியில நான் ஃபுல்லா வெளிநாட்டுல தான் சுத்தி எடுத்துருவேன் ஜாலி. அப்ப பாவம் இருக்காதுல்ல, பாவத்துக்குரிய ஜனம் இருக்கா இல்ல, பாவத்தை தூண்டி வைக்கிற சாத்தா அடைக்கப்பட்டுலாம் இருப்பான். அப்ப பிரச்சனையே இருக்காது. அல்லேலூயா. பாரு தீரு ஒன்றும் நமக்கு வாய்ப்பே இருக்காது, நல்லா இருக்கும். அதனால இப்போ இந்தியா விட்டு வெளியே போய் யோசிக்கிறேன், அப்பா நான் இந்தியாவில் இருக்க மாட்டேன், நல்லா போயிடுவேன். ஆனால் எனக்கு ஒரே ஒரு வருத்தங்க, எங்கே போனாலும் இந்த பிரசங்கம் பண்ணால் இதை சொல்லுவேன். ஆனால் எனக்கு என்ன தெரியுமா, எல்லா வீடுகளையும் பார்த்தீங்கன்னா 10க்கு 10 15க்கு 10 எல்லா வீட்லேயும் ஒரு ரூமில் ஒரு நல்லா அட்டாச்சு பாத்ரூம் கட்டி வச்சிருக்கிறாங்க. அது மட்டும்தான் எனக்கு கஷ்டமாக இருக்கு. எங்கே போனாலும் நம்ம ஆட்களுடைய வயறு ரொம்ப பலகீனமாயிட்டு. பண்டொரு காலத்தில் ஒரு வீடு இங்கே இருந்துன்னா எங்கேயோ போய் பாத்ரூம் போகக்கூடியது இருக்குது. இப்போ கட்டில இருந்து காலை எடுத்து வச்ச உடனே அங்கே தான் போக வேண்டியிருக்கு. அவ்வளவு நம்ம வயரும் குடலும் பலகீனப்பட்டிருக்கு. ஒரு வீட்டுக்குள்ள 4-5 டாய்லெட் ரெஸ்ட் ரூம் கட்டி வச்சிருக்கிறாங்க. எனக்கு அது மட்டும்தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. தேவை இருக்கு, ஆனால் அது ஒன்று தான் கஷ்டமா இருக்கு. ரைட், ஓகே. இப்போ நம்ம கருத்து வந்துடும். அப்போ மொர்தெகாய்க்காக ஆமான் கேட்டான். ஆமான் தனக்குன்னு கேட்டான். அது அவ்வளோ யாருக்கு 4வது மாறுதலாய் முடிந்தது. அதனால பூமியில யாராவது அநியாயமா லஞ்சம் வாங்கி ஊழல் எதை கட்டினாலும் சந்தோஷப்படுங்க, எல்லாம் நமக்காக. அல்லேலூயா. இங்க எனக்கு பணம் இல்லை, பொருள் இல்லை, சொத்து இல்லை, நிலம் இல்லைன்னு நினைக்கிறவங்க கிறிஸ்துவுக்குள்ள நல்லா சாகுங்க. 1000 வருஷம் ஆண்டவரோடு கூட இந்த இடத்துல நம்ம ஆளுகை செய்வோம். அல்லேலூயா. நமக்காக அவங்க நீச்சல் குளத்தோடு இடம் கட்டிக்கிட்டு இருக்காங்க. தேவையானா தேவையில்லை, ஆனா அதை நமக்காக 1000 வருஷத்துக்கு கட்டுறாங்க. அல்லேலூயா. 5வது வேதத்தில் வாசிக்கும் போது எஸ்தரின் புஸ்தகத்தில் வாசிப்போமானால் வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிற விஷயம் 6ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசித்தார். எஸ்தரின் புஸ்தகம் 6:11 வாசித்தா. சீக்கிரம் வாசிங்க, டக்குன்னு முடிப்போம், நேரம் ஆயிடுச்சு. அப்படியே ஆமான் வஸ்திரத்தையும் குதிரையும் கொண்டு போய் மொர்தெகாயை அலங்கரித்து அவனை குதிரையின் மேல் ஏற்றி நகர வீதியில் உலாவும்படி செய்து ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு இப்படியே செய்யப்படும் என்று அவனுக்கு முன்பாக கூறினார். போதும் நல்ல அழகா வாசித்தாருங்க, ரொம்ப நல்ல விஷயம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரா. இப்ப நம்ம கருத்துக்கு வரும். எங்க எந்திரிச்சு அப்படி எழுந்திருச்சு வணக்கம், குட் மார்னிங், குட் ஆஃப்டர்நூன், குட் ஈவினிங், குட் நைட் அப்படின்னு சொல்லலைங்கிறதுக்காக மொர்தெகாயை மட்டும் இல்லை, மொர்தெகாயின் வம்சத்தை அழிக்க நினைச்சான். ஆனா ராஜ வீதியில சிட்டி ரோட்ல, எப்படி சிட்டி மெயின் ரோட்ல, அரண்மனை ரோட்ல மொர்தெகாயை குதிரையில ஏத்திட்டு ஆமான் சொல்லிட்டு போறான், ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷன் இவன் தான், ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷன் இவன் தான், ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷன் இவன் தான், ராஜா கனம் பண்ண விருப்பன் மனுஷன் இவன் தான். எப்படி இருந்திருக்கும் அன்னைக்கு. அல்லேலூயா. காரியம் மாறுதலாய் முடிந்தது. இதுக்கு நமக்கு என்ன சம்பந்தம்? எந்த இடத்துல நீங்க தாழ்த்தப்பட்டிருக்கிறீங்களோ, எந்த இடத்துல அற்பமா எண்ணப்பட்டிருக்கீங்களோ, எந்த இடத்துல புறக்கணிக்கப்பட்டிருக்கீங்களோ, எந்த இடத்துல உதாசீனப்படுத்தப்பட்டிருக்கீங்களோ, அந்த இடத்துல அந்த மனுஷங்களுக்கு முன்பாக கர்த்தர் நம்மை உயர்த்துவார். அல்லேலூயா. நம்முடைய தேவன் அது ரொம்ப பெரிய விஷயங்க. என் குடும்பம்லாம் எங்களுக்கு தெரியுங்க, மனம் விட்டு சொல்றேன். எங்க அப்பா குடிகாரு, பணத்துக்கு வசதி இல்லாம ரொம்ப கஷ்டம், ஏழ்மை, வறுமை. சில கல்யாணங்களுக்கு போனா எங்களுக்கு அங்கீகாரம் இருக்காது. ஆனா இன்றைக்கு ஆண்டவருக்குள்ள வந்த பிற்பாடு ஒன் ஆஃப் த டாப் லெவலில் கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. படிப்பு, அழகு, அந்தஸ்து எல்லாவற்றிலும் சரி, தெய்வீகம் எல்லாம் சேர்ந்து ஒருங்கிணைப்பா கர்த்தர் வைத்து வச்சிருக்கிறார். அல்லேலூயா. எந்தெந்த இடத்துல அற்பமா எண்ணப்பட்டோமோ, எந்தெந்த இடத்துல உதாசீனப்படுத்தப்பட்டோமோ, எந்தெந்த இடத்துல நம்மளை தாழ்த்தி வச்சாங்களோ, அந்த இடத்துல அவங்களுக்கு முன்பாக கர்த்தர் உயர்த்துவார். இந்த மாலை வேளையிலும் இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளை, காரியம் மாறுதலாய் முடியும். ஒருவேளை உங்களில் சிலர் இன்றைக்கு ஒருவேளை உங்களை தராதரத்தில், தாழ்த்தப்பட்ட நிலவரத்தில், அற்பமா எண்ணப்படுகிற இடத்துல, உதாசீனப்படுத்தப்படுகிற இடத்துல, புறக்கணிக்கப்படுகிற இடத்துல இருந்தால் இந்த வார்த்தை உங்களுக்குரியதாக எடுத்துக்கொள்ளுங்க. ஒரு நாள் வரும், அந்த நாளில் யாரெல்லாம் அவங்களை அற்பமா நினைத்தாங்களோ, யாரெல்லாம் உங்களை புறக்கணித்தாங்களோ, அவங்க மத்தியில கர்த்தர் உங்களை உயர்த்தி வைப்பார். அல்லேலூயா. 5வது மாறுதலாய் முடிந்தது. ஆமான் மொர்தெகாயை கனம் பண்ணினான். 6 வேதத்துல வாசிக்கும் போது மாறுதலாய் முடிந்த விஷயம் வாசிங்க பாப்போம்.
எஸ்தரின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 10வது வசனம், எஸ்தரின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 1வது வசனம் வாசிங்க. அப்படியே 7, 10, 9, 1 வாசிங்க. அப்படியே ஆமான் மொர்தெகாய்க்கு ஆயத்தம் பண்ணின தூக்கு மரத்தில் ஆமானையே தூக்கி போட்டாங்க. ரொம்ப கவனமா இருக்கணும் குழி வெட்டுறதுல. மாமியார் மருமகளுக்கும் குழி வெட்டக்கூடாது, மாமியாரும் குழி வெட்டக்கூடாது. ரொம்ப கவனமா இருக்கணும். தான் வெட்டில குழியிலே தானே விழுவாங்கிற பழமொழி இங்க தான் ஆரம்பிச்சிருக்கு. ரொம்ப கவனமா இருக்கணும். எப்போ சாவா கிளவி அப்படின்னு சொல்லிட்டு கவனிச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. சுகர் கூடி செத்து போவாதா அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் ஒன்றும் இல்லை மாமி கூட 2 லட்டு சாப்பிடுங்கன்னு கொடுத்து கொன்றாத. மருமகளையும் எப்பண்டா அழிச்சிடலான்னு நினைச்சு சவுட்ட நினைக்காத. கவனமா இருக்கணும். தூக்கு மரங்கள் ரெடி ஆக்கிடக்கூடாது. என்னைக்கு நாள் இந்த உங்க மாமியாருக்கு வேட்டு வைக்காம நான் விடமாட்டேன், என்னைக்கு நாள் இவளுக்கு நான் வேட்டு வைக்காம விடமாட்டேன், என் மகனோடு இவனை சேர்த்து வாழவே விட மாட்டேன் நினைக்காத. இருக்கிறாரு ஆண்டவர் ஸ்கெட்சி போட்டுட்டாரு, தப்பவே முடியாது. அதனால ரொம்ப கவனமா இருக்கணும். நீ ஸ்கெட்சி போடுற வேலையெல்லாம் வச்சுக்கிடாங்க. மருமகளும் சரி மாமியாரும் சரி ஸ்கெட்சி போடுற வேலையே என்ன செய்யாங்க வச்சுக்கிடாங்க. யாராவது அப்படிப்பட்ட குழப்படி கேஸுகளாக இருந்தீங்கன்னா இன்னைக்கு திருந்திருங்க, மனப்பூர்வமாக திருந்திருங்க. திருந்தாட்டாலும் பரவாயில்ல, வாலியிலெல்லாம் சுருட்டிட்டு நீ நான் செய்ய மாட்டேன்னு தீர்மானத்தோடு இருந்துருங்க. திருந்துறீங்களோ திருந்தலையோ தெரியாது, செய்துக்கிட்டு மாட்டிக்கிடாங்க. தூக்கு மரத்தை செய்தான், தூக்கி போடலான்னு நினைச்சான், நடக்காது. அல்லேலூயா. ரொம்ப கவனமா இருக்கணும். தூக்குல தொங்குனது யாரு? 50 முழம் 75 அடி உயரம். திருத்துவபுரத்துல தூக்கு மரத்துல தூக்கி போட்டா மார்த்தாண்டத்துல மேம்பாலத்துல இருந்து பார்க்கலாம். அப்படி ஆயிரும். அதனால ஆண்டோடைய பிள்ளைகள் காரிய மாறுதலாய் முடிந்தது. யூதரின் பகஞ்சர் மேற்கொள்ளலாம் என்று நினைத்து நம்பின அந்நாளில் தானே யூதரான ஒரு பகஞ்சர்களை மேற்கொள்ளும்படி காரிய மாறுதலாய் முடிந்தது. புருஷனுக்கு வேட்டு வச்சிடலாம், மனைவிக்கு வேட்டு வச்சிடலாம். அந்த வேட்டு வைக்கிற வேலை எல்லாம் ஒண்ணுமே இருக்கக்கூடாது. துரோக செயலே இருக்கக்கூடாது. அல்லேலூயா. கவனமா இருந்துடணும். ரைட்டா? ஓகே. அப்போ 6வது மாறுதலாய் முடிந்தது. சத்துருக்கள் அழிக்கப்பட்டார்கள். சங்கீதம் 18 தாவீதின் சத்துருக்களுக்கு கர்த்தர் அவனை விலக்கி காத்த போது அப்சலோம் எழும்பினா, அகிதோப்பேல் எழும்புனா, அதோனியா எழும்புனா, எல்லாம் ஆண்டவர் போட்டார். யார்? சவுல் எழும்புனா. அதனால ரொம்ப கவனமா இருக்கணும். சத்துருக்களாக எழும்பிடக்கூடாது. ஒருத்தருக்கு சத்துருக்கள் அனுபவமே இருக்கக்கூடாது. அல்லேலூயா. ரொம்ப கவனமா இருந்தணும். சத்துருக்களாக எழும்பிட்டீங்க, நீங்க எழும்புன ஆள் ஆண்டோடைய பட்சம் உள்ள ஆளா இருந்தா ஆண்டவர் போட்டுருவார். கவனமா இருந்தணும். அதனால ரொம்ப கவனமா இருக்கணும். ரைட், ஓகே. 7 எஸ்தரின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசித்தால் மாறுதலாய் முடிந்த 7வது விஷயம். எஸ்தரின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 3வது வசனம். மொர்தெகாய் ராஜாவாகிய அகாஸ்வேருக்கு 2வதானவனும் எங்க வந்துட்டாரு? வாசல் காவலனா இருந்த மொர்தெகாய் எங்க வந்துட்டாரு? இப்போ ராஜாவுக்கு அடுத்த இடத்துல வந்துட்டாரு. எங்க வந்துட்டாரு? என்ன பெரிய தேவன்க, எவ்வளவு பெரிய காரியத்தை செய்த. இப்ப இதுக்கு நமக்கு என்ன சம்பந்தம்? வாசல்ல இருந்தவன் இப்ப எங்க இருக்கிறான்? வாசல்ல இருக்கிறவன் இப்ப எங்க இருக்கிறான்? சிங்காசனத்துல ராஜாவுக்கு அடுத்து இருக்கான். நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்கு? வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 21வது வசனத்துல, நான் ஜெயங்கொண்டு பிதாவின் சிங்காசனத்தை சுதந்தரித்தது போல ஜெயங்கொள்ளுகிறவன் எவனும் என்னோடு கூட சிங்காசனத்தில் உட்காரும்படி அருள் செய்வேன். நமக்கும் ஆண்டவருக்கு அடுத்து உட்காரக்கூடிய வாய்ப்பை கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இப்ப யாருக்கு காரியம் மாறுதலாய் முடியும்? 25 நிமிஷம் இருக்கு, ஒரு 7 குறிப்பு இருக்கு. இப்ப மாறுதலாய் முடிந்த 7 காரியத்தை சொன்னோம். யாருக்கு மாறுதலாய் முடியும் அது தெரியணுமே. என்ன யாருக்கு மாறுதலா முடியும்? இப்ப கேட்கறதுக்கு நல்லா தான் இருந்துச்சு. யாருக்கு மாறுதலாய் முடியும்? யார் கலெக்டர் ஆக முடியும்? ஐஏஎஸ் படிக்கணுமே. யார் எஸ்பி ஆக முடியும்? ஐபிஎஸ் படிக்கணுமே. அல்லேலூயா. ஆமாவா இல்லையா? இப்ப எல்லாருக்கும் எல்லாம் நடக்குமானா தெரியாது. கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்குது. வாழ்க்கையில் அது நிறைவேறணுமே. அதுக்கு என்ன இருக்கு அப்படின்னா ஒரு வசனம் இருக்கு. எஸ்தரின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசித்தால், நான் குறிப்பு பார்க்கல, 13 நீ நினைக்கிறேன், வாசிங்கம்மா. ஆமான் தனக்கு நேரிட்ட எல்லாவற்றையும் தன் மனைவியாகிய சிரேஷுக்கும் தன் சிநேகிதர் எல்லாருக்கும் அறிவித்த போது அவனுடைய ஆலோசனைக்காரரும் அவன் மனைவியாகிய சிரேஷும் அவனை பார்த்து மொர்தெகாய்க்கு முன்பாக நீர் தாழ்ந்து போக தொடங்கினீர். அவன் யூத குலமானால் அவன் யாரு? யூத குலமானால். வாசியா. நீர் அவனை மேற்கொள்ளாமல் அவனுக்கு முன்பாக தாழ்ந்து போவது நிச்சயம் என்றார்கள். யூதனுக்கு காரியம் மாறுதலாய் முடியும். ஒரு யூதனுக்கு காரியம் மாறுதலாய். யூதன்னா எப்படி?
ஒரு 6 அடி கணக்கில் இருக்கணும், நல்ல வெள்ளுன்னு இருக்கணும். அதாவது கண்ணு எனக்கு தெரிஞ்சது, நான் கொஞ்சம் சேர்த்து சொல்லுவேன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். கருவிழி கொஞ்சம் ப்ளூ கலரில் இருக்கணும், கொஞ்சம் நல்ல அழகாக இருக்கணும். ஒரு யூதன்னா எப்படி இருப்பான்? நல்ல வெள்ளையா, நல்ல கலர் அழகா, அப்படி நல்ல கண்ணெல்லாம் அழகா, நல்ல அப்படிதானே மெச்சிக்கொள்ளக்கூடிய ஒரு அழகு மேறக்குறைய நிறைய பேருக்கு இருக்கும் யூதர்கள்லாம். அல்லேலூயா. அப்படி இங்கே பார்த்தா இந்த சபையில் அப்படி யூதர்கள் யாரும் இருக்கிறாங்களான்னு சொல்லி பார்த்தா நான் யூதேன்பா, கலரை வச்சில்ல நான் யூதே. இங்கே அப்படி பார்த்தா ஒரு 2-3 டிக்கெட் தான் சொல்ல முடியும்னு நினைக்கிறேன், மீதி ஒன்றும் டிக்கெட்டு ஒன்றும் தேராது. நீங்கள் யூதரா? நீங்கள் யூதராமா? இல்லை. நீங்கள் யூதரா? நீங்கள் யூத இல்லை. நீ தம்பி யூதனா? அப்போ உங்களுக்கு காரியம் மாறுதலாக முடியாது, காரியம் மாறுதலாக. ரோமருக்கு எழுதின புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தில் 9-10 வாசிக்கும் போது யார் யூதன்னு சொல்லியிருக்கோம். ரோமருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 9-10 வாசிங்க. அப்படித்தானே எழுதியிருக்கு. ஆ ஆ ஆ வேண்டாம். ரோமர் 2:28-29. ரோமர் 2:28-29 ஆதலால் புறம்பாக யூதனானவன் சொன்னது போல புறம்பான வெள்ளையா இருக்கிறது, அந்த இது ப்ளூ கலர் நமக்கு கருவெளிக்கு ப்ளூ கலரா இருக்கிறது அழகு. இவன் இல்ல யூதன். இப்ப யார் யூதன்? புறம்பாக மாம்சத்தில் செய்யப்படும் விருத்த சேதனமும் விருத்த சேதனம் அல்ல உள்ளத்திலே யூதனானவனே யூதன். அப்ப யாரெல்லாம் இப்ப யூதர்கள்? யாரெல்லாம் ஆண்டவராய் இயேசுப்பாட்ட விருத்த சேதனம் பண்ணப்பட்ட இருதயத்தின் அனுபவத்துல பாவத்தை அறிக்கை செய்து பாவத்துக்காய் மெய்யா மனஸ்தாவப்பட்டு மனம் திரும்புதல பெற்றுக்கொண்டாங்களோ அவங்க எல்லாம் யூத கோத்திரத்து சிங்கத்துக்கு பிறந்த சிங்க குட்டிகள். அல்லேலூயா. இப்ப சொல்லுங்க, யாரெல்லாம் யூதர்கள்? யூதர்கள்லாம் ஒரு கை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுவலா? இதைத்தானே முதல்லையும் கேட்டேன். நீங்க தான் அழகு அப்படி இப்படின்னு சொல்லி கேட்டா நாங்க என்ன செய்ய முடியும்? இப்ப யாரெல்லாம் யூதர்கள்? அல்லேலூயா. மெய்யான ஒரு மனம் திரும்புதலை ரட்சிப்பையும் பெற்றவர்கள் யூதர்கள். ஆண்டோட இரத்தத்தினால கழுவப்பட்டவர்கள் யூதர்கள். அல்லேலூயா. ஒரு ராபோஜன பந்திக்குரியவர்கள் யூதர்கள். அல்லேலூயா. ஆண்டவரா இயேசுப்பாவுடைய மாம்சத்தை இரத்தத்தையும் புசித்து பானம் பண்ணுகிற ஒரு மனிதன் யூதன். அல்லேலூயா. அவருடைய ஆத்ம நோவுல பிறந்தவர்கள் எல்லாம் யூதர்கள். அல்லேலூயா. அவரால் பிறப்பிக்கப்பட்டவர்கள் எல்லாம் யூதர்கள். அல்லேலூயா. யூத கோத்திரத்துக்கு பிறந்த சிங்க குட்டி. அல்லேலூயா. ஆமென். பிரைஸ் எல்லாம். இப்போ ஒரு யூதை எப்படி இருப்பான்? ஒரு யூதை எப்படி இருப்பான் அதை அறியணுமே. என்ன? நண்டுக்கு பூட்ஸ் போட்டாலும், எது போட்டாலும், பூட்ஸ் போட்டாலும் நண்டு இப்படித்தான் நடக்கும், இப்படித்தான் நடக்கும். அப்ப இப்போ நம்ம யூதனாங்கிறத கண்டுபிடிக்கணுமே. அதான் நம்முடைய பிரசங்கத்தில் நமக்கு சாராம்சமானது. ஒரு யூதன் எப்படி இருப்பான் கண்டுபிடிச்சிருவோமா? இப்போ உண்மையான யூதர்களா அப்படிங்கிறத கண்டுபிடிப்போம். ரைட்டா? முதல் பாயிண்ட், ஒரு யூதன் எப்படிப்பட்டவன் அப்படிங்கிறத முதல்ல கண்டுபிடிப்போம். சரியா? வேதத்தில் வாசிக்கும் போது ஆதி ஆகமத்தில் வாசிப்போமானா, ஆதி ஆகமம் 29:35. ஆதி ஆகமம் 29:35. மறுபடியும் அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று இப்பொழுது கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லி அவனுக்கு யூதா என்று பெயரிட்டாள். யூதா என்றால், யூதான்னா யாரு? ஒரு யூதன்னா யாரு? துதி. யாரு? துதி. துதிக்கிறவர்கள் யூதர்கள். அல்லேலூயா. நீங்க உண்மையிலே ஒரு யூத கோத்திரத்தில் உள்ள பிள்ளையா இருப்பீர்களானா தேவனை துதிக்கிறதுக்கு உங்களை கட்டாயப்படுத்தாண்டா. எல்லாரும் வாயை திறங்க, நரம்புங்க, ஜோம் பண்ணுங்க, அல்லேலூயா சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. ஒரு யூதா துதிப்பான். அல்லேலூயா. என்ன நடந்தாலும் நன்றி ஐயா, யார் கைவிட்டாலும் நன்றி ஐயா, நன்றி நன்றி இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. நமக்கு தான் இங்க யாராவது ஒரு வார்த்தை சொன்னோம், என்ன தூக்கமா இருக்கிறீங்க, தாங்க முடியல பிரதர், யார் சொல்லியிருந்தாலும் தாங்கியிருப்பேன். என் குடும்பத்தில் நான் நேசிச்சவங்க என்ன பார்த்து ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க, மனசே உடைஞ்சு போச்சு பிரதர். என்ன நடந்தாலும் நன்றி ஐயா, யார் கைவிட்டாலும் நன்றி ஐயா, நன்றி நன்றி இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. அல்லேலூயா. ஆண்டவரா இயேசுப்பா சிலுவை நோக்கி போக வேண்டிய நேரம் வரும்போது ஒலிவ மலைக்கு ஸ்தோத்திர பாட்டை பாடிக்கொண்டு போனார்.
பவுலும் சீலாவும் அடிக்கப்பட்டு தொழுமரத்தில் கட்டி போட்டிருக்கும் போது நடுராத்திரியிலே பாடி துதித்தார்கள். பாடி துதித்தார்கள். நமக்கு வருமா? நமக்கு வருமா? வருதா? நம்மன்னா அறுத்து கிழிச்சிட்டு கிடப்போம். ஒரு யூதா என்று சொன்னால் துதி. இப்ப துதின்னா என்னன்னு நம்ம சொல்லி தரோம். துதிக்கிறதுனா என்ன? இப்ப நம்ம என்ன செய்யறோம்? நல்லா சோத்திரம் பண்றோம், நம்ம பாட்டு பாடுறோங்கிறது தான் துதின்னு நினைக்கிறேன். இல்லை, இப்போ அதுக்கு தான் நம்ம கொண்டு வர போறோம். இப்போ துதி தெரிஞ்சாதான் நம்ம கரெக்டா துதிக்க முடியும். ரைட்டா? இப்போ எரிகோ பட்டணத்தை எத்தனை முறை சுத்தினாங்க சொல்லுங்க? சத்தம் எனக்கு கேட்காது. எனக்கு நான் பேசிட்டு இருக்கிறதுனால காது சரியா கேட்காது. சொல்லுங்க. 7 முறை. சரிதானா? அல்லேலூயா. எங்க 13 முறை. அப்பா, இந்த பரிசுத்தவான்களை இந்த பரிசுத்தவாட்டிகளையும் வச்சு வண்டி தள்ளி கொண்டு போறது தெய்வம் தான் காப்பாற்றும். 6 நாள் 6 முறையும் 7வது நாள் அப்ப எத்தனை முறை? எவ்வளவு நேரம் துதிச்சாங்க? 12 முறை சத்தமே இல்லாம சுத்துனாங்க. 1 முறை சுத்தம் பண்ணாங்க. எரிக ஒன்றை மதில் விழுந்தது வெறும் சத்தத்தில் அல்ல, 12 முறை விசுவாசத்தோடு சுத்தினார்கள். விசுவாசத்தினாலே எரிகோவின் மதில் விழுந்தது. விசுவாசத்தினாலே எரிகோவின் மதில் விழுந்தது. இன்னைக்கு நம்ம சோம் இல்லாம இருக்கோம். சுகத்தை கொடுப்பா, சுகத்தை கொடுப்பா, விண்ணப்பத்தை கேட்பவரே, கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, சோத்திரம் சோத்திரம். பிள்ளைக்கு ஜுரம் நீங்கிட்டா, ஜுரம் போகல, சோத்திரம் சோத்திரம். ஆண்டவரே வாச ஜுரம் கூடிக்கிட்டே இருக்கு, வாச சோத்திரம் 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 சோத்திரம். புரியுதா உங்களுக்கு? குணமானேன் குணமானேன் இயேசுவின் தழும்புகளால், இயேசு என் பரிகாரி, இன்ப இயேசு என் பரிகாரி. எங்க ஒருத்தருக்கும் ஒன்றும் சுகமாக மாட்டேங்குது. துதினா என்ன? துதினா துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான். என்ன துதி? பாடினவங்க துதிக்கிறாங்களா? கேட்கிறவங்க துதிக்கிறாங்களா? துதின்னா என்ன? அல்லேலூயா. துதிக்கிறமே நடக்கலே, துதிக்கிறமே அற்புதம் நடக்கலே, ஆராதனை நடக்கிறமே அற்புதம் நடக்கலே, ஆராதனையில சுகமாக்கப்படலே. எனக்கு தெரியும், 15 வயசுல மோகன்சில் ஆசிரசன் கூட்டம் நடத்தும் போது கிறிஸ்டேஜ் மைதானத்தில் நெஞ்சு வலி, கீழே விழுந்து வர்மத்தில் அடிபட்டு நெஞ்சு வலியில கஷ்டப்படுவேன். போய் நிற்கிறேன். அண்ணன் கூட்டம் நடத்தும் போது விடுதலைக்காக ஜெபிக்கும் போது ஒரு வெளிச்சம் வந்து எனக்கு சுகமான அன்னையில இருந்து அந்த வலியில இருந்து நான் விடுதலையாக்கப்பட்டேன். அல்லேலூயா. இன்னைக்கு அப்படி ஒரு ஆராதனை, அப்படி ஒரு விடுதலை இல்லையே. ஏன்? சரியான துதி இல்லை. துதின்னா என்ன? ரோமருக்கு எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரம் 9-10 வாசித்தால் சமயம் ஆயிட்டு, அதனால கொஞ்சம் சுருக்கமா சொல்லிட்டு போறேன். புரிஞ்சவங்க புரிஞ்சுக்கிடுங்க, அப்படி துதிக்க பழகிருங்க. அல்லேலூயா. என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்புண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். இருதயத்திலே விசுவாசித்து வாயில அறிக்கை செய்யணும். அல்லேலூயா. இருதயம் எல்லாம் சந்தேகம், சுகமாகுமா ஆகாதா, எருவலி சுகமாகுமா ஆகாதா, அல்சரா கேன்சர் ஆனி தெரியல, அப்பண்டிஸ் ஆனி தெரியல, ஒருவேளை இடுப்போடு சேர்ந்து வலிக்கையினால, கிட்னில ஒருவேளை கல் இருக்கான்னு தெரியல. ஆண்டவரே சோமாகும் ஐயா, துதி சோத்ரோ 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 சோத்ரம். விசுவாசி. நான் சொன்ன அர்த்தம் புரியுதா உங்களுக்கு? அவ்வளவு இருதயம் ஃபுல்லா சந்தேகத்தில் இருக்குது. அவ்வளவு சந்தேகம், நடக்குமா நடக்காதாங்க சந்தேகம். அதுல விசுவாசிக்கிற, நான் விசுவாசிப்போர் இன்னொரு என்னையே படைத்திட்டேன் அவர் கருத்தில். அழுதுகிட்டே பாடுவாங்க உள்ளுக்கு சந்தேகத்துல, நடக்குமா நடக்காதான் தெரியல. நான் விசுவாசிக்கிற ஒரு இன்னார் என்று அறிவேன், அவரிடத்துல ஒப்புவிக்கப்பட்டது அந்நாள் வரைக்கும் காத்து கொள்வார், பார்த்துக்கிடுவார். தாயின் வயிற்றுல 270 நாட்களுக்குள்ள ஜபாவை தண்ணி தொட்டிக்குள்ள போட்டு வளர்த்தார். இவ்வளவு போல ஒரு லிக்விட், இவ்வளவு போல மெடிக்கல் கணக்கில் நம்ம ஒரு குழந்தை உற்பத்தி ஆகி இவ்வளவு போல லிக்விடு, 57 வயசு வரைக்கும் பம்பிங் சிஸ்டம், எந்த மோட்டரும் கிடையாது, ஒரு ஹார்ட்டுடைய இந்த ஒரு அசைவு, ஒரு சர்க்குலேஷன் ஒன்றும் கிடையாது. ஏறக்குறைய 96,000 கிலோமீட்டருக்குள்ள நரம்புகள் உள்ள இந்த சரீரத்தில் உள்ள நரம்புகள்ல, இரத்த நாளங்கள்ல பம்பிங் சிஸ்டம் ஒர்க் அவுட் ஆகிட்டே இருக்குது. அல்லேலூயா.
57 வருஷம் மோட்ரு என்ன நிற்கலை. என்ன எத்தனை வருஷம் இருக்கும்னு தெரியாது. 930 வருஷம் ஆதாமுடைய பம்பிங் சிஸ்டம் நிற்கவே இல்லை. அதுக்கு முந்தி எவ்வளோ தூரம் வாழ்ந்தாங்கன்னு தெரியாது. இது வாஸ்து பார்த்தா 950 வருஷத்துக்கு மேலே நோவாவுடைய பம்பிங் சிஸ்டம் நிற்கலை. அப்படி தேவன் ஒரு தண்ணி தொட்டிக்குள்ளே போட்டு 1/2 மணி நேரம் லேட் ஆகிட்டான். பிரசவ நேரத்தில் சொல்கிறாங்க பிள்ளை காட்டுப்பீயை தின்னுட்டு பிள்ளை கொடி சுத்திட்டுங்கிறாங்க. ஆனால் 270 நாட்கள் அந்த குழந்தைய உள்ள வச்சு இப்போ கொண்டு போய் இந்த பையனை கொண்டு போய் குளித்தர ஆற்றுல ஒரு 1/2 மணி நேரம் முக்கி வச்சா நான் உள்ளே போகணும், அவனை போய் இது செய்திட வேண்டியதான். இவ்வளோதான் நிலவரம், இவ்வளோதான் நிலவரம். ஆனால் 270 நாட்கள் வெறும் தண்ணி குடத்துக்குள்ளே போட்டு ஆண்டவர் வளர்த்தார். அல்லேலூயா. 5 மாதம் 6 மாதத்துக்கு மேலே மூக்கெல்லாம் பக்காவாயிட்டு, கை காலெல்லாம் பக்காவாயிட்டு, மூக்கு சுவாசிக்கிறது எந்த பிரச்சனை இல்லை. அப்பவும் இருதய துடிப்பு இருந்துச்சு, ஆனால் மூக்குக்குள்ளே தண்ணி ஏறலை. வாய் இருந்து வாய்க்குள்ளே தண்ணி ஏறலை. காது இருந்துச்சு, காதுக்குள்ளே தண்ணி ஏறலை. ஏசாயாவுடைய புஸ்தகத்தில் வாசிக்கும் போது அவர் சொல்றார், தாயின் கருவறையிலே உன்னை நான் தாங்கினேன். ஆகையால் தான் சங்கீதக்காரன் சொல்லும் போது சொல்றார், என் கருவை உடைய கண்கள் கண்டது, அது உருவெடுக்கப்படுகிற நாட்களை எழுதி வைத்தீர், விசித்திர வினோதமாய் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டேன் என்று சொல்லார். தாயின் கருவறையில் இருக்கிற ஒரு குழந்தை ஆண்டவர் நாள் எண்ணி வளர்த்திருப்பாரானால், 270 நாட்கள் தண்ணி தொட்டிக்குள்ள போட்டு வளர்த்திருப்பாரானால், இன்றைக்கும் சொல்றேன் என்னுடைய ஆயுசோடைய கரத்தில் இருக்குது, என்னுடைய காலங்கள் உடைய கரத்தில் இருக்கிறது, நீர் என்னுடைய தலைமையிலெல்லாம் எண்ணி வைத்திருக்கிறீர் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவருடைய சமூகத்து வந்திருக்கிற அருமை சகோதரனே சகோதரி, இன்றைக்கு இந்த மாலை வேளையில இந்த குறிப்பிலும் கூட உன்னுடைய வாழ்க்கையில துதி என்கிற அனுபவத்தில் தேவனை துதிப்பதற்கு ஏற்ற விதத்தில் கர்த்தரை விசுவாசித்து தேவனை துதிப்பாயாக. அல்லேலூயா. தேவனை விசுவாசித்து துதி, நடக்கும், செய்வார். விசுவாசிக்கிறவன் பாதறான், அவருக்கு வேலை. அல்லேலூயா. லபலபனி கிடந்து அடிக்காது, பதறாது. சும்மா நம்ம ஊழியக்காரங்க சிலர்லாம் கல்லா புல்லா கல்லா புல்லா கக்கா பக்கா 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 அப்பாமா நோய் வந்தோன்னு ஆஸ்பத்திரிக்கு ஓடிடும். இந்த பக்கா நக்க பக்கா ஒன்று நடக்க. விசுவாசி அடக்கம் செய்வார். அல்லேலூயா. சும்மா கண்ணா முஞ்சா அங்கஞ்சா முஞ்சா என்ன வந்துட்டார், சுகமாக்கிட்டார், எல்லாம் ஞஞ்சு உஞ்சி மாதிரி உள்ள விசுவாசி நிற்கும். விசுவாசிக்கிறோன் பதறான். விசுவாசித்து தேவனை துதியுங்கள். அல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவே, அவரிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டது அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்வார். என் காலம் தேவனுடைய கரத்தில் இருக்குது, என்னை உள்ளங்கைகளில் வரைந்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் உங்களை தாங்குவேன், ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன். என் நாளுக்கு முன்னாலும் நான் சாக மாட்டேன். அல்லேலூயா. சாகவே மாட்டேன். அல்லேலூயா. நானே நினைச்சா சாக மாட்டேன், அப்புறம் எப்படி அவர் என்ன கொல்லுவார்? அல்லேலூயா. புரியுதா பிரசங்கம்? ஃபெய்த், விசுவாசி. துதியின் 2வது ஸ்டெப் ஒன்று இருக்கு, அதை இப்போ உங்களுக்கு சொன்னாதான் நல்லா புரியும். துதியில முதல் ஸ்டெப் என்னது? விசுவாசித்து துதிக்கிறது. சும்மா வெறும் பாட்டை பாடி 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 துதிக்கிறது. துதிப்பா 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 கத்திர துதிப்பா 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 துதிப்பா. உள்ள விசுவாசி, விசுவாசித்து ஸ்தோத்திரம். அல்லேலூயா. பிரைஸ் லார்ட். சொத்துரோம் சொத்துரோம் அப்படி. 2வது துதினா இப்போ கேட்டால் தான் தெரியும், இந்த பசங்களை கேட்டால் தெரியும். டேய் நீ கிரிக்கெட் விளையாடுவியாடா? நீ விளையாடுவியா? பிடிக்குமா பிடிக்காத அதை சொல்லு. விளையாடுவியா? நீ விளையாடுவியா? நான் இப்பவும் விளையாடுவேன்டா. எங்கள் ஃபெய்த்தோமுக்கு நேர் முன்னுக்கு ஒரு தெருவு இருக்குது, நீ வந்து வேணா பாரு. ஒரு நாள் பேட்டெல்லாம் வச்சுருக்கிறேன், நல்ல பஞ்சு பால்லாம் வச்சுருக்கோம். தெருவில் தான் விளையாடுவோம். நான் நல்லா விளையாடுவேன், எனக்கு பிடிக்கும். சட்டில் விளையாடுவேன், கிரிக்கெட் விளையாடுவேன். முன்னால் கொஞ்சம் கபடியும் விளையாடுவேன், இப்போ கபடி விளையாடதை விட்டாச்சு, வயசாகிட்டல. கிரிக்கெட் உனக்கு பிடிக்குமா? கிரிக்கெட்டு உனக்கு பிடிக்குமா தம்பி? கிரிக்கெட் நீ விளையாடுவியா? நீ விளையாடுவியா? நீ விளையாடுவியா? விளையாடு. சரி, இப்போ ஒவ்வொருத்தட்டையா கேட்குறேன், உனக்கு நம்ம கிரிக்கெட்டில் யாரை பிடிக்கும்டா? டோனி பிடிக்கும். சரி, உனக்கு யாரை பிடிக்கும்? விராட் கோலி. உனக்கு யாருடா பிடிக்கும்? சொல்லுடா சும்மா. டோனி. இவன் துதிச்சு பரலோகத்துக்கு போவோம். இவன் மனசெல்லாம் டோனியும் இவன் மனசெல்லாம் விராட் கோலியும் இருந்துகிட்டு இருக்கிறாங்க. இவன் துதிச்சு பரலோகத்துக்கு போவோம். துதினா தேவன் நமக்குள் பெரியவராயிருப்பது, தேவன் நமக்குள் பெரியவராயிருக்கிறது. உன் இருதயத்துக்குள்ள தேவனை விட எதுவும் பெரியவங்களா இல்லாம
எதுவும் மேன்மைக்குரியதா இல்லாம கர்த்தர் மட்டும் உன் இருதயத்துல பெரியவரா இருந்தா நீ போகிற இடமெல்லாம் செங்கடலும் பிரியும், நீ போகிற இடத்துல யோர்தானும் பிரியும். நீங்க போகிற இடத்துல தேவன் பெரிய காரியத்தை செய்வார், உன் வாழ்க்கைக்குள்ள பெரிய காரியத்தை செய்வார். நீ ஊறுபட்ட நகையும் நட்டையும் உலகத்துல இருக்க பணத்தையும் பொருளையும் உலகத்துல இருக்க தேவையில்லா எல்லாத்தையும் பெருசா வச்சுட்டு கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன், வல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவர். ஆமா, உள்ளவர். நடக்க அங்க அற்புதம். தேவன் பெரியவர். அல்லேலூயா. பாவப்பட்ட பயலோட வம்பு கிழுத்து டாக்கா அடிச்சிட்டோம் பாத்தீங்களா? தோனியை பிடிக்கும், விராட் கோலியை பிடிக்கும்னு சொல்லி இவன் எங்க துதிச்சு பரலோகத்துப்போம்? ஆண்டவர். வாழ்க்கைக்குள்ள ஏசப்பா பெரியவரா இருக்கணும். அல்லேலூயா. நம்முடைய தேவன் பெரியவரா இருக்கணும். அவரை விட எதுவுமே இருக்கக்கூடாது. போற இடமெல்லாம் ஆசீர்வாதம் இருக்குங்க. அல்லேலூயா. கூட ஆண்டவர் பெரியவரா இருக்கணும். அல்லேலூயா. ஏங்க நம்முடைய பாரத பிரதமர் மோடி அவங்க உட்கார்ந்து இருக்கிற ஸ்டேஜில் மோடியை தவிர வேற யாரையாவது உயர்த்தி பேசினா மோடி அவங்களுக்கு எப்படி இருக்குங்க? நம்முடைய தமிழக முதலமைச்சர் நம்முடைய மு.க. ஸ்டாலின் அவங்க இருக்கிற இடத்துல மு.க. ஸ்டாலின் அவங்கள விட அவங்க மகன் இளைய இது உதயநிதி ஸ்டாலின் அவங்கள விட வேற யாரையாவது அமைச்சர்களே வேற யாராவது உயர்த்தி பேசினா பிடிக்குமாங்க? அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கைக்குள்ளும் ஆண்டவர் பெரியவராயிருந்தார். அதனால தான் வேதத்தில் சொல்லியிருக்கும், சியோனிலே துதியானது அமைந்து காத்திருக்கிறது. God is great greatனு சொல்றதுல வாழ்க்கைக்குள்ள ஆண்டவர் பெரியவரா இருக்கணும். அல்லேலூயா. வாழ்ந்து பாருங்க, இந்த மார்க்கத்தில் அப்படி இருந்து பாருங்க, அது வேற லைஃப். அல்லேலூயா. சும்மா பேசலாம் கேட்கலாம், வாழணும். ஆண்டவரை தவிர எதுவுமே லைஃப்ல பெருசா இருக்கக்கூடாது. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையே நமக்கு பெருசா இருக்கக்கூடாது, ஆண்டவர் தான் நமக்கு பெருசா இருக்கணும். அல்லேலூயா. அப்படி வாழ்ந்தா எரிகோவின் மதில் அல்ல, சிறைச்சாலையின் அஸ்திபாரம் அல்ல, எல்லாம் மாறும். அப்ப முதல் குறிப்பு துதி. முதல் குறிப்பு துதியின் 2 டெபினிஷன் என்னது? விசுவாசித்து துதிக்கணும். 2, தேவன் நமக்குள் பெரியவராய் வாழ்கிறது. தேவன் நமக்குள் பெரியவராய் வாழ்வது, மகிமைக்குரியவராய் மேன்மைக்குரியவராய் கனத்துக்குரியவராய் வாழ்கிறது. ரைட். 2 பாஸ்டர் ஒன்று 9-10 வரைக்கும் இழுத்துக்கலாம்ல, ஒன்று போகலாம். பாஸ்டர் பாவம் டக்குன்னு கேட்டோன்னா பாஸ்டர் ஒரு அலர்ஜி ஆயிட்டு. 2, யூதா என்றால் என்ன? நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1-2 வாசித்தா. நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1-2 வாசித்தா. வாசிங்க, சீக்கிரம் வாசிங்க. இனி சீக்கிரம் போயிடலாங்க, இனி ஒரு 15 நிமிஷத்துக்குள்ள முடிச்சிடலாம். கரெக்டாக 9:10 முடிச்சு உங்களை ஜோம் பண்ணி சாப்பாடலாம் தந்து அனுப்பிடுவோம். நாளைக்கு டக்குன்னு வந்துருங்க. அல்லேலூயா. யோசுவா மரித்த பின் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி, கானானியரை எதிர்த்து யுத்தம் பண்ணும்படி எங்களில் யார் முதல் எழுந்து புறப்பட வேண்டும் என்று கேட்டார்கள். அதற்கு கர்த்தர், யூதா எழுந்து புறப்பட கடவன். யூதா எழுந்து புறப்படணும். அப்ப யுத்தத்துக்கு முதல்ல யார் போணும்? யார் போணும்? அப்ப யூதான்னா முதல்ல யார் போவா? யுத்தத்துக்கு யார் போவா? யூதா போவா. யூதான்னா யாரு? யுத்தத்துக்கு முதலாவது போகிறவள். அல்லேலூயா. கன்வென்ஷன்னா ஒரு யூதாவா இருந்தா முதல்ல காணிக்கையை கொண்டு கொடுப்பாங்க. ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் உருட்டி 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 கொடுக்கணுமா கொடுக்காண்டாமா, 1000 கொடுக்கா 2000 கொடுக்கா உருட்டி உருட்டி சாயங்காலம் வந்து ஸ்பர்ஜன் பாஸ்டர்ட்ட, பாஸ்டர் இதை கன்வென்ஷன் காணிக்கையை வச்சிடுங்க. அது ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் வரைக்கும் பாஸ்டருக்கு திக்கு புக்குன்னு இருக்கும், என்ன செய்யுது ஏது செய்யறது எப்படி கொடுக்கறதுன்னு. ஒரு தேவனுடைய பிள்ளைன்னா ஒரு யூதாவா இருந்தா கன்வென்ஷன் அறிவிச்சு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் ஆண்டோடைய கிருபையினால இருந்தாங்க பாஸ்டர் கன்வென்ஷன் காணிக்கைன்னு சொல்லி கொடுத்துட்டு போவாங்க. யூதா என்று சொன்னால் யுத்தத்துக்கு எங்க நிற்பாங்க? எங்க நிற்பாங்க? ஆண்டோடைய ஊழியத்தில் முன்னுக்கு நிற்பாங்க. அல்லேலூயா. நம்ம ஆட்கள் நாளைக்கு பந்தி பரிமாறும் போது பாயசம் இருந்தால் பாயசம் வாளி எடுக்கைக்கு முன்னுக்கு போவாங்க. அப்போதானே அவங்க குடும்பத்துக்கு பாயசம் கொஞ்சம் கூடுதலாக கொடுக்க முடியும். இறைச்சி வாளி இருந்தால் இறைச்சி வாளி எடுக்கைக்கு போவாங்க. இலை எடுக்கைக்கு ஆள் இருக்காது, தண்ணி வைக்கிறதுக்கு ஆள் இருக்காது, இது நம்ம டேபிள் துடைக்க ஆள் இருக்காது. எதெல்லாம் முக்கியமானமா இருக்கோ அதெல்லாம் எடுக்க இறைச்சி வாளி நம்ம இது பாயச வாளி எடுக்க நம்ம ஆட்கள் ரெடியா இருப்பாங்க. அப்பதான் நம்ம குடும்பத்துக்கு கொஞ்சம் வாரி கொடுக்க முடியும். இதெல்லாம் சும்மா நம்ம பேச்சில் வரக்கூடிய நக்கல் நள்ளி. அதாவது நண்டுக்கு பூட்ஸ் போட்டாலும் நண்டு இப்படிதான் நடக்கும். அது மாதிரி எவ்வளவு நல்ல பிரசங்கம் இருந்தாலும் நம்ம நள்ளி நம்ம கூட தான் இருக்கணும் சாகு வரைக்கும். புரியுதா உங்களுக்கு? அப்ப யூதா என்று சொன்னால் முன்னுக்கு நிற்கிறது. அல்லேலூயா. சபையில் உபாசம் முன்னுக்கு வந்து நிற்கணும், சபையில் கன்வென்ஷன் முன்னுக்கு வந்து நிற்கணும். சபையில் கன்வென்ஷன் வச்சிருக்கு, எங்கெல்லாம் ஒட்டுற இருக்கு, பாத்ரூம் எல்லாம் எப்படி இருக்குது, என்ன செய்யணும்,
சபையில் ஊழியம் என்ன இருக்குது, எப்படி இருக்குது, மீட்டிங் ஹால் தொடச்சிருக்கா, தொடக்கலையா பாஸ்டர், மீட்டிங் ஹால் தொடக்காண்டாமா, கன்வென்ஷன் ஆச்சு, என்ன செய்யணும் பாஸ்டர், எப்படி செய்யணும் பாஸ்டர், கன்வென்ஷன் இதெல்லாம் ஃபுல்பீட்டு பிரசங்க பீடமெல்லாம் அழுக்கா இருக்க பாஸ்டர், தொடக்கலையா பாஸ்டர், தொடக்கணுமா பாஸ்டர், ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு முன்னால் சனிக்கிழமையை தொடச்சிருவோமா பாஸ்டர், என்ன செய்யலாம் பாஸ்டர்? நான் சொன்ன அர்த்தம் புரியுதா உங்களுக்கு? யூதா என்றால் யுத்தத்துக்கு முன்னால நிற்கிறவங்க, யூதா என்றால் யுத்தத்துக்கு கர்த்தருடைய ஊழியம் சபையுடைய ஆசீர்வாதத்துக்கு முன்னுக்கு வந்து நிற்பாங்க. அல்லேலூயா. பின்னால நிற்க மாட்டாங்க, முன்னால வந்து நிற்பாங்க. ஆண்டவருக்காக முன்னுக்கு வந்து நிற்பாங்க. அல்லேலூயா. என் நாமத்தின் ஒரு கலசம் தண்ணி கொடுத்த வரைக்கும் பரலோகத்தில் பிரதிபலன் உண்டு. எபிரேயர்கள் நிருபத்தில் 6ஆம் அதிகாரத்தில் பரிசுத்த பவுல் சொல்றார், அவர்களை புதுப்பிப்பது கூடாத காரியம்னு சொல்றாரு, சபிக்கப்பட்டவன்னு சொன்னார். அப்படின்னு சொல்லிட்டு 9ஆம் வசனம் 10வது வசனத்தில் சொன்னாங்க, நாங்கள் இப்படி சொன்னாலும் ரட்சிப்புக்கு ஏதுவான நம்பிக்கை உங்களிடத்தில் இருக்கிறது, காரணம் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு செய்து வர்ற ஊழியத்தை தேவன் மறந்து போவதற்கு அநீதி உள்ளவர் அல்லவே. அல்லேலூயா. முன்னால நிக்கணும். எங்க நிக்கணும்? கன்வென்ஷன். எவ்வளோ செலவாகும் பாஸ்டர்? ஒரு நாள் சாப்பாடு செலவு நான் பொறுப்பு எடுக்கிறேன் பாஸ்டர். கிருபாசனத்தில் பொருத்தனை கன்வென்ஷன்லாம் வைப்பாங்க, நான் எடுக்கிறேன் பாஸ்டர். நல்ல இறைச்சி சாப்பாடு போடுவோம். எத்தனை பேர்? 100 பேர் வருவாங்களா பாஸ்டர்? ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் சாயங்கால வேளையில் ஒரு 100 பேருக்கு சாப்பாடு இருக்கணும். சரி பாஸ்டர், நான் இந்த இதை எடுத்துக்கிட்டேன். நல்ல ஒரு இறைச்சி சாப்பாடு போடுவோம், ஒரு இட்லி சாப்பாடு நல்ல இட்லி இறைச்சி வச்சு போடுவோம். அல்லேலூயா. போடலாமே. அல்லேலூயா. அதில் என்ன தப்பு இருக்குது? ஒரு வாரம் உபவாச ஜெபம் பாஸ்டர், ஒவ்வொரு பிரசங்கியாரை கொடுங்க பாஸ்டர், ஒவ்வொரு பிரசங்கியாருடைய செலவு நான் எடுத்துக்கிட்டேன், செய்யலாமே. அல்லேலூயா. அப்படின்னா 3 மாசத்துக்கு ஒருக்கா ஒரு உபவாச ஜெபம் வைக்கலாமே. அல்லேலூயா. இப்படி செய்யலாமே. உங்க வீட்டில் ஒரு பக்கத்து ஒரு வேலைப்பட்ட வீடு இருக்குது, அது பக்கத்தில் 10 வீடு இருக்குது. அந்த வீட்டில் ஒரு வீட்டு ஜெபம் வைப்போம் பாஸ்டர், நான் இன்னைக்கு பிரெட்டையும் இறைச்சி வாங்கி போடுறேன், அந்த வீட்டில் போய் கூடும், ஒரு 10 ஆத்மா வந்து நமக்கு சபையில் ஒரு எழுப்புதல் உண்டாகட்டு. அல்லேலூயா. வைக்கலாமே. உங்க வீட்டில் உங்களுக்கு பிறந்த நாள் அல்ல இது கல்யாண நாள் வருது, பாஸ்டர் வாங்க ஒரு வீட்டு ஜெபம் வைப்போம், நம்ம விசுவாசிகள் அங்கே இருக்க பக்கத்தில் இருக்க ஒரு 10 பேரை கூப்பிட்டு அன்னைக்கு சுவிசேஷம் அறிவிக்கிறதுமா, அன்னைக்கு ஒரு சாப்பாடு 2000 ரூபாய் செலவழிச்சு போடலாமே. செய்யலாமா செய்யக்கூடாதா? செய்தா தானே நல்லது. எங்க சபையில இப்படி தான் சொன்னோம், நீங்க பிறந்த நாளுக்கெல்லாம் ஆண்டவர் சித்தமனை, எங்க ஜனங்கள் எல்லாம் குடும்பமா உட்கார்ந்து ஞாயிற்றுக்கிழமை நல்லா சாப்பிடுவாங்க, நீங்க செய்யுங்கன்னு சொல்லி. இப்போ எல்லா ஜனங்களும் பழகிட்டாங்க, பிறந்த நாள் நீ வந்த உடனே ஞாயிற்றுக்கிழமை சாப்பாடு. பிரதர் எங்க கணக்கில் ஒரு சாப்பாடு போடுங்க. இப்போ வாரந்தோறும் ஏறக்குறை அன்பின் விருந்து தான். போன வாரம் சிக்கன் பிரியாணி, கேசரி லட்டு, இந்த வாரமும் சிக்கன் பிரியாணி. நான் இருக்க மாட்டேன், சிக்கன் பிரியாணி. அல்லேலூயா. அவன் பட்டை கிளப்ப வேண்டிதான், நல்லா சாப்பிட்டு நல்லா சந்தோஷமா போக வேண்டியதான். அல்லேலூயா. செய்யுங்களா ஆண்டவருக்காக. யூதான்னா முன்னுக்கு நிக்கிறவங்க, சத்தியத்துக்காக முன்னுக்கு நில்லுங்க, சபை ஊழியத்துக்காக முன்னுக்கு நில்லுங்க. ஒரு கன்வென்ஷன் வைக்கும் போது ஊழியக்காரங்களுக்கு காணிக்கை எப்படி கொடுக்கிறது என்ன ஏதுன்னு பாஸ்டர் கஷ்டமே இல்லாத வரைக்கும் பாரத்தை பொறுப்படுங்க. அல்லேலூயா. அன்பின் விருந்து நாளைக்கு இருக்கிற நைட்டு நின்று வேலை செய்யணுமா, செய்யுங்க. உழைச்சி குடும்பத்துக்காக ஓடா தேஞ்சி பரலோகத்தில் பலன் இல்லாம போகிறத விட கர்த்தருக்காக எதை செய்தாலும் பரலோகத்தில் பிரதிபலன் இருக்கிறது. நாங்க மறந்து போகலாம், சபையார் மறந்து போகலாம், ஆண்டவருக்காய் நீங்கள் பட்ட பிரயாசத்தை தேவன் மறக்க மாட்டார். அல்லேலூயா. அப்ப யூதான்னா முன்னுக்கு நிக்கிறவங்க, புறப்படுங்க. அல்லேலூயா. நிப்பீங்களா? நிக்கிறீங்களா? அல்லேலூயா. முன்னால நிக்காட்டாலும் பரவாயில்ல, பாஸ்டர் காலை வாரி விட்டுறாங்க. 3 யூதா என்று சொன்னால் யாரு அப்படின்னா, ஆதியாகமம் 49:9 வாஸ்தா. டைம் ஆயிட்டு டக்குனு போயிடுவேன், இனி சீக்கிரமா போயிடுவேன், இனி சீக்கிரம் முடிஞ்சிடும். ஆதியாகமம் 49:9 வாசிங்க. யூதா பாலசிங்கம். யூதா பாலசிங்கம். பாலசிங்கம் ஆங்கிலத்தில் எப்படிமா அதுக்கு அர்த்தம்? யங் லயன். என்ன லயன்? யங் லயன். யூதா பாலசிங்கம். யூதான்னா என்ன? யாரு? சிங்கம். யாரு? சிங்கம். சிங்கம் என்ன சாப்பிடும்? கத்திரிக்காய், வெள்ளரிக்காய், வெண்டைக்காய், புடலைக்காய், முருங்கைக்காய் தானே சாப்பிடும், இறைச்சி சாப்பிடும். நான்லாம் பச்சையா மாம்சம் சாப்பிடுவேன், பச்சையா ரத்தம் குடிப்பேன், அதான் இவ்வளவு பலன். அல்லேலூயா. அல்லேலூயா. எல்லாம் முழிக்கிறாங்க, எப்பா அதானே பார்த்தோம் 57 வயசுல என் கிழமை இவ்வளவு சொல்லு, ஆனா தின்னாம இருக்க வாய்ப்பு இல்லை. இப்போ எங்க குடும்பத்தை லேசா அவங்களுக்கு சொல்லிட்டு போட்டுமா? என் குடும்ப அட்ரஸுக்கு சொல்லட்டுமா? நாகர்கோயில்ல வெட்டி மடத்துல இருந்து அப்படியே ஒள்ளசேரி வரைக்கும் போனா ஒரு சில கடை அட்ரஸ் சொல்றேன், அந்த கடையெல்லாம் நம்ம குடும்பத்தை சேர்ந்தவங்க. நாகர்கோயில் வெட்டி மடம் கிறிஸ்துராஜா கோயிலுக்கு முன்னால் ஆரோன் தம் சிக்கன் பிரியாணின்னு ஒரு கடை இருக்கும்.
அப்படியே கீழே இறங்குனீங்கன்னா பெதஸ்தா காம்ப்ளெக்ஸில் இடது பக்கத்தில் சுவிஸ் பேக்கரிக்கு பக்கத்தில் குண்டன்ஸ்னு சொல்லி ஒரு கடை இருக்கும். கெர்சிம் குண்டன்ஸ்னு ஒரு கடை இருக்கும். அது எங்கள் அண்ணன் பையன் கடை. அதில் கொஞ்சம் கீழே இறங்குனீங்கன்னா அப்படியே வலது பக்கம் பெதஸ்தா காம்ப்ளெக்ஸில் ஆரோன் பீஃப் தம் பிரியாணின்னு ஒரு கடை இருக்கும். அது அக்கா பையன் ஒரு கடை. அப்படியே ரவுண்டனால திரும்பி வரும்போது சேவியர் இறைச்சி கடைன்னு ஒரு ஒய்யாரமாக ஒரு பில்டிங் இருக்கும். அது அண்ணன் கடை. அதுலேருந்து அப்படியே கொஞ்சம் தூரம் அப்படி அதை தாண்டி போகும்போது பெதஸ்தா சூப் ஸ்டால்னு ஒன்று இருக்கும். அது அண்ணன் மகன் கடை. அப்படியே கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா இவ்வளவு சூட்டான ஆகாரத்தை தின்னுட்டு போகும்போது அங்கே மோசஸ்னு போட்டு என்ன ஒரு பேர் போட்டுப்போம். அந்த பேர் நான் சொல்ல மாட்டேன். இளநி கடைன்னு ஒன்று இருக்கும். அது அப்படியே நீங்கள் போனீங்கன்னா ஒன்றை சேரி தாண்டும் போது இடது பக்கத்தில் ரெட்டப்பண்ணி ஒரு டீ ஸ்டால் இருக்கும். அது அண்ணன் மகன் கடை. இப்போ புரிஞ்சுட்டா நம்ம குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பம்? இப்போ நான் சொன்ன இறைச்சி கொழுப்பும் ரத்தமும் நீங்கள் நினைக்கிற பச்சை இறைச்சி தின்றவன் கிடையாது. ஏசு கிறிஸ்துடைய மாம்சத்தை ரத்தத்தையும் புசித்து பானம் பண்ணுற சிங்கத்துக்கு பிறந்த சிங்க குட்டி. சில ராபோஜனா எட்டி பிறக்கி ஓடுறது, கதவு பூட்டி அடி கொடுங்க பாஸ்டர். ராபோஜனை எடுக்கிறதே கிடையாது. வருஷங்கள் ஆகி ராபோஜனை எடுக்கிறது கிடையாது. நாங்கள்லாம் எங்கள் சபையில் வசமாக வச்சு அமைக்கிறது. ஆமாம், ராபோஜன் எலிக்கு சிங்கத்துக்கு பிறந்து எலிக்குட்டியாக மாறி கிடக்கு. என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுற நிறுத்திய ஜீவன் உண்டு. அல்லேலூயா. ஆமாம், சிங்க குட்டிகள் நாமெல்லாம். யூதா என்று சொன்னால் வால சிங்கம். ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு தடவை ராபோஜனை எடுத்து ஆண்டவருக்குள்ள நல்ல ஒரு சிங்க குட்டிகளாக இருக்கணும். அல்லேலூயா. அப்போ யூதா என்று சொன்னால் சிங்கம். நீதிமான் சிங்கத்தை போல தைரியமாயிருப்பான். அல்லேலூயா. வியாதியை கண்டு பலகீனத்தை கண்டு எடுத்து பிறக்கி உடனே இங்கே தலவாணியிலேருந்து பெட்ஷீட்லேருந்து எல்லாம் எடுத்துக்கிட்டே ஆஸ்பத்திரிக்கு போகிறது. நில்லு கொஞ்சம். அல்லேலூயா. சிங்கம் கர்ச்சிக்கிறது, யார் பயப்படாது இருப்பான். ஐயோ நெஞ்சு வலிக்குது, எங்க எனக்கு பயமா இருக்குது, ஐயோ குறுக்கு வலிக்குது, என்ன சாவா சாவா இல்லை என்ன இருக்கு? அல்லேலூயா. சாவ மாட்டோம். அல்லேலூயா. இப்போ யூதா என்று சொன்னால் சிங்கம். 4 வேதத்தில் வாசிக்கும் போது யூதா என்று சொன்னால் ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 49:10 வாசித்தா வாசிங்க. சமாதான கர்த்தர் வருமளவும் செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவதும் இல்லை. போதும். யூதா என்று சொன்னால் செங்கோல் ஆளுகை. செங்கோல் ஆளுகை. பாவத்தின் மேல, வியாதியின் மேல, உலகத்தின் காரியத்தின் மேல ஆளுகை. ஒரு தலைமுடி வெள்ளையா இருக்கிறத நம்மளால ஏத்துக்க முடியல. என்னங்க ஆளுகை இருக்குது? நகை நட்டு பரலோக கணக்கில் நகையெல்லாம் நட்டெல்லாம் பார்த்தா தரைக்கு சமம். தங்கம் எல்லாம் நீங்க ஆபரணம் செய்து போட ஆண்டவர் படைக்கல. அன்றைக்கு குடுக்கல் வாங்கலுக்கு படைக்கப்பட்டது. எப்படி இரும்பு பித்தாள வெங்கலம் போலதான் ஆண்டவர் தங்கத்தை படைச்சது. அல்லேலூயா. தங்கள் ஆபரணம் செய்து போடுறதுக்காக ஆண்டவர் படைக்கல. அப்படி ஆபரணம் செய்து போடுறதா இருந்தா உடன்படிக்கை பெட்டிய தங்கத்தை கொண்டு மூட ஆண்டவர் சொல்லியிருக்க மாட்டார். ஆலயத்தில் தங்கத்தினால தகடு அடிக்க சொல்லியிருக்க மாட்டார். ஆபரணத்துக்கு ஆண்டவர் தங்கத்தை உண்டாக்கவில்லை. அல்லேலூயா. தங்கமும் வெள்ளியும் வைடூரியமும் இது பிளாட்டினமும் ஆபரணத்துக்குரியது அல்ல. அல்லேலூயா. நம்ம அதை ஆபரணமா மாற்றி வச்சிருக்கிறோம். அதுக்கு இன்னைக்கு வக்காலத்து வாங்குறதுக்கு நிறைய ஊழியக்காரன். அதுல என்ன தப்பு, அதுல என்ன பாவம், அது என்ன சத்தியம், களத்திட்டா பரலோகத்துக்கு போயிடுவாங்களோ? ஆமா, போகும்போது போவீங்க. ஒரு மாமியார் 50 பவுன் இருக்கிற மாமியார் செத்து படுத்து கிடக்குறாங்க. சாகிறதுக்கு முன்னாலே மவ பாதியை கொண்டு போயிட்டாங்க. மருமகன் வெயிட்டிங்லே இருந்தாங்க. இந்த பாட்டி ஏற்கனவே பெரிய வாய் என்ன மாதிரி, மூக்கு என்ன மாதிரி கொஞ்சம் பெரிய சப்ப மூக்கு, கண்ணு முண்ட கண்ணு, கொஞ்சம் நகை உண்டு, தாலி செயின் 11. பாட்டி செத்து கிடக்காங்க. இப்படி கண்ணையும் தள்ளி வாய. நான் நிறைய பேருக்கு வாயெல்லாம் கெட்டி அடக்கம் பண்ணியிருக்கேன். போன உடனே வாயை பிடிச்சி ஒரு கெட்டு குழவிக்கு கண்ணை பிடிச்சி முண்டை கண்ணு மாயிருக்கும். இப்படியே பிடிச்சி அமுக்கி அமுக்கி வைக்கிது. வச்ச உடனே மருமக கொண்டு வந்து 2 பஞ்சியை தருவாங்க. ஐயா மூக்கில் வச்சிருக்க, சுவாசம் வந்துடக்கூடாது. 2 பஞ்சியை மூக்குக்குள்ள சொருவு. கை இப்படி கிடக்கும். 2 கையையும் எடுத்து அழகா ஒரு கெட்டு, காலை பிடிச்சி ஒரு கெட்டு, 2 விரலையும் கிழவிக்கு கெட்டு பெட்டிக்குள்ள வச்சிருக்கோம். அந்த நேரம் பார்த்து நம்ம அம்மா வருவாங்க. யாரு? அந்த மாமியார் மருமகளுக்கு ஃப்ரெண்டு வருவாங்க. ஏட்டி சாகும் போதாவது மாமியார் ஒன்றும் குறை சொல்லலாம். அது ஏன் கேட்குறா ரோசி? போன வாரம் வரைக்கும் என் வீட்டுக்காரருக்கும் எனக்கும் சண்டையை இழுத்து விட்டுட்டாங்க. அப்படியா? சரி சரி பேசுது அவளுக்கு கேட்காம உங்கள் மாமியாருக்குன்னு 2 பஞ்சு எடுத்து காத்துக்குள்ளே சொருகிடுவாங்க.
இதுக்கிடையில் ஊழியக்காரங்க பர்ஜன் பாஸ்டருக்கு ஃபோன் பண்ணிட்டு பாஸ்டர் வாங்கங்கிறதுக்கு முந்தி வீட்டுக்காரரை சொல்லி பெட்டி எடுத்துட்டு வந்துருவாங்க. எதை ஐஸ் பெட்டி எதுக்குன்னா, ஒருவேளை வீட்டுக்காரர் தொட்டு இது பாஸ்டர் தொட்டு ஜோம் பண்ணி உயிரோடு வந்துடக்கூடாதுன்னு சொல்லி அந்த ஐஸ் பெட்டிக்குள்ளே வச்சிருவாங்க. என்னத்தை போகும்போது கொண்டு போறீங்க? ஆமாம், பாகு வரைக்குங்க போட்டுனா ஆளுகை, பாவத்தின் மேல, வியாதியின் மேல, உலகத்தின் வேஷத்தின் மேல ஆளுகை. தமிழ்நாட்டில் இருக்க ஊழியக்காரங்களெல்லாம் பார்த்து கெட்டு போய் நரகத்துக்கு போயிடாது. நிறைய பேர் நரகத்தான் போக போறான். ஓப்பனா சொல்றேன், அவனும் அவன் குடும்பமும் நரகத்துக்கு போறதை தான் சம்பாதிச்சுட்டு இருக்காங்க. சத்தியத்தின்படி வாழாம இப்படி வெட்டி அப்படி வெட்டி இப்படி வெட்டி இப்படி வெட்டி ஊறுபட்ட அலங்காரத்தை வச்சு அவன் குடும்பங்களுக்கு லட்சக்கணக்கில் கிலோ கணக்கில் தங்கத்தை சேர்த்து வச்சிருக்கான். ஏமாந்து போயிடாங்க. நீங்க களத்துங்கிறதுக்கு நான் பேசல, சத்தியத்தை அறிஞ்சிடுங்கிறதுக்கு பேசுறேன். இல்லையா? களத்துறதும் களத்தாம இருக்கிறது உங்களுக்கும் ஆண்டவருக்கு இடையில எங்கேயும் களத்தி போட்டுறாங்க. எங்களுக்கு தேவையில்லை, எனக்கு தேவையில்லை. நல்லா கேட்டுடுங்க. ஆனா ஆளுகை எல்லாம் ஒரு நல்லா கேட்டுடுங்க, பிள்ளைகள்லாம் கேட்டுடுங்க. துணி எடுக்க போற கடையில வேசிக்குள்ள துணி இருக்கும், விபசாரக்காரிக்குள்ள துணி இருக்கும், நடிகைக்குள்ள துணி இருக்கும். உனக்குள்ள துணி மட்டும்தான் நீ எடுக்கணும், எல்லா துணியும் நீ எடுக்க கூடாது. செருப்பு கடைக்கு போனாலும் எல்லாருக்குள்ள செருப்பு இருக்கும், உனக்குள்ள செருப்பு தான் நீ எடுக்கணும். ஆம்பளை பையன் இப்படி போட்டுட்டு தெரியக்கூடாது, இப்படி போட்டுட்டு இப்படி அவுத்தி நடக்கக்கூடாது. இப்படி இழுத்துட்டா போதும், கீழே போயிடும். இதுல வேற இன் பண்ணிட்டு பெல்ட்டும் போட்டு இதுல கிடக்கும். அதெல்லாம் பிடிச்சி வச்சு சாத்துன்னு சாத்தணும். லட்சணம் இல்லாம தெரிகிறது. ஆளுகை, பாவத்தின் மேல, வியாதியின் மேல, சாத்தானின் மேல, உலகத்தின் மேல ஆளுகை. செங்கோல் பாருங்க கையில இருக்கானி. அல்லேலூயா. ஆமா, நைட்டின்னு ஒன்று வந்து அது டேட்டி ஊற்றி ஸ்டால்ட்டி ஆகி அன்னைக்கு கன்னியாகுமரி போனேன், அங்கே ஒன்று போட்டுட்டு இப்படி திரியுது. சுற்றுலாட்டியா வச்சவன் பாருங்க, நைட்டின்னு பேரை வச்சு விட்டோம். ஆளுகை. அல்லேலூயா. எண்ணி முடியாத ஊழியக்காரனுக்கு ஆளுகை இல்லை. கண்டமேனிக்கு தாடியை வச்சு எடுத்துறியான். அது இன்னும் நாளைக்கு 2 பிரசங்கம் இருக்கு, கையில் வரும். எல்லாம் இப்பவுமே பேசிடுவோம், நேரம் ஆயிட்டு வேற. மணி என்ன இன்னும் மணி இப்போ எத்தனை? 8:50, 9:08 தானே? சரி, இன்னும் ஒரு 7 நிமிஷம் இருக்கு, போயிடலாம். 3 பாயிண்ட் டக்குன்னு சொல்லு. அடுத்தது வாசிங்கன்னா, யூதா என்று சொன்னால் வாசிங்க பார்ப்போம். யோசியாவுடைய புத்தகம் 11ஆம் அதிகாரம் 12வது வசனம். கொலோசியர் 1:12 வாஸ்தா. ஓசியாவுடைய புத்தகம் 11:12, கொலோசியர் 1:12 வாஸ்தா. வாசிங்க. யூதாவோ நாள் எப்ராயிமர் பொய்களினாலும் இஸ்ரவேல் வம்சத்தார் வஞ்சகத்தினாலும் என்னை சூழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். யூதாவோவெனில் பரிசுத்தவான்களோடு உண்மையாய் அரசாளு. உண்மை உள்ள ஜனம். ஊழியக்காரங்கள்ட்ட வந்து அப்படியே பார்க்கறது, வீட்டுக்குள்ள பார்க்கறாங்க. ஏற்கனவே இந்த வீட்டில் வெந்து நூலா போயிட்டு இருப்பான். அங்கே வந்து பார்க்க என்ன வாங்கி வச்சிருக்கிறாங்க? ஃப்ரிட்ஜ் வாங்கி வச்சிருக்கிறாங்க. பாஸ்டர் ஃப்ரிட்ஜ் நல்லா இருக்கா, கார் நல்லா இருக்கா, அது நல்லா இருக்கா, இது இருக்கா. அங்கே போய் சொல்லி, இப்போ பாஸ்டர் கொஞ்சம் வசதியாக்கும், இப்போ ஃப்ரிட்ஜ் எல்லாம் வாங்கிட்டாரு. பாஸ்டர் பிள்ளைகளுக்கு செருப்பெல்லாம் நல்ல பெரிய பெரிய வசதியான அந்த செருப்பெல்லாம் 400-500 ரூபாய்க்கு காணும் போல தெரியுது. ஏக்கா பாஸ்டர் இப்போ நல்ல வசதிக்கா அப்படின்னு சொல்லி கொளுத்தி விட்டுட்டு போயிடுறது. உண்மையா இருக்கிறது. அல்லேலூயா. பரிசுத்தவான்களோடு உண்மையா இருக்க. உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான். இப்படி நீ பாஸ்டர் குழி வெட்டிட்டு இருந்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை பாஸ்டர் மூலம் உனக்கு ஆசீர்வாதமா கிடைக்கும், குழி தான் கிடைக்கும், குண்டு தான் கிடைக்கும். உண்மையா இருங்க. அர்த்தம் புரியுதா அவங்களுக்கு? ஒரு நல்ல சம்பவம் உண்டு. ஜான் ஒருத்தர் இருந்தான். ஒரு மனுஷன் ஒரு கம்பெனியில் வேலை செய்தான். அவன் ஒரு கிறிஸ்தவன். அந்த கம்பெனி எம்டி மேனேஜருக்கு ஒருத்தங்களை செலக்ட் பண்ணணும், சமயம் ஆயிட்டு. அவர் எம்டி மேனேஜராக அந்த ஓனர் வந்து செலக்ட் பண்ணுறதுக்கு எல்லாருக்கும் நல்ல விதை, நல்ல செடிக்குள்ள விதையும் ஒரு நல்ல தொட்டியும் கொடுத்து விட்டார். தொட்டி மண்ணெல்லாம் கொடுத்து விட்டார். 1 மாதம் கழிச்சு கொண்டு வரணும்னா எல்லாரும் கொண்டு போனால் விதையை போட்டான். எல்லாருக்கும் செடி வளர்ந்துட்டு 1 வாரத்தில் எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டான். லஞ்சு டைமில் பேசினா, டீ டைமில் பேசினா, எனக்கு செடி வளர்ந்துட்டு பெருசாகிட்டு அப்படின்னா 1 மாதம் கழிச்சு கொண்டு வர சொன்னாங்க. எல்லாரும் பெரிய பெரிய செடியாக தொட்டியை கொண்டு வந்து ஆட்டோலெல்லாம் கொண்டு வந்து இறக்கிட்டாங்க. கம்பெனியில் எல்லாம் எம்டி மேனேஜர் வராரு. வாரம் வரும்போது பார்க்குறாரு. பார்த்தா எல்லாருக்கும் இருக்குது. ஜானுக்கு தொட்டியில் மட்டும் என்ன இல்லை? செடி இல்லை. அப்படியே பார்த்துட்டு போனார். நேரம் ஆனதுனால சுருக்கமாக சொன்னேன். போனார். நம்முடைய கம்பெனிக்கு மேனேஜிங் டைரக்டர் எம்டியை நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன்னாரு. ஜான் உன் தொட்டியோடு வாடினார். ஜான் அந்த தொட்டியோடு வெக்கமாக வாழ்ந்தான். அவன் வீட்டில் ஏற்கனவே புலம்பிட்டு இருந்தான். எல்லாரும் செடி வளர்த்துருக்குறாங்க, என் தொட்டியில் ஒன்றுமே வளரல.
வந்தா இவன் போகும்போது பார்த்தா எல்லாருக்கும் தொட்டிலையும் செடி இருக்கு, இவன் தொட்டியில என்ன இல்லை, செடி இல்லை. எப்படி சொன்னாரு, நான் டைம் ஆகுறதுனால சொல்லுவேன், அதாவது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு தந்த விதை நல்ல விதை, ஆனா அவிச்ச விதை. என்ன விதை? அவிச்சது. அது முளைக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. தொட்டி சரியான தொட்டி, மண்ணு நல்ல மண்ணு, ஆனா நான் தந்த விதையெல்லாம் அவிச்ச விதை, முளைக்காது. ஆனா நீங்க இதே விதைய வெளியே வாங்கி செடி வளர்த்துட்டு வந்திருக்கிறீங்க, திறமை உள்ளவங்க. ஆனா ஜான் மட்டும்தான் நான் கொடுத்த விதைய போட்டு தண்ணி ஊத்துனா முளைக்கல. நம்முடைய கம்பெனிக்கு திறமை உள்ளவங்க தேவையில்லை, உண்மை உள்ளவர்கள் தேவைன்னு சொன்னாராம். உண்மை உள்ளவர்கள் என்று எண்ணி கர்த்தர் நம்மை அழைத்தார். கள்ளம் கபடம் வேஷதாரி வேலையெல்லாம் செய்யவே செய்யாது. இந்த மார்க்கத்துக்குள்ள வந்துட்டு ரொம்ப கபடற்ற உத்தம இஸ்ரவேலனே, ஆவியில எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. இந்த மார்க்கத்துக்குள்ள வந்துட்டு வஞ்சக வேலை செய்கிறார். 6 ஒரு யூதா என்று சொன்னால் வேதம் சொல்லுது, மத்தேயு 2 வசனத்தை வாசித்தால், மத்தேயு 2:2 வாசித்தால், கிறிஸ்துவை பிறப்பிக்கிறவர்கள். யாரை பிறப்பிக்கிறவர்கள்? ஏசப்பாவை பிறப்பிக்கிறவர்கள். யூதருக்கு ராஜா எங்கே பிறந்திருக்கிறார்? என்னிலிருந்து கிறிஸ்து வெளிப்பட வேண்டும். என்னிலிருந்து யார் வெளிப்பட வேண்டும்? நான் இறந்த அன்னைக்கு இந்த பிரதரை இப்படி அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. கிறிஸ்துவின் தாழ்மையை பார்த்தேன், கிறிஸ்துவின் அன்பை பார்த்தேன், கிறிஸ்துவின் பரிசுத்தத்தை பார்த்தேன். என்னிலிருந்து ஏசப்பா வெளிப்படணும். அல்லேலூயா. கிறிஸ்துவை பிறப்பிக்கிறவள். சாகும் வரைக்கும் கோபக்காரனா கோபக்காரியா செத்துறாதனியா. உன்னை நாங்கள் வேணா காணிக்க தர்றதுக்கு இந்த சபையின் விசுவாசியா இருக்கிறதுக்கு ஒன்று அடக்கம் பண்ணோம், பரலோகத்துக்கு போக முடியாத ஆளாயிரும். கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்களே. கிறிஸ்து வெளிப்படணும். 7 வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசித்தால், வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம் 5வது வசனம், வெளிப்படுத்தல 7:5, எபேசியர் 1:13 வாசித்தால், யூதா கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. எழுத்தின்படி முத்திரை போடப்பட்டு பாதுகாக்கப்படுகிற ஜனத்திலே யூதா கோத்திரம் ஒரு 12,000 பேர் அப்படின்னு சொல்லியிருக்கு. முத்திரையிடப்பட்டு பாதுகாக்கப்படுகிற கூட்டம். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 13வது வசனத்தின்படி பரிசுத்தாவினால் முத்திரையிடப்பட்ட ஜனங்கள் பாக்கியவான்கள். எபேசியர் 1:13 வாசிங்க. நீங்களும் உங்கள் இரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். பரிசுத்த ஆவியானோரால் நிரப்பப்பட்ட முத்திரையின் அனுபவம். பணம் இருக்கா, பொருள் இருக்கா, சொத்து இருக்காங்கிறது கேள்வி கிடையாது. 10 கன்னிகள், 5 பேர் புத்தி உள்ளவங்க, 5 பேர் புத்தி இல்லாதவங்க. 5 பேர் புத்தி இல்லாதவங்கன்னு சொல்லதுக்கு காரணம் அவங்கள்ட்ட எண்ணெய் பாத்திரம் கிடையாது. விசுவாசிகளாகி எத்தனை பேர் இன்னைக்கு பரிசுத்தாவின் அபிஷேகத்தை அந்நிய பாச அடையாளத்தோடு பெற்றிருக்கிறீங்க? கை வைத்துங்க பார்ப்போம். இன்னைக்கு பார்ப்போம். அந்நிய பாச அடையாளத்தோடு. நீங்கள் என்ன அந்நிய பாச அடையாளத்தோடு அபிஷேகம் பெறலையா? அந்நிய பாச அடையாளத்தோடு அபிஷேகம் பெற்றவங்களாம் யாரெல்லாம்? தம்பி இன்னும் பெறலையா? தம்பி இன்னும் பெறலையா? ஐயா இன்னும் பெறலையா? ஆம்பளை பக்கம் யாரெல்லாம் கை வைத்துங்க. அந்நிய பாசை 1 2 3 4 5 அவ்வளோதான், 6 அவுட், மீதி ஒன்றும் இல்லை. பரிசுத்தாவியா ஆண்டோட்டு வந்து பெறல, பரலோகம் உங்களுக்கு எப்படி கிடைக்கும்? மானானது நீரோடு வாஞ்சித்து கதறுவது போல நாத்துமா வாஞ்சித்து நாங்கள் பரிசுத்தாவியான ஒரு மூலமாய் நாங்கள் உங்களுக்குள் வாசம் பண்ணுவோன்னு ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. பரிசுத்தாவின் முத்திரை. பூமிக்குரிய கூடாரம் அழிந்து போனாலும் கைவேலை இல்லாத நித்திய வீடு நமக்காய் இருக்கிறது. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்தில் 5வது வசனத்தில் சொல்லியிருக்க, ஆவி என்னும் அச்சாரத்தை கர்த்தர் தந்தார். பரிசுத்தாவினால் முத்திரையிடப்பட்ட வாழ்க்கை. அல்லேலூயா. காரியம் மாறுதலாய் முடியும். அபிஷேகத்தினால வெள்ளம் போல சத்துரு வரும்போது ஆவியானவர் கொடியேற்றுவார். கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பின ஆவியானவர் சும்மா வந்தவன் குலுங்குன அப்படியெல்லாம் போவாங்க. உங்களுக்குள்ள ஆவியானவர் வாழட்டு. அல்லேலூயா. ஒரு நிமிஷத்துல ஒரு இமை பொழுதுல மறுரூபமாகுமா. ஆரவாரத்தோடு பிரதான தூதனுடைய சத்தத்தோடு தெய்வ எக்காலத்தோடு ஆண்டவர் வரும்போது ஒரு நிமிஷத்துல ஒரு இமை பொழுதுல மறுரூபமாகும். அனாயிண்டிங், ஆவியானுடைய நிறைவு. தூங்கிட்டு இருந்தாலும் சரீரம் மறுரூபம் ஆகணும். ஒரே நிமிஷத்துல ஒரு மரணமும் மறுரூபம். அல்லேலூயா. அப்படி ஒரு அபிஷேகம் இருக்குதா? பிள்ளைகள் எல்லாம் கேளுங்க, வாங்கிடுங்க. படிச்சிங்களோ படிக்கலையோ, அழகு இருக்கோ அழகு இல்லையோ, ஒரு சபையில் ஆத்மா இல்லாம இருக்கலாம், ஆனா ஆவியானவர் இல்லாம இருக்கக்கூடாது. ஒரு சபை ஏழ்மையான சபையா இருக்கலாம், ஆனா ஆவியானுடைய அபிஷேகத்தின் ஐஸ்வர்யம் இல்லாம இருக்கக்கூடாது. ஒரு சபையின் ஆத்மா படிக்காதவளா இருக்கலாம், பரிசுத்தாவியானுடைய ஆவிக்குரிய வரம் இல்லாத சபையா இருக்கக்கூடாது. இன்னைக்கு எல்லாம் இருக்குது.
ஆவியானுடைய நிறைவு இல்லை. ஒரு சம்பவத்தை மட்டும் சொல்லி கூட்டத்தை முடிப்போம். ஒரு பெரிய காடு, கண்களை மூடுவோம், முழங்காலில் அப்படியே நில்லுங்க. காரியம் மாறுதலாய் முடியும். அப்படியே தியான பகுதியோடு அந்த சம்பவத்தை சொல்லி முடிக்கணும். இன்றைக்கு உங்கள் காரியம் மாறுதலாய் முடியும் அப்படின்னு நான் சொல்லி உங்களை உற்சாகப்படுத்த மாட்டேன். நீங்கள் நம்புங்க, நீங்கள் விசுவாசிய, நாள்பட ஆண்டவர் உங்கள் காரியத்தை முடிப்பார். அல்லேலூயா. உங்களை எமோஷனலாக ஆவி நிறைவு அப்படியெல்லாம் இருக்காது. ஒரு பெரிய காடு, நல்ல வறட்சியான காலம். நம்ம ஒரு கணக்கில் அந்த மே மாதம் வறட்சி, காடு ரொம்ப என்ன ஆயிட்டுன்னா எல்லாம் பச்சை பச்சை எல்லாம் போயிட்டு. ஒரு செனமான், என்ன மான்? நல்லா கேட்டுடுங்க, நல்ல செனமான். தண்ணி தாகம், பிரசவிக்க வேண்டிய நேரம், தண்ணி தேடி அலையுது. மத்தியானம் 12 மணி அந்த டைம்ல இருந்து அலையுது. சாயங்காலம் 3 மணி ஆகிற நேரமும் தண்ணி கிடைக்கல. அந்த நேரம் திடீர்னு நாய்க்கு, மானுக்கு ஒரு மோப்ப சக்தி கிடைக்குது. ஒரு வேட்டை நாய் தன்னை வருது அப்படிங்கிறது பார்த்தா, ஒரு பக்கத்துல இருந்து வேட்டை நாய் வருது. நாய் வந்து வேட்டை நாய் வந்து மான் அப்படி ஒரு பக்கம் செருக்குது. ஒரு பக்கம் தண்ணி இல்லாம காட்டுல அலைஞ்சிக்கிட்டு வருது. குட்டி போடுகிற பிரசவ வேதனையில இருக்குது. இன்னொரு பக்கம் அருமையான விதத்துல நல்ல முறையில அம்பு எய்கிறதுக்கு வேடை நல்ல மான் கிடைச்சினி அம்பை எடுக்கிறான். இன்னொரு பக்கம் ஒரு புதரை பார்த்தாச்சுன்னா, ஒரு புதர் பக்கத்துல நல்ல ஒரு சிங்கம் வேட்டையாடுறதுக்கு இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா காடு தீப்பற்றி எரியுது. மான் நடுவுல நல்ல வாய்ப்பா வேடனுக்கு அல்லது சிங்கத்துக்கு இரையாகிற விதத்துல ஒன் சைடு நல்ல அழகா நாய் வேட்டை நாய் தடுக்குது. இன்னொரு பக்கம் அம்பு எய்றதுக்கு ரெடியா இருக்கிறான். ஒரு பக்கம் புதருக்குள்ள, அந்த காஞ்ச புதருக்குள்ள இந்த சிங்கம் வேட்டையாடுறதுக்கு இருக்கு. இன்னொரு பக்கம் காடு தீப்பற்றி எரியுது. மான் பிரசவ வேதனை, தண்ணி. பெண் மான்களை ஈணும்படி செய்கிற தேவனுடைய சத்தம். காட்டுல ஒரு மின்னலோடு கூடிய ஒரு இடி. மான் அம்மானி ஒரு சத்தம். அதற்கு அது ஒரு சத்தம் போட்டுட்டு அப்படியே குட்டி போடுறதுக்கு, ஈன்றதுக்கு அது அப்படி குனியுது. அவன் அம்பை விடுறான். அம்பு நேரா போய் சிங்கத்தை பதம் பார்க்குது. இம்மீடியட்டா மான் இப்படி குட்டி போட குனியுது. அம்பு போகுது. சிங்கம் சாகக்கூடிய சூழ்நிலை வருது. அப்படியே வேடன் திரும்புறான். வேடன் பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு பாம்பு உருன்னு ஓடுது. அந்த நேரம் காட்டுல ஒரு பெரிய மழையின் அனுபவம் உண்டாகுது. வேடன் தப்பிச்சா பிழைச்சா போகும்னு காட்டை விட்டு ஓடுகிறான். மான் தான் இருந்த இடத்துல தண்ணி குடிச்சிட்டு தன் தேவனை துதித்து கொண்டு தன் இருப்பிடத்தை நோக்கி போனதாம். இது ஒரு சம்பவமாய் ஜோடிக்கப்பட்டாலும் இந்த இரவு நேரத்தில் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்நாள் வரைக்கும் தாயின் கருவில என்னை கண்ட தெய்வம், தாயின் கருவில என்னை காப்பாற்றின தெய்வம், என் சோதனை நேரத்தில், என் வேதனை நேரத்தில், என் கால் சறுக்கின வேறையிலெல்லாம் என்னை பாதுகாத்து நிலைநிறுத்தின தெய்வத்தின் கிருபை என்னை பாதுகாக்கும். என் காரியம் மாறுதலாய் முடியும். இன்றைக்கு உனக்கு முன்பாக ஒருவேளை சத்துருக்களின் அனுபவத்தோடு வந்திருக்கலாம், செங்கடலின் அனுபவத்தோடு வந்திருக்கலாம், யோர்தானின் அனுபவத்தோடு வந்திருக்கலாம். இதெல்லாம் எழுத்தின்படியான அனுபவம் அல்ல. அதுபோல உன்னுடைய வாழ்க்கையை பயமுறுத்துகிற, உன் வாழ்க்கையை வேதனைப்படுத்துகிற ஏதோ ஒரு வல்லமை போராடி கொண்டிருக்கலாம். அல்லது வாலிபத்துக்குரிய ஒரு போராட்டம் உன்னை போட்டு புடச்சி எடுத்துக் கொண்டிருக்கலாம். ஆனாலும் இந்த இரவு நேரத்தில் உன் காரியம் மாறுதலாய் முடியும் என்கிற வார்த்தையை கர்த்தர் தருகிறார். இந்த ஒரு வார்த்தையை பிடிச்சுக்க, என் காரியத்தை கர்த்தர் மாறுதலாய் முடிய பண்ணுவார். ஆண்டவரை பார்த்து சொல்லு, ஆண்டவரே என் பிரச்சனை மாறட்டும் ஐயா, என் பிரச்சனையை மாற்றி முடிங்க தகப்பனே. இன்றைக்கு அப்படிங்கிற வார்த்தையை உபயோகப்படுத்த வேண்டாம். நாள் வரும்போது, நேரம் வரும்போது, ஆதார் மாதம் என்கிற 12ஆம் தேதியிலே 13ஆம் தேதியிலே யூதரின் பகைஞர்கள் ஆமென் யூதர்களை மேற்கொள்ளலாம் என்று நம்பினார்களே, அந்நாளில் தானே காரியம் மாறுதலாய் முடிந்தது. இன்றைக்கு கர்த்தருடைய சமூகத்துக்கு வந்திருக்க அருமை கர்த்தருடைய பிள்ளை, உன்னை குறித்து தேவன் கொடுக்கிற வார்த்தை இதுதான். உன் காரியம் மாறுதலாய் முடியும். எத்தனை பேர் இன்றைக்கு இதை முழுமையாய் நம்புறீங்க? எத்தனையோ பிரச்சனையை தீர்த்து வைத்த ஆண்டவர், என் வியாதியிலிருந்து என்னை விடுதலையாக்கின தெய்வம், தாயின் கருவில என்னை பாதுகாத்த தெய்வம், என் முதிர் வயது வரைக்கும் என் வியாதி என்னை மேற்கொள்ளாது, என் பலகீனம் என்னை மேற்கொள்ளாது, என் சோதனை என்னை மேற்கொள்ளாது, என் போராட்டம் என்னை மேற்கொள்ளாது. எலியாவை கர்த்தர் எடுத்தார். எலியாவின் சால்வையை கர்த்தர் எடுக்கவில்லை. எலியாவை கர்த்தர் எடுத்தார். எலியாவின் சால்வையை எடுக்கவில்லை. இன்றைக்கு எத்தனை பேர் ஒரு அபிஷேகத்தின் நிறைவை விரும்புறீங்க? எத்தனை பேர் ஒரு புதிய அபிஷேகத்தை விரும்புறீங்க? சனிக்கிழமை காத்திருப்பு கூட்டத்தினால் இன்றைக்கு அருமை வாலிப சகோதரனே, சகோதரியே, அருமை சகோதரனே, இன்றைக்கு ஒருவேளை உன்னுடைய வாழ்க்கையில கர்த்தர் உன்னை அபிஷேகம் பண்ணுற நாளா இருக்குமானால் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வாயாக. உனக்காக ஒரு 5 நிமிஷத்தை நாங்கள் எடுத்துக்கொள்வோம். கர்த்தருடைய ஆவியினால் நிரப்பப்படுவதை விரும்புவாயாக. ஆதி அப்போஸ்தல கால அபிஷேகத்தை விரும்பு. நம்முடைய மத்தியில் இருக்கிற தெய்வ சமூகம் பரிசுத்த ஆவியானவர் நம்மை மத்தியில் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார் என்பதை உறுதிப்படுத்த எத்தனை பேர் பரிசுத்த ஆவியின் நிறைவோடு கூட, பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவோடு இந்த கூட்டத்தை முடிக்க விரும்புகிறேன். கர்த்தருடைய வருகை வரைக்கும் முத்திரையிடப்பட்ட ஆவி அபிஷேகம், முத்திரையிடப்பட்ட
அபிஷேகம். அரசாங்க முத்திரையை தொட்டா ஒரு மனுஷன் சட்டத்தின்படி தண்டிக்கப்படுவான். எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க? பரிசுத்த ஆவியானுடைய முத்திரை இருக்குமானால் உன்னை சாத்தான் தொட முடியாது, உன்னை வியாதி தொட முடியாது, உன்னை பாவம் தொட முடியாது, உன்னை உலகம் தொட முடியாது, உன்னை மரணத்தின் வல்லமை தொட முடியாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பரிசுத்த ஆவியானுடைய முத்திரை வேணும்னு எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க? எத்தனை பேர் ஒப்பு கொடுக்க விரும்புறீங்க? பரிசுத்த ஆவியானுடைய முத்திரையை பெற்றுக் கொள்ளுங்க. பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தால் நிரப்பப்படுங்க. ஆவியினால் வாழ்வோம், ஆவிக்குள்ளாக வாழ்வோம். ஆவியானவரோடு கூட பரலோகத்தை சொந்தரிக்க காரியம் மாறுதலாய் முடியும். இந்த பலகீனமான சரீரம், இந்த அற்பமான சரீரம், இந்த மண்ணான சரீரம் ஆரவாரத்தோடு, பிரதான தூதனுடைய சத்தத்தோடு, தெய்வ எக்காலத்தோடு நம்முடைய இயேசப்பா வரும்போது மறுரூபமாக்க கர்த்தர் நம்மை ஆயத்தப்படுத்துவாராக. ஆமென்.